ஹாய் கார்த்தி, எப்படி இருக்கீங்க? ஹாய் ப்ரோ, கேக்குதா? கேட்குது. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் ப்ரோ. நூறுசாமி எப்படி பிரதர் இருந்துச்சு? நான் இன்னைக்கு பார்த்தேன், ஈவினிங் தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டச்சிங்கான படம். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் மேக்கிங் நல்லா இருந்திருக்கலாம் பெட்டரா. ம். ஹலோ கார்த்தி ப்ரோ, வணக்கம் நண்பர்களே. ஹாய் ப்ரோ. என்ன ப்ரோ, எப்படி போகுது இன்னைக்கு அசம்பிளி செஷன்லாம் பாத்தீங்களா? இல்ல ப்ரோ, டக்குன்னு லைவ் வேற கட் பண்ணிட்டாங்க. இல்ல அவன் லைவ் கட் பண்ணிட்டாங்க. பட் அங்கங்க சில இதுதான் கிளிப்பு தான் பார்த்தேன், முழுசா பார்க்கல. இது ரூமர்ஸா தெரியல, ஏதோ கைகிழப்புலாம் ஆகிற மாதிரி போயிடுச்சுங்களாம். யாரோ எகிரி வந்தாங்க, தாவி வந்தாங்க, எல்லாரும் புகழையே கிளப்புறாங்கன்னா தெரியல ப்ரோ. ஓகே, வேற யாருக்கு ஸ்பீக்கர்ல? இவங்க லைவ் கட் ஆனதுக்கு ரீசன் கூட சொன்னாங்க ப்ரோ. என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து ஏதோ டெக்னிக்கல் ஃபால்ட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ சத்தியமா நான் ஏற்றுக்க மாட்டேன். சாணக்கிய டிவியில் ரங்கராஜ் பாண்டேவே போடும்போது அவருக்கே என்னைக்குமே டெக்னிக் ஃபண்டை வந்ததில்லை. அப்படின்போது நீங்கள் அசம்பிளிக்கெல்லாம் சொன்னீங்கன்னா யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. நான் ஏற்றுக்க மாட்டேன். தெரில, எனக்கு தெரில. கத்தி, இந்த கரண்ட் பில் ரொம்ப வெளியாகுது கார்த்தி. எது கரண்ட் கரண்ட் கட்டா? ஆமா ஆமா, 1 ஹவரா கட். மழை வந்ததுக்கு அப்புறம் கட் ஆயிடுச்சு. கார்த்தி தான் ஜனநாயகன் வந்து இன்னைக்கு ஏதோ ஒரு சர்டிபிகேட் வரன்ற போல ட்வீட்லாம் பார்த்துட்டு இருந்தேன். வாய்ப்பு இல்லை. இப்படிலாம் ப்ரோ யாருமே சொல்லுங்க. ப்ரோ நீங்க என்ன கார்த்திக் ப்ரோ புதுசா வந்து இதுன்னு சொல்லுங்க. கார்த்திக் ப்ரோ பாலன் படம் எப்படி ப்ரோ இருந்துச்சு? எனக்கு பிடிச்சிருந்துச்சுங்க அந்த படம். அந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் சுமார் தான் வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொடுத்த மாதிரி செகண்ட் ஹாஃப் இல்லை. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்டர்வல்லாம் பார்க்கும்போது இனி அப்படி ஒரு படம் எடுத்துட்டான் இந்த மாதிரி இருக்கும். இப்படி செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் சொதப்பலாயிருச்சு. பட் கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு. எப்படி ப்ரோ, எமோஷன் ட்ரிவனா நூறு இருந்துச்சு சாமி ப்ரோ இல்ல கார்த்தி த்ரில்லர் ப்ரோ? 100 சமயம் அப்படியே ரிவர்ஸுங்க. 100 சமயம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பார்க்கும்போது என்ன இப்படி ஒரு படம் எடுத்திருக்காங்களே அந்த மாதிரி நமக்கு தோணும். செகண்ட் ஹாஃப் ஓகே, நல்லா தான் எடுத்திருக்காங்க, ஒரு நல்ல மெசேஜ் அப்படி தோணும். பாலன் அந்த ஸ்லோவா போதா பையனும் கார்த்தி படம்? அம்மாவும் சூப்பரா நடிச்சிட்டாங்க. ரொம்ப 2 பேரும் சூப்பரா நடிச்சிட்டாங்க. ரொம்ப நல்லாவே இருந்துச்சு இந்த 2 பேரோட கேரக்டர். சொல்லுங்க. நூறு சாமி போலாமா? அட்லீஸ்ட் ஸ்லோவா போகுதா படம்? ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் சுமாரா இருக்குங்க. செகண்ட் ஹாஃப் வந்து நல்லா இருக்கும். நல்லா இருக்கும்ன்றத கூட ரொம்ப பெருசா எதிர்பார்க்காம போங்க, அவ்வளவுதான். இல்லை கார்த்தி, கொஞ்ச நாளாவே பாலிடிக்ஸ் வந்து நார்மலா பேசுறத அதிகமாவே போயிட்டு இருக்கு. நான் ஜென்ரலாவே வந்து சரி ஏதாவது சினிமா பத்தி பேசுவோம் எல்லா அப்படின்னு வரலாம். காரணம் திமுககாரங்க தான், வேற என்ன? திமுககாரங்களா? ஏங்க ஆமா, நாங்களே தோத்துட்டோம், இதுல நாங்களே பேசுறது. தோத்துட்டா வீட்டுல உட்காரவும் கேட்க வேண்டியது தானே. சும்மா வந்து அங்க இங்கன்னு பிடிச்சி ஏதாவது ஒன்று கடிச்சிட்டே இருக்காங்கல்ல, பதில் சொல்லுங்களேன். நோ 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 நோ, எதிர்கட்சி அரசியல் பத்தி அடுத்த தடவை ஆட்சி வரணும். ஏங்க தோத்துட்டு வீட்டுல உட்காந்தா வீட்டுல இருக்கிறதெல்லாம் போச்சு. அடுத்த தடவை எப்ப 2031 இதுதான் வெயிட் சரி, பண்றாங்க மக்கள்லாம்.
உங்க முகரைக்கு ஓட்டு போட தான் வெயிட் பண்றாங்க. இந்த உதயநிதி ஸ்டாலினுக்கும் இன்பநிதிக்கும் ஓட்டு போடுறதுக்கு வெயிட்டிங்ல இருக்காங்க மக்கள். கார்த்தி, இதுதான் நீங்க உண்மை. அப்படியே சினாரியோ மாறிச்சு பாருங்க. நெக்ஸ்ட் இயர் எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாம் 1-2 வரதே பெரிய விஷயம் மாதிரி நினைச்சு வைப்பாங்க. திமுக சொல்றேன். ஏங்க நீங்க அப்படி சொல்லிட முடியாதுங்க. நீங்க வந்து சரி நீங்க வந்து சில இல்ல இண்டிவிஜுவல்ஸ் brother, சொல்றீங்க. அப்படிதான் சொல்லுவோம் நாங்க. இல்ல நாங்க அப்படிதான் சொல்லுவோம். 5 வருஷம் நாங்க தான் அள்ள போறது. அப்படிதான் பேசுவோம். நீங்க பேசாத பேச்சா? கொஞ்சம் நெஞ்சமா பேசுனீங்க. இல்ல இல்ல நான் நான் ப்ரோ வந்து ரொம்ப என்னோட அதிகமா கண் பேசிட்டாங்க. ஜெயிக்கிறது இல்ல முன்னாடி இல்ல எங்க ஜெயிப்பீன்னு கேக்குறீங்க. அதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? குளத்தூர்ல ஜெயிக்க இல்ல இல்ல முடியாம நீங்க இருவீங்க. இப்ப வேண்டி இருக்கிறீங்க. இல்ல இல்ல நான் சொல்லுங்க. என்ன சொல்றேன்னா இப்ப 2021 வந்து இப்ப வந்து உங்கள்கிட்ட வந்து நீங்க கட்சி ஆரம்பிப்பீங்களா 2026 ஆட்சி பிடிப்பீங்களா கிட்ட தெரியாது. அந்த 2030 வந்து என்ன வேணாலும் நடக்கலாங்க. நீங்க வந்து 2030 கன்ஃபார்மா என்ன நாங்க தான் நடக்காங்க. ஆனா என்ன வேணா குளத்தூர்ல நடக்கலாங்க. ஜெயிக்காத கோமாளி அண்ணாமலை கூட ஒரு கோட்டையை 10 சீட்டு பிடிப்பான்றது ஜெயிக்கலாங்க. அது நடக்காதுங்க. பிரச்சனை இல்லைங்க. நீங்க 1-2 கஷ்டங்க. நாங்க அப்படிதாங்க காப்பி சொல்லுவோம். நீங்க வந்து ஏங்க ஆனா குளத்தூர்னு ஒரு விஷயத்த வச்சுட்டு உங்க எல்லா இடத்துலயும் அடிக்காங்க. சட்டசபையில கூட குளத்தூர்னு ஏதோ பேசி அதுக்கு ட்ரிகர் ஆகி ஏதோ பண்ணிட்டு இருந்தீங்க பார்த்தேன்ல. எங்களோட அடுத்த எய்ம் சேப்பாக் தான். உதயநிதி எக்ஸ்எம்எல்ஏ ஆவார். கார்த்தி, ஆனா இல்ல இல்ல அதெல்லாம் விடுங்க. லைவ்ல எப்போ நீங்க போட போறீங்க? புரியல brother. என்ன கேட்டீங்க? டெலிகாஸ்ட் ஏன் ஒரு பண்ண மண்டே மாட்டீங்க மண்டே லைவ்ல? பாருங்க brother. மண்டே கண்டிப்பா வந்துருமா? பாத்துக்கலாம் ஓகே. ப்ரோ இன்னைக்கே வீடியோஸ்ல ரிலீஸ் பண்ணிட்டாங்க ப்ரோ. பாருங்க இப்ப வந்திருக்கு பாருங்க. பாலிமர் எல்லாத்துலயும் போட்டிருக்காங்க. லீக் பண்ணிட்டு இருக்காங்க. செம்மடியா வாங்கிட்டு இருக்காங்க டிஎம். ஏங்க இது Actually வந்து இன்னைக்கு கட் திமுக பண்ணி கட் கொஞ்சம் பண்ணி அடிதாங்க வாங்கியிருக்கு இல்லைங்க. திமுக கொஞ்சம் அடிதாங்க. அது ஆக்சுவலா போட்டிருக்கலாம்ல கார்த்தி. டிஎம்கே இன்னைக்கு தாங்க போட்டிருக்கலாம்ல. டிஎம்கே தாங்க நல்லா ஸ்கோர் இருக்கும். பண்ணிருக்கு. செஞ்சிருக்காரு எல்லாருக்கும். இது ஒருவேளை கார்த்தி இப்படி யோசிச்சிருப்பாங்களோ, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே எப்படி போகுன்னு தெரியாது. கண்ணாமண்ணா ஏதாவது பேசி ஒரு மாதிரி அது வழக்கம் போல பிரச்சனை பண்ணுவாங்க. அதனால கட் பண்ணிட்டாங்களா இல்ல வேற எதுவும் இஷ்யூவா இருக்குமா? மேபி அப்படி இருக்கலாம். பட் ஆனா திமுக இன்னைக்கு மொக்க தான் வாங்கியிருக்கானுங்க. கார்த்திக் ப்ரோ கார்த்தி ப்ரோ கேக்குதா ப்ரோ? ப்ளஸ் வந்து கொஞ்சம் சென்சிட்டிவான ஒரு மேட்டர்ஸ் வந்து இன்னைக்கு எப்பயுமே மொக்க தான் கேட்டிருப்பாங்க. வாங்குவானுங்க. அவங்க வந்து இன்பநிதியும் உதயநிதியும் வந்து ஜால்ரா பிடிச்சி தூக்குற அளவுக்கு என்னைக்கு வரைக்கும் தூக்கிட்டு இருக்காங்களோ அன்னைக்கு வரைக்கும் மொக்க தான் வாங்கினாங்க. முதல்ல இன்பநிதியும் உதயநிதியும் வந்து ஒரு தலைவரை மாறினா மட்டும் தான் அவனுங்களுடைய இதே இவனுங்க தூக்குறதுக்கு ஒரு ஆளா இருக்க முடியும். அவனுங்களே டம்மி பீஸா இல்ல இருக்கும்போது கார்த்தி, அவங்களுக்கு அங்க டீம் சட்டசபையில போயிட்டு அட்லீஸ்ட் இதெல்லாம் எதுக்கு அப்புறம் அதுக்கு ரைமிங்கா சட்னின்னு வேற பேசுறானுங்க. இதெல்லாம் நமக்கே வந்து என்னடா இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கன்ற மாதிரி இருக்கு. வேற எவ்வளவோ விஷயம் இருக்கு பேசுறதுக்கு. அசிங்கமா இருக்கா கேவலமா இருக்கா இருக்கும். திமுக பேசினா அப்படிதான் இருக்கும். கார்த்திக் ப்ரோ ஏன் ப்ரோ லைவ் கட் பண்ணாங்க? அது எதுவும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரியுமா? அது தெரியலங்க எனக்கு. ஒரு நல்ல விஷயங்க ஏதோ லைவ் கட் டெக்னிக்கல் பண்ணதுல கிளிச்சாப்பா. நிறைய பேர் வந்து சும்மா வந்து தேவையில்லாம இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் படிக்கிறது விட்டு படிக்கல வேலைக்கு போகலனா கூட வீட்டில் வந்து வெட்டியா வந்து இதை உட்காந்து பார்த்துட்டு இருப்பீங்க. அதனால கட் பண்ணது நல்ல விஷயம் தான். ப்ரோ நாங்களாம் ஆஃபீஸ்ல இருந்தே பார்க்கலாம் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம் ப்ரோ. அப்போனா எங்களுக்கு என்ன ப்ரோ ஏமாற்றம்? நீங்க பாருங்க, நீங்க முழு நேரமா பார்த்தா கூட விஜய் பேச போறதில்ல. ஏன் கஷ்டப்படுறீங்க? இருந்தாலும் திமுக அடி உள்ளது ப்ரோ, அது பார்க்கணும்னு ஆசை ப்ரோ. ஆமா ப்ரோ ஆனந்தமா இருக்குது பாக்குறது. இல்ல என்னதான் ப்ரோ ரீசன்? அது விஜய் ப்ரோ பேச மாட்டாரு சிஎம். அவர் பர்த்டே அன்னைக்கு பேசுவார் ப்ரோ. மண்டே. ப்ரோ சிஎம் வந்து இல்ல ஆக்சுவலி அவர் டியூஸ்டே தான் ப்ரோ பேசுறாரு. முடிவுரை ஜூன் தான் பேசுவார். 23 தான் ப்ரோ அவர் வந்து பதில் உரை அன்னைக்கு தான் ப்ரோ இருக்கு. ஸோ அன்னைக்கு அவர் பேசுவார் ப்ரோ. மண்டே ஸோ ஏதோ பேசுவாரா? ஒண்ணு நான் அடிச்சா மாசு, நீ அடிச்சா தூசுன்னு ஏதோ ஒண்ணு நீங்க தட்டி தட்டி வந்துட்டீங்க. எலெக்ஷன் வின் பண்ணிட்டீங்க. இப்ப சட்டசபையில தீ பறக்கும்னு பார்த்தா ஒன்னும் பறக்க மாட்டேது ப்ரோ. இன்னைக்கு உங்களுக்கு பறந்துருக்காங்க ப்ரோ. அது பார்க்கலையா? நாங்க அப்படி போய் ஜெயிச்சிட்டோமே. இப்ப இந்த டைம் பாஸ் பேஸ் எப்படி இருக்கு? நீங்களும் பேசுறீங்கல்ல, நீங்க ஒண்ணு கேக்குறீங்க, நான் ஒண்ணு சொல்றேன்ல. நீங்க ஒண்ணு சம்மந்தம் இல்லாம கேக்குறீங்க, நான் ஒண்ணு சம்மந்தம் இல்லாம பேசுறேன்ல. இப்படிதாங்க இருக்கும் சட்டசபையும். நீங்க என்னமோ பெருசா அங்க வந்து பெரிய உலகத்தையே திருப்பி போற மாதிரி ஏதோ ஒரு பெரிய விவாதம் நடக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீ முட்டாள். நீ உட்காந்து அதை பார்த்துட்டு இருக்கீங்க முழு நேரமா. இந்த படம் வந்து ஆஸ்கர் அடிக்கிற மாதிரி நீங்க விஜயபுரம் ஒண்ணு வந்தோன்னா படம் வந்து அடுத்த நேஷனல் அவார்டு ஆஸ்கர் அவார்டுன்னு நம்பி பாக்குறீங்கன்ற மாதிரி இது. ப்ரோ அங்க அவ்வளவுதாங்க இருக்கும். டிபேட் அவ்வளவுதான் இருக்கும். எந்த கட்சி வந்தாலும் அப்படிதான் இருக்கும்.
இப்போ விஜய் கட்சி வந்திருக்கு. கார்த்திக் ப்ரோ, இப்போ யூஸ்வலா சிஎம் சார் தான் வந்து பார்த்தா ஏஞ்சி ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. இதுக்கு நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன், என் தலைமையில இருக்கிற ஆட்சி வந்து இது மாதிரி பண்ணிருக்கு, ஏதோன்னு சொல்லுவாங்க. இப்போ சிஎம் சாரை பார்த்தீங்கன்னா சைலண்டாவே இருக்காரு ப்ரோ. அந்த அந்த ரியாக்ஷன்ல இருந்து மாறவே மாட்டாப்புல. நான் சொல்றது புரியுதுங்களா? பிரதர் ஆக்சுவலா நீங்க இது வரைக்கும் அப்படிதான் கட் பண்ணி போட்டிருக்காங்க. இது வரைக்கும் நடந்த இது லைவ்ல உங்களுக்கு வராது. மேக்சிமம் அவர் பேசுறது மட்டும்தான் உங்களுக்கு வந்திருக்குமே, டெலிகாஸ்ட் ஆயிருக்கும். மத்த எதுவுமே வந்திருக்காது. அதெல்லாம் உங்களுக்கு சிஎம் பேசுற மாதிரியே இருக்கும். அதே மாதிரி எல்லாத்துக்கும் சிஎம் ரிப்ளையும் பண்ண மாட்டாங்க. அவங்க பேசணும்ன்றப்பதான் பேசுவாங்களே. சார் இந்த மாதிரி சட்டசபைனா 8 hours நடக்குமா? ரமேஷ் சொல்லுங்க ஜெய். சட்டசபை 8 hours நடக்குமா? இல்ல தெரியலீங்களே. அவங்க டயர்ட் ஆகிற வரைக்கும் நடக்குங்க. ஏதாவது ஒரு குரூப் டயர்ட் ஆகி கிளம்புறேன் அப்படின்னு. இதுக்கப்புறம் திங்கள் சபை 2 நாள் அவ்வளவுதான். சனி லீவு, திங்கள் சபை 2 நாள். முதல்ல சட்டசபையில ஏதாவது யூஸ்ஃபுல்லா பேசுற மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். சும்மா ஒருத்தர் சீனை போட்டுக்கிட்டு சண்டை போடுறதெல்லாம் வேஸ்ட் தான். நம்ம காசு தான் வேஸ்ட். அதுக்காக இன்னைக்கு அந்த மேகதாது அணைக்கு வந்து எல்லா கட்சியும் சப்போர்ட் பண்ணாங்க. அதே ஆச்சரியமா இருக்கு. எதிர்கட்சி சொல்லுவாங்கன்னு நினைச்சேன். அது கரெக்டா தாங்க பேசினாங்க. அவங்க பிரேமலதா பேசுனதுதாங்க கரெக்டா இருந்ததுல. அவங்க வந்துட்டு இது எல்லாருக்கும் வந்து ஆதரிக்க தான் போறோம்னு தெரியும் அப்படின்ற மாதிரி. ஆனா அது ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க. கரெக்டா பிரேமலதாவோட அவங்க அன்புமணியா அவங்க ஒய்ஃப் சௌமியா, அவங்க ஒய்ஃப் நல்லா கிளியரா பேசுறாங்க. அவங்க பேசுறது பேசுறதையும் நான் கேட்டேன். ஆனா அவங்க பேசுறது புதுசா இருந்தது. உண்மையா பொய்யன்னு தெரியல. நியூ இன்ஃபர்மேஷன். இப்போ பாமக அன்புமணி ராமதாஸ் சௌமியா ரொம்ப விஜய் பக்கம் சப்போர்ட் பண்றாங்க. எது சொன்னாலும் பாராட்டுறாங்க. அது என்னன்னே தெரிய மாட்டேங்குது. சாதிவாதி கணக்கெடுப்பு எடுக்கன்னு ஒத்துக்கிறதாவ சப்போர்ட் பண்றாங்க ரொம்ப. ஏங்க அவரே வந்து போராட்டம் பண்ண சொல்லி மிரட்டின்னு இருக்காரு. கொடுத்த வாக்குறுதி வந்து நடக்கலாம், போராட்டம் பண்ணுவோம் சொல்றாருங்க அன்புமணி ராமதாஸ். கேட்டீங்களா? ஆமாங்க, அதுதாங்க பிரச்சனை. இப்போ நல்லா என்டர்டைன்மெண்டா தான் இருந்தது இன்னைக்கு பார்த்தது. இப்ப ஈவினிங் ஒரு 1 hour 2 hours பிஃபோர் வந்தது வீடியோஸ்ல. இன்னைக்கு அந்த யாரு அமமுக எம்எல்ஏ அவரை பேச விடல நினைக்கிறேன். அவர் பேசுறது பண்ண பேசிட்டு இருக்காரு. அவரு காணாம அந்த சீட்டு பக்கத்துல இல்ல நினைக்கிறேன். பிரேமலதா பக்கத்துல வேற யாரும் உட்காந்துருந்தாங்க. லாஸ்ட் 2 டைம் அவர் தான் உட்காந்துருந்தாரு. பிளஸ் வந்து பிஜேபி சட்டசபையில பேசுறது ஃபன்னா இருக்குன்னு சொல்றீங்க பாத்தீங்களா? வெரி குட். அதுக்காக அது கிடையாதுங்க. ஃபன் பண்றது கிடையாது அந்த இடம். ஃபன்னா இருக்குன்னு சொல்லலங்க. சண்டையும் போடக்கூடாது, அதான் சொல்றேன். ஃபன்னும் பண்ணக்கூடாது, சண்டையும் போடக்கூடாது. யூஸ்ஃபுல்லா ஏதாவது. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாத்தேங்க, ஸ்டாலின் சாரை தூக்கிட்டு போற மாதிரி ஒரு வீடியோ பார்த்தேன். இப்பதான் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி. இந்த சைடு ஆதரவுனா அப்புறம் ராஜ்மோகன், இவங்க 2 பேரும் தான் அடிக்கடி எந்திரிச்சு பிரசன்சார்னு பேசுறாங்க. ஆனா மத்தவங்க யாரும் எந்திரிக்க. அவங்க சைடும் சிவசங்கர் அவங்க மட்டும் தான் பேசுனாங்க. வேற யாரும் பேசல. கார்த்திக் ப்ரோ அதே மாதிரி இன்னைக்கு இவரு ராயபுரம் எம்எல்ஏ உதய் ப்ரோ எங்க ப்ரோ இருந்துச்சு? உதய் ப்ரோ உண்மையா ப்ரோ? ஆமா, இன்னைக்கு உதய் ப்ரோ வர நினைக்கிறேன். இல்ல ப்ரோ, ராயபுரம் எம்எல்ஏ வந்து இன்னைக்கு ஏதோ எந்திரிச்சு ஓடி வந்து அடிக்க வர மாதிரி ஏதோ பண்ண சட்டமன்றத்தை பண்ணா, அது உண்மையா ப்ரோ? நியூஸ்ல வருதுங்க. நியூஸ்ல வருது. இல்லங்க, இது வந்து ட்ரிகர் பண்ணிருக்காங்க. ஏதோ சம்திங் ஏதோ பேசுனாங்க டிஎம்கே சைடுல இருந்து. அதுக்காக ஏதோ பண்ணாங்க. அதுல எது உண்மை போய் தெரியல. இது வந்து இப்ப ஜெயலலிதா காலத்து நடக்கிற மாதிரி சட்டசபையே இல்லைங்க. சுத்தி மீடியா, அதுக்கப்புறம் கேமரா எல்லாமே இருக்கும். இல்லை நீங்க வந்து அப்படிலாம் அட்டாக் பண்ணிட முடியுது யாரையும். சித்தப்பா வேற சட்டசபையில எந்திரிச்சு நான் தான் தமிழ்நாட்டுல அதிக வாக்கு பெற்றேங்க சொல்லிட்டே இருக்காரு எங்க பார்த்தாலும். பாக்குறப்பெல்லாம் அதையே சொல்றாரு. அங்க மட்டும் ஒரு பிசினஸ் நின்று இருந்ததுன்னா தெரிஞ்சிருக்கும். ஜெயிக்கிறாரா தோக்குறாரா கம்மி ஓட்டுலயாவது வந்திருப்பாரு. 1 lakh கோட்டை என்னமோ வாங்கிருக்காரு. அதுல இப்போ ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. இது வந்து உதயநிதி அவர் பேசுனதை மட்டும் ஆட் பண்ணிருக்காங்க தீர்மானத்துல. அதனால நாங்க வந்து எதிர்க்கிறோம். அது ஏதோ ரூல்ஸ் பைலால ஏதோ போட்டிருந்தாரு. இப்போ ஒரு 8 மணிக்கா யாரும் ஒரு அந்த ஐடி வச்சு ட்விட்டர் ஹேண்டில் பண்றாங்கன்னு சொல்லி நல்லா விளையாடுறாங்க.
செட்டப் ஆகுச்சு. கார்த்தி போற ப்ரோ இது போக்குல இருக்கு பாலாஜி அவர் சார் பையன் ஏதோ போஸ்டிங் போட்டிருக்காங்களே என்னது அது? அவங்க அது என்ன போஸ்ட்? எம்ஜிஆர் ஃபிலிம் இன்ஸ்டியூட் இருக்கு இல்லையா, அந்த இன்ஸ்டியூட்ல வந்து செலெக்ஷன் கமிட்டியில ஒரு மெம்பர். அது அது என்னதுங்க கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அது நல்லா இவர் பரமஹம்சா எல்லாம் மனோஜ் பரமஹம்சா. ஃபிலிம் இன்ஸ்டியூட் இருக்கு இல்லைங்க, ஃபிலிம் இன்ஸ்டியூட் கவர்மெண்ட் ஒன்று நடத்துது, கவர்மெண்ட் காலேஜ் மாதிரி. அதில் போய் படிக்கிறீங்க அப்படின்னா அதோட செலெக்ஷன் கமிட்டி மெம்பர் அவர் ஒருத்தர். அங்கக்குள்ள என்ட்ரன்ஸ் இந்த மாதிரி தரமணியில இருக்காதானே கார்த்தி? அடையார் இருக்கு. அவங்க வந்து செலக்ட் பண்ணுவாங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஆமா, கார்த்திக் அண்ணா கேக்குதா பேசுறது? கேக்குது. தேங்க்ஸ் ப்ரோ. நான் உங்க ஸ்பேஸ் இந்த எலெக்ஷன் ரிசல்ட் டைம்ல இருந்தே பார்த்துட்டு இருக்கேன் ப்ரோ. நான் சொல்லிடுறேன் பாயிண்ட் சொல்ல வந்தது. நான் ரொம்ப நாளா அரசியல் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ஸ்கூல் டைம்ல இருந்தே. இப்ப இந்த அரசியல் சட்டசபைலாம் நம்மளுக்கு எப்படா லைவ் போடுறாங்க, முன்னாடிதான் ஜெயலலிதா மேம் இந்த டைப்லலாம் வந்துட்டு கட் பண்ணி தான் போடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒருத்தர் சொன்னாரு இன்னைக்கு சிஎம் பேசல, மற்றவங்க தான் பேசிட்டு இருக்காங்கன்னு. ஜென்ரலா சிஎம் வந்துட்டு இப்ப ஏதாச்சும் கோரிக்கை வைக்கிறாங்க, இது வைக்கிறாங்கன்னா அதுக்கு அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க. அதுவே முக்கியமா மினிஸ்டர் தான் ஆன்சர் பண்ணுவாங்க. இன்னைக்கு சர்காஸ்டிக்கரான பேசுனாங்க, அதுக்குதான் சிஎம் எப்பயுமே பதில் சொல்ல மாட்டாங்க. மினிஸ்டர்ஸோ எம்எல்ஏ மெயினா மினிஸ்டர்ஸ் தான் பதில் சொல்லுவாங்க. அதான் சொல்லலான்னு. இது ஃபர்ஸ்ட் டைம் பேசுறதுனால கொஞ்சம் ஆங்ஸைட்டியா இருக்கு. தேங்க்ஸ் நான் கொடுத்ததுக்கு சான்ஸ். ஓகே, நோ ப்ராப்ளம். பேரும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. நீங்க தான் சொன்னாங்க பேர் தெரியும். கௌதம் வச்சிருக்கீங்க, சின்ன போட்டோ வச்சிருக்கீங்க. என் பேர் ரமணா, வெங்கட்ரமணா என் பேர். வெங்கட், அதாவது வெங்கட் போட்டோவும் கிடையாது, தெரியும். ஓகே, வெங்கட்ரமணன் யாருன்னு யாருக்குமே தெரியாது. இதுல ஃபர்ஸ்ட் டைம் பேசும்போது இது ஆங்ஸைட்டி. நான் ரொம்ப பேசுவேன். அதான் சொன்னாங்கல்ல வந்துட்டு இந்த மாதிரி விஜய் எதுவும் பேசாமே இருக்காருன்னு. அது ஜென்ரலா ஒரு சிஎம்மா இருக்கும்போது ஒருவேளை எதிர்கட்சி தலைவர் பேசும்போது அவரு அதுக்கு ரிப்ளை கொடுக்கலாம். எம்எல்ஏஸா இருக்கும் போது அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணும் போது மேபி அவங்க இப்ப நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் பேசும்போது இங்கேயே வந்து உங்களுக்கு ஆங்ஸைட்டி வருது அப்படின்னா நீங்க டக்குன்னு ஒரு பொண்ணுட்டு எப்படி மெசேஜ் பண்ணுவீங்க, சாட் பண்ணுவீங்க? புரியலனா ஏதோ ஒரு பொண்ணுட்டு சாட் பண்ணோம் அப்படின்னு எப்படி பண்ணுவீங்க? அப்போ உங்களுக்கு பயம் அது தனியா என்ன பண்றது கார்த்தி? அது குரூப்ல கிடையாதுல இந்த மாதிரி பப்ளிக்கா, இருக்காது. வேற டிபார்ட்மெண்ட் பேச முடியாதுல, மெசேஜ் பண்ணிடலாம். பேசுறது பயமா இருக்கு. மெசேஜ் கார்த்தி, நான் ஒரு டவுட் நான் கேட்கலாமா? ஓகே கார்த்தி ப்ரோ, இதெல்லாம் முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன் ப்ரோ. சரி, ஒன்னும் அப்புறம் சொல்லுவோம், பொறுமையா சொல்லுவோம். என்னப்ப இதான் இருக்கு அப்புறம் இன்னும் வெங்கட்ரமன் எது சொன்னீங்க, என்ன சொன்னீங்க? இல்ல அது மெசேஜ் பண்ணிடலாம், பேசுறதுலாம் பயமா இருக்கும்னா. ஓகே, அது பழகிடுங்க, பேச பழகிடும். அதான் இவரு சொன்னாரு எதுவும் பேசாம இருக்காருன்னு. மேபி சிஎம் இப்ப எதிர்கட்சி தலைவர் வந்துட்டு ஸ்ட்ராங்கா ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறாருன்னா அதுக்கு ஆப்போசிட்டா இல்ல வெங்கட்ரமன், ஆக்சுவலா சிஎம் பேசிதாங்க ஆகணும். நீங்க எல்லாத்துக்குமே வந்து பேசாம கடந்து போறது ஒண்ணு. மோடி பேசினாரா, ஜெயலலிதா பேசினாரா அப்படின்னு கேட்பீங்க. மோடியோட பார்லிமெண்ட் ஸ்பீச்சும் ஜெயலலிதாவோட பார்லிமெண்ட் ஸ்பீச்சும் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எந்த சிஎம்மும் சரி, எந்த பிஎம்மும் சரி பேசாத அளவுக்கு அக்ரெசிவான ஸ்பீச் அவங்க பேசியிருப்பாங்க. அந்த மாதிரி விஜய் பேசினதுக்கு அப்புறம் நீங்க இதை சொன்னீங்கன்னா அவர் ஏங்க பெஸ்ட் பண்ணி கொடுக்கணும், நீங்க பார்லிமெண்ட் கேட்டீங்களே தலைவர் பேச்ச அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஓகே, அது பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க அதுக்கு முன்னாடியே இதை வந்து அவர் ஏங்க பேசணும் அப்படின்போது இங்க பிரச்சனை இருக்கு. இன்னொன்னு, ஒரு ஆக்டரா வந்திருக்கிறதுனால அவர் வந்து ஒன்லி ஸ்கிரிப்டட் டைலாக்ஸ் மட்டும் தான் படிக்கிறாரு, அவர் மட்டும் தான் பேசுறாருன்ற விமர்சனம் இருக்குல்ல, அது திரும்ப ப்ரூவ் ஆகுது அப்படின்ற மாதிரி ஆகுது. ஸோ அதனால ஒன்ஸ் அவர் பேசினா மட்டும் தான் இதுக்கான கிளாரிட்டி கிடைக்கும். நீங்க எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு ஒரே தட்டில் வைக்க முடியாது இல்லையா? ஒரே தட்டில் வந்து இப்போ நான் வந்து ஒல்லியா இருக்கேன், நான் வந்து என்னை பார்க்கத்தாலே ரன்னிங் ஓடுற மாதிரி இருக்கு அப்படின்னா ஏன் அவர் ஓடி காட்ட சொல்லுங்க, அவர் ஓடிடுவாருங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். உண்டா இருக்கவன ஒருத்தனை வந்து நீங்க சொல்லும் போது தான் அது வித்தியாசம் தெரியும்ல. ஆனா அந்த மாதிரிதான் அது. அவர் பேசாமலேயே ரொம்ப நாள் கடந்து போயிட்டு இருக்காரு ஒரு விஷயத்த அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது இல்ல. நீங்க உடனே மோடி பேசினாரா, ஜெயலலிதா பேசினாங்களா அப்படின்னா நீங்க ஆரம்பிக்க கூடாது. ஃபர்ஸ்ட் மீட்ல ஜெயலலிதாவும் மோடியும் வந்து பல இடங்கள்ல அக்ரெசிவான ஸ்பீச். இதோட இன்னைக்கு இந்து தலைவர்லாம் நீங்க பெரிய லீடரா வந்து பேச்சில் சொல்றீங்களோ, சீமானா இருக்கட்டும், அண்ணாமலை இருக்கட்டும், இதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய ஸ்பீச் கொடுத்துருக்காங்க. அது ப்ரெஸ் மீட்லயும் கொடுத்துருக்காங்க,
பார்லிமெண்ட்லயும் கொடுத்துருக்காங்க, கேம்பெயின்ல கொடுத்துருக்காங்க. பட் அது இது வரைக்கும் விஜய் கொடுக்கல. ஃபர்ஸ்ட் அது ஒத்துக்கணும் நீங்க. இல்ல இல்ல ஒத்துக்காம அது சும்மா வந்து விஜய் வந்து பேசல அவர் வெயிட் பண்றாரு, பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றதுல அர்த்தம் இல்ல. புரியுது. அந்த டவுட் எனக்குமே இருக்குங்க, அவர் பேசுவாருன்னு. ம், எனக்குமே அது ம். வந்துருச்சு. இல்ல அவங்க தலைமை வந்து பேசுவாரா பேசாம மாட்டாரா? அப்படியே ப்ரோ அறிக்கை விட்டு ஆமா. விட்டுருவாங்க. எனக்கும் இருக்கு ப்ரோ. ஆனா கொஞ்சம் டைம் எடுப்பாரு, உடனே பேச மாட்டாரு. டைம் எடுக்கிறது பிரச்சனை இல்லைங்க. நீங்க எவ்வளவு டைம் எடுக்கிறதுனாலும் பிரச்சனை இல்லை. நீங்க 6 மாசம் கழிச்சு பேசுங்க, அது எனக்கு பிரச்சனையே கிடையாது, அது பிரச்சனை இல்லை. ஆனா ஆனா பேசுங்க. பேசிடுவாரான்ற டவுட்டே எனக்கு வந்துருச்சு இப்ப. கரெக்டா கார்த்தி ப்ரோ ஒரு இது கேட்கலாமா? சொல்லுங்க. இப்போ ஒரு இது நம்ம ராகவலாரன் சொல்லி ஸ்டண்ட் அடிச்சுட்டு இருக்காரு, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யாரு யாரு புரியல. ராகவலாரன் சார் என்ன ஏதோ புரியல? பாலிடிக்ஸ் சவுண்டு கேக்குது. ராகவா லாரன்ஸ் பத்தி பேசுறாரு. லாரன்ஸா? அது ஏதோ ஸ்டண்ட் அடிச்சுட்டு இருக்காரு, அது என்ன மேட்ரு ஏதோ உங்களுக்கு தெரியுமா? சொல்லிட்டீங்க ஃபர்ஸ்ட் வார்த்தை, நீங்க சொல்லிட்டீங்க ஸ்டண்ட். புரியவே இல்லை, அவரு வரங்கிறாரா வரலங்கிறாரா இல்ல என்ன முயற்சி பண்றாரு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஏங்க நீங்க தான் ஃபர்ஸ்ட் வார்த்தையை சொல்லிட்டீங்க ஸ்டண்ட். என்னோட ஒரு பதில் வந்து நீங்களே பிடிச்சிட்டீங்க. ஓகே ஓகே. இது வரைக்கும் எவ்வளவு பேர் சேர்ந்திருக்காங்க அண்ணாமலைஜி அவங்க இதுல? 18 லட்சம் 17,20,000. ஓகே ஓகே. அவருக்கு நான் பெரிய ஃபேனு. அப்படியா? கார்த்தி ப்ரோ உங்க மேரேஜுக்குலாம் வந்து ஒரு வந்ததுல எனக்கு அந்த போட்டோலாம் பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே. கார்த்தி ப்ரோ முன்ன எதிர்காலம் மைண்ட்ல வச்சுக்கோங்க, இப்ப நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. ஓகே ஓகே. கார்த்தி ப்ரோ பேசலாமா? சொல்லுங்க ப்ரோ, பேசலாம். ப்ரோ ஒன்றும் இல்லை ப்ரோ, நேற்று வந்து தாமரைன்னு ஒருத்தர் விவசாயி வந்து பேசினால ப்ரோ. பேசலைங்க, கதறினாரு இவங்கெல்லாம் கதற விட்டாரு. கதர்னார். ஓகே ப்ரோ. நேற்று என்னால் ட்ராவல்னால வந்து ரெக்வஸ்ட் தர முடியல ப்ரோ, பேச முடியல ப்ரோ. ஒன்றும் இல்லை ப்ரோ, விவசாயம் மட்டும் எவ்வளோ வேணால் கடன் வாங்கிட்டே இருக்கலாம், அவங்களுக்கு தள்ளுபடி பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் வந்து எந்த ஒரு நியாயம் ப்ரோ? கிடையாது, தப்பு. அது தப்பான பரவல் நீங்க பாக்குறீங்க. எப்பயுமே அப்படின்னா விவசாயம் மட்டும் என்ன விவசாயம் மட்டும் கடன் வாங்குறான், நாங்க என்ன சும்மாவா? நாங்க படிச்சிருக்கோம், ஸ்விக்கியில் வேலை செய்கிறோம், ரொமோட்டோ வேலை செய்கிறோம், ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறோம், நாங்கள் மட்டும் என்ன சும்மா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அது கிடையாது. எல்லாத்துக்கும் ஏன் இதை கொடுக்குறாங்க அப்படின்றதுக்கு பெரிய பின்னாடி வந்து ரிசர்ச் வந்து கவர்மெண்ட் பண்ணிதாங்க பண்ணுது. இப்போ ரிசர்வேஷனே பார்த்தீங்கன்னா வந்து ஷெல் கேஸ்ட்டுக்கு ஒரு மாதிரி கொடுக்குறாங்க, எம்பிசிக்கு ஒரு மாதிரி கொடுக்குறாங்க, பிசிக்கு ஒரு மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ரிசர்ச் இருக்கு, பெரிய வரலாறு இருக்கு. இது ஏன் கொடுக்குறோம் அப்படின்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. எல்லாமே அப்படிதான். விவசாயிகளுக்கு ஏன் கொடுக்குறன்றதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்கு. அது எல்லாமே சும்மா நீங்க வந்து 19 வந்து நீங்க இன்னைக்கு பார்க்கும்போது உங்களுக்கு அப்படிதான் தெரியும். தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா யங்ஸ்டர்ஸ் வந்து எதுலையுமே கனெக்டடாக கிடையாது இல்லையா? சொசைட்டியோட கனெக்டட் இல்லைன்றதுனால எப்படி தெரியும். உண்மையிலேயே கொஞ்சம் நிறைய கஷ்டப்படுற ஒரு சொசைட்டி தாங்க. விவசாயிகள் வந்து பெரிய லாபம்லாம் எதுலையும் பார்க்கறது இல்லை. அதுக்குதான் ஒரு சின்ன கதை சொல்ல பார்த்தீங்களா? ஒரு ஒரு விவசாயி வந்து என்ன பண்ணுவாருன்னா, இந்த ப்ளூ சட்டை மாறன் என்கிட்ட இந்த கதை சொன்னாருங்க. ப்ளூ சட்டை மாறன் சொன்னார். ஃபர்ஸ்ட் சீன் என்கிட்ட சொன்னாரு. ஒரு படம் எடுக்கிறதா என்கிட்ட ஃபர்ஸ்ட் ஒரு படம் எடுக்கிறதுன்னு சொன்னாரு. அந்த படம் எடுக்கல அவரு. ஆனா தம்பி ஃபர்ஸ்ட் சீன் வந்து ஒரு வயசான ஆள் வந்து காலைல எந்திரிச்சிட்டு கூட வந்து ஒரு சின்ன குழந்தைய கூட்டிட்டு, அது சின்ன குழந்தையோ இல்லை ஒரு வீட்டோட நாயோ ஆடோ அந்த மாதிரி இதை வச்சுக்கிட்டு நாயோ ஆட்டையோ காலைல எந்திரிச்சு மூஞ்செல்லாம் கழுவிட்டு ஒரு குடிசை வீட்டில் இருந்து எந்திரிச்சு அந்த குழந்தைய கூட்டிட்டு நடந்து போறாரு. நடந்து போயிட்டு ஃபர்ஸ்ட் வீட்டு கதவு தட்டுறாரு. பக்கத்துல கதவு தட்டி இந்த மாதிரி ஏமா சாந்தி இன்னும் வெளில வந்தானே அவங்க கதவு திறக்கல. இன்னும் அடுத்த வீட்டுக்கு போறாரு. அடுத்த வீடு கதவு தட்டுறாரு. கதவு தட்டிட்டு அம்மா கீதா சம்திங் ஏதோ ஒரு பேர் என்னன்னு இல்லை உன் மாட்டெல்லாம் வந்து நம்ம காட்டில் மேய விட்டுருமா என்ன அப்படியாண்ணே? சரிண்ணே, ஓகேண்ணே அப்படின்ட்டு அவங்க போயிடுறாங்க. அதே மாதிரி போய் பக்கத்து வீட்டு இன்னொரு வீட்டு பக்கத்து வீட்டுக்கு போய் கதவை தட்டி அதே மாதிரி குழந்தைய கூப்பிட்டு போயிட்டு கதவை தட்டுறாரு. கதவை தட்டிட்டு இந்த மாதிரி எப்பா நம்ம வயல்லலாம் போட்டு வச்சிருக்குப்பா, பயிரெலாம் இருக்கு, மாட்டை வந்து மேய விட்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு போய் பார்க்குறாரு அப்படின்னா அந்த அவருடைய விவசாய நிலத்துல முழுக்க தக்காளி பயிர் போட்டு வச்சிருக்காரு. அந்த தக்காளியோட இது எல்லாத்தையும் வந்து பக்கத்து வீட்டுல இருக்கவங்களுடைய மாட்டை வந்து சும்மா மேய விடுறாரு. இதுக்கு மாடு வந்து தக்காளி திங்கிறதுக்கு. இது ஏன் பண்றாரு அப்படின்றதுக்கு ஒருத்தன் வந்து கேட்கறான். என்னன்னா காலைல எந்திரிச்சோன்னு எல்லாம் பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் கூப்பிட்டு வந்து அவங்க மாட்டெல்லாம் வந்து நம்மகிட்ட மேய விடுறீங்க,
எல்லாத்தையும் தக்காளி சாப்பிட போறீங்க அப்படின்னு சொன்னாரு. எப்பா இந்த தக்காளி நான் அறுக்கணும் அப்படின்னா ஒருத்தன் கூப்பிடணும், அவனுக்கு கூலி கொடுக்கணும், அந்த கூலி கொடுத்து அவனை வெட்ட சொல்லி அதை ஒரு வண்டியில ஏற்றணும், வண்டியில ஏற்றி அதை கொண்டு போய் விற்கணும். இதுக்கு எனக்கு ஒரு ஒரு கிலோ ஒரு மூட்டை தக்காளிக்கு 4 ரூபா 3 ரூபா செலவாகும். ஆனால் ஒரு மூட்டை தக்காளி அவ்வளோ போலியப்பா. அதனால இது வந்து இங்கேயே இருந்தால் அழுகி போயிடும், மாடா திண்டு போட்டுமேப்பா அப்படின்னு விட்டேன். இதுதான் ஃபர்ஸ்ட் சீன் அவர் சொன்னது. அதுக்கப்புறம் அந்த படம் எடுக்கல, அவர் விட்டுருங்க. இப்படிதான் இருக்கு ஓகே விவசாயம் ப்ரோ. நிறைய இடங்கள்ல. ஓகே ப்ரோ, அது ஓகே ப்ரோ. ஆனா இப்போ வந்து விவசாயிங்கெல்லாம் விவசாயம் பண்றாங்க, ரைட்டு, ஓகே. ஆனா அது இப்போ வந்து நிறைய நம்ம நியூஸ்ல பாக்குறோம், எல்லாமே வந்து ரோட்ல போட்டு போறாங்க. அப்போ அவங்களுக்கு நம்ம அது ஏன் ப்ரோ கடன் தள்ளுபடி பண்ணோம்? ஏங்க இப்ப நான் சொன்ன உங்களுக்கு புரிஞ்சுச்சா? நான் சொன்ன சீன் உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யாராவது புரிஞ்சா? எல்லாரும் புரியுற இல்லைங்க, மாதிரி நான் சொன்னேன். அதான் யாரு கேட்டது யாரு? உங்களுக்கு ஆரியன்னா ஆரியம் ஐயம் நான் சொன்ன ஐயராம் சீன் ப்ரோ. எது புரிய மாதிரி இல்ல இல்லைங்க, சொல்லலையா? அந்த அது வந்து இடத்துக்கு ஏன் அப்படி போடுறாங்கன்னா, விளைவிச்ச பணத்தை கூட அவங்களால மகசூல் பண்ண முடியலங்கிற அதாங்க என் வெக்கையில கொட்டிட்டு நரேஷனே போறாங்க. புரியல. ஏங்க மெலான்டஸ்கா அது என் பிரச்சனை இல்லை. என் நரேஷன் புரியலையா உங்க யாருக்கும்? புரியுது புரியுது புரியுது, அது புரியுது புரிஞ்சதுனாலதான் புரியுது நான் பதில் சொல்றேன் உங்க சார்பா. புரியுது. ரொம்ப அவமானப்படுத்திட்டாருங்க. இல்ல 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 புரிஞ்சது புரிஞ்சதுங்க. இல்ல ப்ரோ, அப்படி இல்ல ப்ரோ. கார்த்தி ப்ரோ, யோ அந்த ஆள் வந்து அந்த தக்காளியை வந்து நிலத்துல இருந்து அறுத்து எடுத்துட்டு போய் வித்த ஒரு காசு ஆகும்ல, அதை விட காசு மாடை மேய விட்டா அந்த காசு எனக்கு நஷ்டம் கம்மியா அப்படின்னு நினைச்சு பக்கத்து வீட்டு மாடை மேய விடுறான் அப்படின்றதுதான் அந்த கதை. ஓகேவா? அந்த மாதிரி விவசாயம் இருக்குன்றேன். நீ வந்து ஒரு தக்காளி வளர்த்ததுக்கு எவ்வளவு நாள் ஸ்பெண்ட் பண்ணணும், எவ்வளவு நாள் வந்து விவசாய நிலத்துல வந்து தண்ணி ஊத்தி விதைய போட்டு எல்லாத்தையும் பண்ணணும் இல்லையா? அதையவே ஒருத்தன் வந்து இதை அறுத்துட்டு போய் வித்தா எனக்கு வந்து வர்ற காசை விட இத விட்டா எனக்கு வர்ற நஷ்டம் கம்மின்னு நினைச்சு ஒருத்தன் பண்றான்ல. சும்மா அந்த மாதிரி தூக்கி எறிஞ்சா எனக்கு நஷ்டம் கம்மின்னு நினைக்கிறான்ல, அப்படி ஒரு தொழில் இருக்கா இங்க உலகத்துல? அப்படி ஒரு தொழில் உலகத்துல இருக்கா சொல்லு? அது இங்க இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம்ங்க. அதாவது நம்மளுக்கு வந்து அதை ப்ராசஸ் பண்றதுக்கு வழி இல்லாம போய், இப்ப தக்காளி நீங்க சொன்னதே தான், மாம்பழத்தை கொட்டினாங்க, தக்காளி எல்லாம் கொட்டுறாங்கல்ல. இப்போ அதுக்கு பக்கத்திலேயே சரி வந்து சரி வேற மாதிரி பண்றதுக்கான ஆப்ஷன் நம்ம ஊர்ல இல்ல. அதனால அவங்களுக்கு மார்க்கெட்ல சந்தையில போய் விற்கிறது தான் ஒரே வழியா இருக்கு. இப்போ டொமேட்டோ சாஸ் அந்த மாதிரி எதுவும் பண்ண முடியறது இல்ல இங்க. மற்ற நாட்டுல இருக்கிற மாதிரி இங்கெல்லாம் வந்து புல்ல கூட எடுத்துட்டு போய் வித்துருவாங்க. மாட்டுக்கு அது ரோல் ஆட்டம் பண்ணி, இல்ல யாராவது கார்டனுக்கு சாடாட்டம் பண்ணி விற்கிறதுக்கு புல்ல கூட வித்துருவாங்க. நம்ம ஊர்ல அது ஒரு பெரிய பிரச்சனை விவசாயத்துல. அதனால அதாங்க பிரச்சனை. அந்த பிரச்சனை தான் இப்ப அவர் கேட்டார்ல, ஏன் விவசாயி கடன் தள்ளுபடி பண்ணோம் அப்படின்னு கேட்டார் இல்லையா? அதுக்கு காரணம் அதுதான். அது அப்புறம் வந்து ஐராம் பாத்தீங்கன்னா இன்னொரு ரீசன் ஏன் கிட்டத்தட்ட வந்து விவசாயத்துக்கு கடன் தள்ளுபடி ஜீரோ பண்றாங்கன்னா, செக்யூரிட்டிங்க அவங்களுக்கு வந்து. அது மட்டும் இல்ல, நஷ்டம் மட்டும் ஒரு இல்ல காரணம் இல்ல, இலான் அவங்கள மஸ்க் விவசாயத்திலேயே அது வச்சிருக்க கிடையாது. வேண்டியதா இருக்கு. இல்ல 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 அது அது கிடையாதுண்ணே. நீங்க வந்து ஏதோ ஒரு தொழில் பண்ணி வச்சுக்கோங்களேன். நீங்க ஒரு காயெல்லாம் கடை வைக்கிறீங்க, நீங்க ஒரு கம்ப்யூட்டர் கடை வச்சிருக்கீங்க, கம்ப்யூட்டர் ரிப்பேர் ஷாப் வச்சிருக்கீங்க, அதுதான் நானும் நீங்க நீங்க செல்போன் சொல்ல கடை வரப்ப நான் வச்சிருக்கீங்க, சொல்றேன். எனித்திங் வச்சுக்கோங்க, எது வேணாலும் வச்சுக்கோங்களேன். நீங்க அந்த கடை வைக்கிறீங்க, லாஸ் ஆயிடுச்சு, ஓகே. அந்த கடையை வந்து இப்ப நான் க்ளோஸ் பண்ண முடிவு பண்ணிட்டேன் வச்சுக்கோங்க. 1,00,000 2,00,000 செலவு பண்ணி நான் கடை வைக்கிறேன், ஒரு 5 லட்சம் செலவு பண்ணி கடை வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அந்த கடையை நான் க்ளோஸ் பண்றதுக்கு முடிவு பண்ணிட்டேன். இது வேலைக்கு ஆகாது, கடை லாஸ் அப்படின்னு. அதை க்ளோஸ் பண்ணா கூட அது 1,00,000 2,00,000 வாங்குறதுக்கு ஆள் இருக்கும். 50% போகும், இல்லை 30% போகும், ஏதோ ஒன்று இருக்கும். ஆனா விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, லாஸ்னா லாஸ் தான். லாஸ்னா எப்படி லாஸ்ன்றீங்க? ஜீரோ கிடையாது. நீங்க வந்து 1,00,000 செலவு பண்ணி இங்க பயிர் போடுறீங்க, ஒரு தக்காளி போடுறீங்க, மஞ்சள் போடுறீங்க, எல்லாம் போடுறீங்க. லாஸ்னா அந்த 1,00,000 கூட லாஸ் கிடையாது. நீ மேற்கொண்டு அதை கிளியர் பண்றதுக்கு 20,000 30,000 செலவு பண்ணி கிளியர் பண்ணியா, தூக்கி குப்பையில போடியா அப்படின்ற மாதிரி லாஸ் ஆகும். கரெக்ட். ஸோ நான் இன்னும் இன்னொன்னு இங்க என்ன சொல்ல லாஸ் வந்தேன்னா, வேல்யூ வந்து அவங்களுக்கு ரொம்ப அதிகம். அவங்களுடைய ரிஸ்க், அவங்களோட பிசினஸ்ன்றது ஹைலி ரிஸ்க். இதுதான் பிரச்சனை. இன்னொரு காரணமுங்க ஏன் அரசாங்கம் இதுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னா, அவங்கள விவசாயத்துல வச்சிருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஏன்னா ஒரு நாடு வந்து அக்ரிகல்ச்சர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நிலத்தையே ஃப்ரீயா லீஸு கொடுத்துருவாங்க. ரொம்ப ரொம்ப லோ ரேட்ல நிலத்தை லீஸு கொடுத்துப்பாங்க, விவசாயம் பண்றதா இருந்தா மட்டும். மற்றதுக்கெல்லாம் நீங்க லேண்ட் வாங்கினா உங்களுக்கு ஒரிஜினல் ரேட்னா, விவசாயம் பண்றதா இருந்தா லேண்டை கவர்மெண்ட் ரொம்ப லோ ரேட்ல கொடுப்பாங்க.
ஸோ அந்த மாதிரி எல்லா நாடுமே விவசாயத்தை வந்து ஊக்குவிக்கிறதுக்கு ஒவ்வொரு வழி பண்ணுறாங்க. அதில் கடன் தள்ளுபடி, ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி, பம்ப் கொடுக்கறது, அது அப்புறம் வந்து இன்ட்ரெஸ்ட் டேக்ஸ் இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிறாங்க. ஸோ ரமேஷா யார் ஐராம் அவங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? உங்களுக்கு ஏன் இது வந்து செய்ய வேண்டியது கண்டிப்பா ப்ரோ, இருக்குன்ட்டு. இல்ல நான் கண்டிப்பா இல்ல ப்ரோ. கார்த்தி ப்ரோ ரமேஷ் இருக்காரா? யாரு கேட்டது? இல்ல நான் கேட்கலங்க, இன்னொருத்தர் கேட்டேன். ஐரம் ப்ரோ, ஐரம் 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 கேட்டது புரிஞ்சா? அப்போ பதில் தாங்க இது. அவ்வளவுதான். மிச்சம் வந்து சம்திங் நமக்கு புரியாம இருக்கலாம். இப்ப நான் மட்டும் என்ன விவசாயிகளை பத்தி அப்படி சின்ன வயசுல இருந்து அவங்களோட ஒன்னா பழகிட்டு அப்படி கிடையாது இல்லையா? நம்மளுமே ஒரு கட்டத்தில் நினைச்சிருக்கோம் அவங்கள பத்தி. எதுக்கே அவனுங்களுக்கு சும்மா இப்ப பார்த்தாலும் இவனுங்க எல்லாம் வந்து தண்ணி வந்து அப்படியே காவேரி எழுந்து நேரா அவனுக்கு வயக்காட்டுல அடிக்கணுமா, அப்படியே காலில் வந்து தண்ணியை தெளிச்சு விடணுமா அவனுங்களுக்கு, அப்படிலாம் நினைச்சிருக்கேன். நினைக்காத ஆள்லாம் இல்லை. பட் அதுக்கப்புறம் புரிஞ்சதுக்கு அப்புறம் யோசிச்சேன், ஓகே அவங்களோட தொழில்ன்றது ரொம்ப கஷ்டம் போல இருக்குப்பா. அந்த தொழில் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறதுனால அவங்களுக்கு சில சலுகைகளை கொடுத்து தான் ஆகணும். ஓகே, இதுல தப்பான ஆளுங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. நிறைய பேர் கொஞ்சம் ஆமா, செல்வந்த அதுல பாவம் கொஞ்சம் சில ஸ்கேம் விஷயங்கள் தப்பு இருக்கு, அதை பண்றாங்க. கொஞ்சம் கிளியரா பண்ணணும். பட் அதுக்குன்னு நீங்க வந்து பாத்தீங்கன்னா 100 மொத்தமா பேர் இருக்கணும். தப்பு பண்றாங்கன்றதுக்காக 1000 பேத்த 1,00,000 பேத்த வந்து புறக்கணிக்க முடியாது. கரெக்ட் அதை தான். நீங்க மாத்தணும் அப்படின்றதுதான் நம்மளோட இது. So, அதனால அது உங்களுக்கு ஓகேவா? ஆரியம் ஐரம் 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 ப்ரோ, புரியுது ப்ரோ. ஐரம் ஓகேவா நம்ம சொன்ன விளக்கம்? புரியுது ப்ரோ. ஆனா ஒன்றும் என்னன்னா ப்ரோ, ஆக்சுவலி இப்போ இப்போ எனக்கே ஒரு பண கஷ்டம்னா, இப்போ நானே வந்து கோல்டு போயிட்டு என் ஃப்ரெண்ட்டை கொடுத்து நானே வந்து கூட்டூரில் வந்து பணம் வச்சு வாங்குறாள் தான் நானுமே. ஸோ அவங்களுக்கு ஒரு சப்சிடி கிடைக்கிற மாதிரி நம்மளுக்கே ஒரு நார்மல் ஒரு ஜென்ரல் பீப்புளுக்கு ஏன் கிடைக்க மாட்டேங்குது? நார்மல் ஒரு ப்ரைவேட் பேங்க்ஸ் ஒரு கவர்மெண்ட் செக்டர் இல்ல, பேங்க்ஸ்ல ஏன் நீங்க கிடைக்க மாட்டேங்குது ப்ரோ? புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன் ப்ரோ. இப்பதான் ஒருத்தர் சொன்னாரு, யாருங்க இவரு இன்னும் இப்படியே சொல்லிட்டு இருக்கிறாரு. விவசாயத்தை வந்துட்டு விட்டுறக் கூடாதுன்னு சொல்லி கவர்மெண்டே வந்துட்டு ஒரு விஷயத்த சொன்னாரு. புரியுதுங்களா? இப்பதான் சொன்னாரு. ஆக்சுவலா அந்த பாயிண்ட் வேலிடான பாயிண்ட். விவசாயத்தை ஒரே ஊக்குவிக்கிறதுக்காக அது பண்றாங்க. எஸ் கண்டினியூ. பிரதர் ஐரம், நீங்க எங்க இருக்கீங்க? தமிழ்நாட்டுல இருக்கீங்களா இல்ல வேற ஏதாவது ஊர்ல இருக்கீங்களா? இல்ல ப்ரோ, திருச்சி ப்ரோ, திருச்சி 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 தமிழ்நாடு. திருச்சி. ஓகே. திருச்சியில ஏதாச்சும் உங்களுக்கு ஐடி சம்திங் இல்ல பிஸ்னஸ்? இல்ல ப்ரோ, என் தாத்தா எல்லாமே விவசாயம் தான். நான் இப்போ ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே. ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே. இப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா, நீங்கள் வந்து என்ன கேட்க வரீங்கன்னா, நான் விவசாயிங்களுக்கு மட்டும் கடன் வந்தாலோ இல்லை கஷ்டம் வந்தாலோ கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணுது, ஏன் நார்மல் பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. கரெக்டா? கரெக்ட் ப்ரோ. பிரதர், ஃபஸ்ட்டு விவசாயன்றது வந்து நம்மளுக்கு சொல்லுவாங்க ஸ்பைனல் கார்டு ஆஃப் இந்தியான்னு, முதுகெலும்பு. ஓகே. சைனா இந்தியா இது 2 தான் வேர்ல்டுலேயே அதிக அக்ரிகல்ச்சர் லேண்ட் வச்சிருக்க கண்ட்ரிஸ். மற்ற கண்ட்ரிஸும் வச்சிருக்கு, ஆனால் அது வந்து வீட்டு அதாவது கோதுமை, சன்ஃப்ளவர் அந்த மாதிரி தான் வச்சிருக்காங்க. ரைஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுல சைனாவும் இந்தியாவும் மட்டும்தான் இருக்காங்க. ஓகேங்களா? நம்ம அதை ஃபஸ்ட்டு நம்ம வேர்ல்டுலேயே அதிகமாக வச்சிருக்கிறது நம்ம நாடும் சைனா மட்டும்தான். இதை ஃபஸ்ட்டு நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஐடி இருங்க. அவர் என்ன கேட்கலாருன்னா, ஃபார்மர்ஸுக்கு தர மாதிரி பிலோ இன்கம் இருக்கிறவங்களுக்கு ஏன் எந்த சப்சிடியும் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அது கேட்குறது கரெக்ட், அவங்களுக்கு கொடுக்கணும். அதே மாதிரி இந்த மாதிரி பிலோ இன்கம் இந்த மாதிரி இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் நீங்கள் டார்கெட் பண்ணி ஒரு சில விஷயங்கள்லாம் தரணும். அது எல்லா கண்ட்ரிலையும் மற்ற கண்ட்ரிலாம் தராங்க. நீங்கள் வந்து எந்த விஷயத்துல தரணுன்றீங்க? ஒரு மெக்கானிக்கு தரணுன்றீங்க? ஒரு எந்த மாதிரி கேட்குறீங்க? எந்த மாதிரி? அதையும் சொல்லிடுங்க. அதையும் சொல்கிறேன் என்னன்னு. இப்போ ஒரு சில கண்ட்ரிலாம் எப்படி உண்டுன்னா, இப்போ அவங்க பே ஸ்கேல் வந்து இவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு சில சப்சிடி தருவாங்க. எது இல்லைன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எஜுகேஷனில் குழந்தைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போகிறாங்க, டே கேர் போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு தனியாக ஒரு ப்ரோக்ராம் வச்சு, நான் அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அந்த மாதிரி வச்சு அவங்களுக்கு அந்த டே கேர் ப்ரோக்ராம் கம்மியாக தருவாங்க. எப்படி? அவங்க பே ஸ்கேல் பேஸ்ட் இவ்வளோ தான் இவங்க மனுஷன் இவங்க ஏர்ன் பண்ணுறாங்க, இவ்வளோ கம்மியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த மாதிரி சில சப்சிடிஸ் உண்டு. நம்ம ஊரில் என்ன பண்ணுறாங்க, அந்த சப்சிடியை அந்த மாதிரி டார்கெட்டட் ஆடியன்ஸுக்கு பண்ணாமல் குட்டாமுக எல்லாத்துக்கும் பண்ணிடுறாங்க. அதுதான் பிரச்சனை. அதுதான் அவரும் இந்த மாதிரி என்னென்ன கண்ட்ரி பண்ணுது? கேக்குதா?
இந்த மாதிரி இல்ல நிறைய டெவலப்டு கண்ட்ரிஸ் பண்றாங்க. எந்தெந்த கண்ட்ரி பண்ணுது அது மட்டுமா சொல்லுங்களேன். யூஎஸ் பண்றாங்க, யூரோப்ல பல கண்ட்ரி பண்றாங்க, நிறைய டெவலப் கண்ட்ரிஸ் பண்றாங்க. அவங்களாம் டெவலப்டு கண்ட்ரியா இல்ல டெவலப்பிங் கண்ட்ரியா? Bro, அவங்களோட ஒப்பீடு பண்ண முடியாது ப்ரோ. அதெல்லாம் வந்துட்டு பிரதர் என்ன பேசிட்டு இருக்காங்க? டெவலப்டு கண்ட்ரி கூட டெவலப்பிங் கண்ட்ரி எப்படிங்க நீங்க கம்பேர் பண்ணி இப்படி பண்ண முடியும்? இருங்க அதுதான் நீங்க வந்து அது அந்த ஸ்டேஜ் அதை நோக்கி தான் நீங்க போகணும். அதுக்காக தான் டேட்டா. இப்போ ஏன் எல்லாரும் டேட்டா கலெக்ட் பண்றாங்க, ஏன் டேட்டாவை பத்தி பெருசா பேசுறாங்க? அதுதான் இம்பார்ட்டன்ட். பிரதர் சிம்பிளா நான் ஒரு கருத்து சொல்லிக்கிறேன். நீங்க சொல்லுங்க, நான் சொல்லி முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் சொல்லுங்க. அவர்தான் சிம்பிளா சொல்லுங்க. அதாவது ஒரு தொழிலாளருக்கு லோனு கொடுக்கறது வந்து அந்த தொழில் சம்பந்தம் பண்ண மட்டும் தான் வளருவான். ஆனா ஒரு விவசாயிக்கு லோனு கொடுத்தா அவன் வந்து பல மக்களை வாழ வைக்கிறான். சிம்பிளா சொல்ல போனா அதாங்க. விவசாயி விதை விதைச்சு நெல் இது படைச்சு எல்லாம் செஞ்சா அவன் மட்டும் பயன்பட மாட்டான், மக்கள் பயன்படும், எல்லா மக்களுக்கும் பயன்பட அந்த உணவு தானியம். ஆனா மற்ற தொழில் அப்படி கிடையாது, அந்த தொழில் சார்ந்தவங்க மட்டும் தான் இருப்பாங்க. சிம்பிளா இதான் பிரதர். இப்ப எல்லாருமே வந்துட்டு விவசாயிகள் எல்லாருமே வந்துட்டு எதுவுமே பண்ணாம அப்படியே சினிமா டயலாக் மாதிரி இருக்குங்க. சும்மா என்னங்க கதை சொல்லிட்டீங்க, புரியலன்னா விட்டுருங்க. இப்போ ஒரு டாக்டரை படிச்சவன் சொல்லலாமா, நாங்களாம் உயிரோடு இருந்தாதான் வந்து நாங்களாம் வந்தாதான் நீங்களாம் உயிரோடு இருப்பீங்க, உங்களுக்கு எல்லாம் பிரச்சனைனா இப்படியெல்லாம் பேசிட்டு போறதா? நாங்களாம் சிவில் இன்ஜினியர் சொல்லாமா, நாங்களாம் இருக்கிறதுனாலதான் நீங்களாம் வீட்டுக்குள்ள தூங்குறீங்க சொல்லாமா? நாளைக்கு சொல்லிட்டு போறதா? அப்படி கிடையாது இல்லண்ணே. ஆனா ஒரு விவசாயம்ன்றது காப்பாற்றப்பட வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம்ண்ணே. அப்பா அதெல்லாம் ரைட்டுப்பா. அதுக்கு நீங்க ரொம்ப ரொம்ப ஓவரா பண்ணலண்ணே. ஆனா வந்து அதுக்கு மட்டுமே வந்து ஒரு 12,000 கோடி ஒதுக்குறத வந்து அவர் 100 ஏக்கர் வச்சிருக்காரு. அவர் விவசாயியா இல்ல 1/2 ஏக்கர் வச்சிருக்கவங்க விவசாயியா? நீங்க அதுதான் சொல்றேன். அந்த மாதிரி டேட்டா அந்த கிளாசிஃபிகேஷனுக்குள்ள போலாம், அது ஓகே ஃபைன். அதுதான் சொல்றேன். அதுதான் அவரும் கேக்குறாரு. எல்லாருக்கும் கொடுக்குறாங்கல்ல இந்த மாதிரி, நாங்க லோ இன்கமா இருக்கிறவங்களுக்கு என்ன தராங்க, சப்சிடி ஏதாவது தராங்க? அதுதான் பேசுறாங்களே ப்ரோ, அதுல சில ஸ்கேம்ஸ் எல்லாம் இருக்கு, சரி பண்ண வேண்டியது இருக்குன்னு. கரெக்ட். அதுக்கு எப்படி ஸ்கேல் பண்ணுவீங்க? அது டேட்டா கேட்டா டெவலப்டு அதெல்லாம் டிஸ்கஷன் பாயிண்ட் ப்ரோ. அதுதான் டிஸ்கஷன் பாயிண்ட். அத நோக்கி தான் போணும். அப்பதான் நீங்க அதுதான் ப்ரோ. இப்போ பிரதர் கௌதம் பேசுறாரா? இல்ல ப்ரோ, நான் இல்ல. ஓகே சார், சம்பவம் யாரோ பேசுறேன். ஓகே, இப்போதான் நம்ம ஓகே விவசாயிங்க கொஞ்சம் நீங்க சொல்றீங்களா 100 ஏக்கர் 200 ஏக்கர் வச்சுக்கிற விவசாயம் வளர்ந்துட்டாங்க அப்படின்னு பேசுறோம்ல. இப்போ ஓகே, நெக்ஸ்ட் இப்போ விவசாயிங்களுக்கு கொஞ்சம் முன்னேறிட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் அடுத்த கட்டத்தை நோக்கி போலான்றத இப்போ வளரலாம். ஓகேவா? கொஞ்சம் கொஞ்சமா தான் ப்ரோ, ப்ராசஸ் தான் ப்ரோ பண்ண முடியும். உடனே ஓகே இவங்க வளர்ந்துட்டாங்க, ஓகே அடுத்த கட்டம் எல்லாத்தையுமே கட் அண்ட் ரைட்டா சாப் பண்ணிட்டு போயிட்டே இருக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா தான் ப்ரோ விவசாயம் வளர்ந்தது. ரீசன்ட் டைம்ல தான் ப்ரோ, கொஞ்சமா தான் ப்ரோ. எவ்வளவு கஷ்டப்பட்டு நிறைய பேரு இதெல்லாம் ஒரு நிமிஷம் இருங்க. நம்ம எங்கேயோ பேசுறோம். இப்போ கூட்டுறவுல லோன் தராங்கன்னா அது விவசாய கடனுக்கு இன்ட்ரெஸ்ட் கம்மின்னு நினைக்கிறேன். அதுல என்ன பண்றாங்க, சாதாரண ஆளுகளும் அதுல அந்த நகையை அந்த கடன்ல வச்சு வாங்கிக்குவாங்க. இந்த மாதிரி நிறைய லீக்கேஜ் இருக்கு. அவங்களுக்கு விவசாய நிலமே இருக்காது, ஆனா இந்த கூட்டுறவு பேங்க்ல அவங்க நகையை வச்சு வாங்கிக்குவாங்க. இந்த மாதிரி இது அப்புறம் சுனில் சொன்ன மாதிரி இங்க டேட்டா கூட எடுத்துக்கலாம். டேட்டா எடுத்தா அவங்களுக்கு மட்டும் கிடைக்கிற ப்ரிவிலேஜ்ல மற்றவங்களும் சேர்ந்து அந்த கிளாசிஃபிகேஷன்ல வந்துருவாங்க. இப்போ 1000 ரூபா போடுறத ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா டைரக்டா அக்கௌண்ட்ல வருது. ஆனா ஒரு திட்டமாட்ட அறிவிச்சா அதுல நிறைய பேர் இந்த மாதிரி லீக்கேஜ் ஆகும். ஸோ இது நம்ம கண்ட்ரியோட ஜனத்தொகை மனித வளம் ஒரு பிளஸ் ஒரு மைனஸ். அந்த மைனஸ் இதுதான். இந்த சின்ன கண்ட்ரிலாம் யூஎஸ்லயே பாத்தீங்கன்னா 330 மில்லியன் பாப்புலேஷன் இல்லையா சுனில்? அதை விட சின்ன கண்ட்ரில சரி அதெல்லாம் விடுங்க. கேபி கார்த்திக் வந்திருக்காரு. கேபி கார்த்திக் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க, சொல்லுங்க. நீங்க நரேட் பண்ணீங்கல்ல, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அந்த இது. எதுன்னு சொல்லுங்க. நல்லா இருக்கா நம்ம நரேஷன்? இல்ல சீரியஸா நான் சொல்லணும்னு நினைச்சேன். அதே மாதிரி அந்த கருப்பு படத்துக்கு ஒண்ணு சொல்லிருந்தீங்கல்ல, சூப்பரா உண்மைக்கு நல்லா இருந்துச்சுங்க. அந்த கருப்பு சாமி சாட்சி சொன்னதை அது அக்னாலேஜ் பண்ணாங்க. ஏங்க பயங்கரமான கதை நரேட் பண்ணுவாங்க. இல்ல எனக்கு அதான் ஆச்சரியமா இருந்துச்சு. எப்படி இவ்வளவு சூப்பரா பண்ணீங்கன்னு எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா
கார்த்தி சில ப்ரோ நீங்க டைரக்டர்லாம் சொல்லுங்க. டேரக்டர்லாம் யாருமே என்கிட்ட அதை சொல்ல முடியாது. என்கிட்ட சில டேரக்டர்லாம் கதை கேட்பான்ல. கதை கேட்டதுக்கு அப்புறம் நான் அவங்ககிட்ட கதை அவங்க சொல்லி முடிச்சிருவாங்கல்ல. அதுக்கப்புறம் நான் சொல்லுவேன், என்னோட வெர்ஷன்ல நான் சொல்றேன் கேளுங்க அப்படின்னு சொல்லுவேன். அவங்களே ப்ரோ என்ன ப்ரோ இப்படி சொல்றீங்க அப்படின்னு அப்படிலாம் சொல்லியிருக்காங்க என்கிட்ட. கார்த்தி இல்ல ப்ரோ நீங்க அதான் ப்ரோ சூப்பரா டைரக்டரா இருந்துச்சு அது. போறாரு. உங்களுக்கு ஒரு வருங்காலத்தில் டைரக்டர் இருக்காரு. கார்த்திகேயன் டைரக்டராக வாய்ப்புண்டா? சீக்கிரம் பார்க்கலாமா? We are காலம் waiting. பேசாது, காலம் பேசாது, பதில் சொல்லு. பதில் சொல்லு. அவருக்கு ஸ்பெஷலா சொல்லிருச்சு மே 4ஆம் தேதி. கார்த்திக் ப்ரோ டைரக்ட் பண்றீங்க இல்ல ப்ரொடியூஸ் பண்ணுங்க. ஆமா ப்ரோ, இட் இஸ் பிரசாந்த் வச்சு ஹீரோ ட்ரை பண்ணீங்கன்னா. கார்த்திக் ப்ரோ இந்த ஸ்பேஸ்ல வரைக்கும் இருக்கிறவங்க எல்லாம் சேர்த்து சைட் கேரக்டா வச்சு ஒரு ப்ரொடியூஸ் பண்ணுங்க ப்ரோ. ஏங்க கார்த்தி நல்லா இருக்கு பிடிக்கலையா? ஏங்க முதல் படத்துல ஒரு துண்டு போட்டு உட்கார வச்சிடாதீங்க. ஆக்சுவலா ரொம்ப பேட் எக்ஸாம்பிளா நான் ஒன்று சொல்றேன். ஆக்சுவலா ரொம்ப பேட் தான் எனக்கே தெரியுது. பட் ஆனா கொஞ்சம் இப்போ விவசாயி ஒரு சொன்னார் இல்லையா கார்த்திக், ஸ்கிராப் படுமோசமா இருக்கும்னு. சினிமாவும் அதே மாதிரிதான். படம் நல்லா இல்லைன்னா ஸ்கிராப் தான். அது ஒன்னுத்துக்கும் போகாது, ஜீரோ தான். யாரும் சினிமான்னவரை ஞாபகம் வருது, ஒரு இம்பார்ட்டன்ட் இது கேட்கணும். கார்த்தி ப்ரோ கேட்கலாமா? கேட்கலாம் கௌதம். ப்ரோ இப்போ விஜய் அவர்கள் ஜெயிச்சனால நிறைய நடிகர்களுக்கு அந்த ஆசை வந்துருச்சா? ஏன்னா இன்னைக்கு சிவகுமார் அவர்கள் வந்து சூர்யாவோட ஃபாதரு கோயம்புத்தூர் ஒரு ஃபங்க்ஷன்ல பேசிட்டு இருந்தாரு. அவரும் சூர்யா வந்து அரசியலுக்கு வர மாதிரி தான் ஏதோ ஹிண்ட் கொடுக்குறாரு. தனுஷ் அவங்க அப்பா வந்து இந்த ஹபிபி படத்தோட ஃபங்க்ஷன்ல என் பையனும் அரசியலுக்கு வரலாம், என் பேரனும் வரலாம் அப்படிங்கிறாரு. இப்போ சிவகார்த்திகேயன் ரசிகர் மன்றத்துல ஏதோ மீட்டிங்ல வச்சு இந்த கோயம்புத்தூர் சுந்தராவரத்துல ஏதோ பேசிட்டு இருந்திருக்காங்க. இப்ப ராகவா லாரன்ஸ், ராதா ரஜினிகாந்த் நாளாளுக்கு புறப்படுறாங்க. எங்க போய் முடியும் இதெல்லாம்? கார்த்திக் ப்ரோ இப்பயே சொல்லிட்டீங்கன்னா நான் பெரியப்பறங்க நான் திருச்சியில ரசிகம் போட ஆரம்பிச்சிடுறேன் ப்ரோ. இல்ல இது என்னமோ ஆளாளுக்கு படம் எடுக்கிறாங்க, என்னன்னே புரியல. அதனாலதான் ஒரு இதா கேக்குறேன். உங்களுக்கு என்ன தோணுது? ஏன்னா ஆளாளுக்கு அந்த விஜய் ஜெயிச்சனால இந்த டிஎம்கே பயந்துட்டு இருந்தவங்கள வெளில. அதுல என்னங்க தப்பு இருக்கு? இல்லங்க எல்லாரும் நின்னா யாருங்க ஓட்டு போடுறது? யாரு ஓட்டு போடுறாங்களோ அவங்க, யாரு மெஜாரிட்டி வராங்களோ அவங்க ஜெயிக்க போறாங்க, அவங்க சிஎம் ஆகுறாங்க. இதுல நான் ஏதோ இவங்க சைடுல விளையாடுவாங்க, இந்த அண்ணாமலை விஜய் அப்படி வரும்னு பார்த்தா ஆளாளுக்கு புறப்பட்டு கிளம்பி வராங்க. ப்ரோ சீக்கிரம் சொல்லுங்க ப்ரோ, உங்க கணிப்புல சொன்னீங்கன்னா நான் வந்து பிரதீப் ரங்கநாதனுக்கு இங்க ரசிகம் போட ஆரம்பிச்சிடுறேன் ப்ரோ திருச்சியில. அந்த மீம் கூட பார்த்தேன் இன்னைக்கு. இன்னைக்கு வந்து பாப்புலாரிட்டி இருக்கவங்க மட்டும்தான் ஜெயிக்க முடியுன்ற மாதிரி ஆயிடுச்சு. சோ அப்படி அந்த மாதிரி இருக்க ஃபேஸ் தான் வரப்போகுது. இதுல என்ன இருக்கு? இந்த எலெக்ஷன்ல விஜய் அவர்கள் ஜெயிச்சது ஒரு பக்கம் இருக்கட்டும், எனக்கு என்ன அந்த மணி அந்த அமௌண்ட் கொடுத்து இது பண்றதுங்கிறது உடைஞ்சது. அது ஒரு விஷயம் பிடிச்சது. அது உண்மையாலுமே அது ஒரு நல்ல விஷயம் தான். இந்த எலெக்ஷன் அது ஒரு விஷயம் மட்டும் எனக்கு ஒரு மாதிரி தெரியுது. அது வந்து ஃபியூச்சர்ல எங்க அண்ணாமலை வர்றதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த மணி மேட்டர் தவிர்த்துட்டு இந்த மணி எல்லாம் தேவையில்ல, யார் நல்லா பாலிடிக்ஸ் பண்றாங்களோ. அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு இன்னைக்கு ரங்கராஜ பாண்டே வந்துட்டு பயங்கர ஹைப்போட ஒண்ணு பேசினார். சூப்பரா இருந்தது, கேட்கவே பயங்கரம். என்ன சொன்னது? என்ன சொன்னாருன்னா வந்துட்டு அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு நீங்க ஒரு இதுல ஒரு தனிப்பட்ட இதுல வந்துட்டு அவரை அடைக்கவே முடியாது. அவர் வந்துட்டு ஒரு கூட்டத்துல அடைக்கவே முடியாது. இல்லங்க அவர் அந்த அளவுக்கு அண்ணாமலை புகழ்ந்து என்ன சொன்னீங்க? சொல்லி முடிக்கிட்டு இருங்க எல்லாம். நீங்க அவர் என்ன சொன்னாருன்னா, அண்ணாமலை அவர்களை ஒரு கூட்டுல நீங்க அடைக்க முடியாது. அவர் வந்துட்டு காலேஜ்ல படிக்கும் போதே அவர் கேம்பஸ்ல பிளேஸ் ஆயிட்டாரு. ஆனா அவர் அந்த பிளேஸ்மெண்ட் போகாம எம்பிஏ படிச்சாரு. எம்பிஏ படிச்சு முடிச்சுட்டு அவருக்கு நல்ல வேலை கிடைச்சது. ஐ மீன் எம்பிஏ முடிச்சிட்ட பிறகு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு போகாம யூபிஎஸ்சி எக்ஸாம்ல இது பண்ணி அவர் போலீஸ் இதுக்கு போயிட்டாரு. அங்கேயும் அவர் ரொம்ப நாள் வேலை செய்யல, இது பிஜேபிக்கு வந்துட்டாரு. பிஜேபியில வந்தோம் 5 வருஷம் பிஜேபியில இருந்துட்டாரு. இப்ப இங்க தனியா போயிருக்காரு. அதனால அவர் ஒரு கூட்டுல அடைக்க முடியாது, அவரோட தேடல்கள் அதிகம் அப்படின்னாரு. ப்ரோ அப்ப தனியா இருந்து இப்ப வேற கட்சிக்கு போயிடுவாரா கொஞ்ச நாள்ல? அப்படியெல்லாம் இல்ல. அவர் என்ன மீன் பண்ணாருன்னா, இப்ப பிஜேபியில அவர் இருந்தாருன்னா கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்க மாட்டாருன்றாருங்க. இல்ல நாட் லைக் தட். கம்ஃபர்ட் ஜோன் இல்ல, ஒரு டெசிஷன் கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்க டெசிஷன் மேக்கிங் அவர் எடுக்கணும். ஏன் கம்ஃபர்ட், ஒரு அரசியல்வாதி ஏன் கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கணும்? கம்ஃபர்ட்டா ஓகே ரைட்டு தள்ளர் ஆயிட்டோம் அப்படியே இருந்துக்கலாம்.
கவர்னர் ஆயிட்டோம், இப்படியே இல்ல இருந்துக்கலாம், நான் அமைச்சர் என்ன ஆயிட்டோம், அப்படியே சொல்றேன்னா இருந்துக்கலாம். அது கிடையாது. அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல அவர் இருக்க மாட்டாரு தான் உண்மை. அவர் வந்து அவரோட டார்கெட்டை அச்சீவ் பண்ற வரைக்கும் இருக்க மாட்டாரு. சும்மா அதான் அதான் கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்க இவரு மாட்டாரு. ஒரு இப்ப இருக்கிற நிமிஷம் எதிர்க்கட்சி தலைவருக்கெல்லாம் அண்ணாமலை தாங்க கரெக்ட். ஏன்னா ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் நல்லா ஏங்க கொஸ்டின் பண்ணாரு உதயநிதி தமிழ்நாடு ஸ்டாலின். பார்க்காத ஒரு எதிர்க்கட்சி தலைவரை பார்க்க போறீங்க அடுத்த 4 வருஷத்துல, 4.5 வருஷத்துலயா, இல்ல 4 இல்ல இப்ப 59 கேக்குற மாசத்துல அண்ணாமலை எழுதி அவர்கள்லாம் வச்சுக்கோங்க, ஒரு நடக்கும் டைம் பாருங்க. உதயநிதி ஸ்டாலின் என்னமா கொஸ்டின் கேட்டாரு. உதயநிதிக்கு அல்ஜிப்ரால என்னன்னு தெரியுமா? ப்ரோ அவருக்கு இந்த அவரு ஃபார்முலால என்னன்னு தெரியுமா? அவரை அந்த பத்தி மாதிரிலாம் ஒரு வேணாம் டைம் ப்ரோ, அவரை பத்தி பேசி டைம் தான் வேஸ்ட். அவரு இல்ல வேற இல்ல வீட்டுக்கு போயிடுவாரு திருப்பி. இல்ல அந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின் பண்ணுவாருங்க, நல்லா இருக்கும். நிறைய இல்ல கொஸ்டின் ஆனா ப்ரோ, பண்ணுவாரு. இன்னைக்கு தேதிக்கு அவர் தான் ப்ரோ இப்போ ரொம்ப ஆக்சுவலா பாவம். வந்து சீரியஸா உதயநிதி அவர்கள் தான் ரொம்ப பாவம். சட்டசபைக்குள்ள வரும்போது மாஸ் என்ட்ரி, அவர் பேச ஆரம்பிக்கும் போது எல்லாரும் மேஜை தட்டுறாங்க. பயங்கரமான என்ட்ரில ஆரம்பிக்கிறாரு. இந்த டிஎம்கே அந்த கொத்தூஸ் அவங்க ஐடி யூஸ் பண்ணி லெஜெண்ட்ஸ் ஆர் வெயிட்டிங் ஃபார் உதயண்ணா ஸ்பீச் எல்லாம் அதுதாங்க போடுறாங்க. என்ன அதுதாங்க ஸ்பீச் எனக்கு ஹைலைட். புரிய அதுதான் மாட்டேங்குது. அவர் பேச ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கேன் இல்ல நான் இல்ல ஸ்பீச்சை இல்ல காணவே நாட் இல்லை. லைக் தட். ஆக்சுவலா அவர் பேசுறாரு, அவர் பேசுறதும் பிடிச்சிருக்கு, இல்லன்னு சொல்லல. பட் ஆனா அதுக்கப்புறம் எல்லாரும் டிவிக்கே பத்தி பேசுறதெல்லாம் டயர்ட் ஆயிடுறாரு. தூக்கம் அவருக்கு செமையா வருது, ஓகே முடியல அவரால. ஆமாமா, இன்னைக்கு 6 கொட்டாய் விட்டாரு. அதே வேற ஒருத்தர் கவுண்ட் பண்ணி அவரு போட்டிருக்கான் ட்விட்டர்ல. நினைச்சிட்டு அப்படியே என்ட்ரி வரப்பே ஒரு கொட்டாய் விட்டாரு ப்ரோ. ஆமா ஆமா என்ட்ரி ஆமா அதையும் பார்த்தேன். நான் இருக்கேன் கார்ல நான் இறங்கும் இருக்கேன் அது எப்படி இறந்தாரு. தெரியுமா? இப்படி அநியாயத்துக்கு கே யோசிக்கிறீங்களா? என் நேரு வாய் உதயநிதி வாய் ஒன்னா ஓப்பன் ஆகுது. ப்ரோ. ஆனா கொட்டாய் இது ஆக்சுவலா விஜய் ஜெயிச்சது வந்து நல்லதுதான் ப்ரோ. ஆக்சுவலா அவர் சிஎம் ஆனது எல்லாரும் இப்போ அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிறாங்க. கவர்மெண்ட்னா என்னன்னே தெரியாம அவர் பாட்டுக்கு ஸ்டாலின் சிஎம் இருந்தாரு, அவர் திட்டம் எல்லாம் பார்த்துப்பாரு, நம்ம வேலையை பார்ப்போம்னு இருந்தாங்க. ஆமா bro, ஆக்சுவலா எல்லாரும் நம்ம ஏதோ கொஞ்சம் பாக்குறாங்க. நம்மளாம் 10th 11th 12th படிக்கும் போது ஏதாவது அடுத்த எக்ஸாமுக்கு எப்ப பிட் அடிப்போம், இல்ல ஏதாவது கேம் விளையாட போவோம், அப்படியே யோசிப்போம். இப்ப 10th 12th படிக்கிறவங்க எல்லாம் கட்சி பேரை சொல்றானுங்க. இந்த கட்சி போயிருமா அந்த கட்சி போயிருமா அப்படிங்கிறானுங்க. என்னடா உங்க ஏஜ்ல எல்லாம் நான் என்னடா பண்றது எனக்கே தெரியல. ஆனா நீங்க என்னடா இப்படி பாலிடிக்ஸ் பேசுறீங்க, பின்னி இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதெல்லாம் அது பார்க்கும்போது ஒரு ரொம்ப இருமுனை வித்தியாசமா கத்தி இருக்கு. மாதிரி ப்ரோ. அது எப்படி வேணாலும் இருக்கும். ஒரு சில பேர் அதையே நம்பி வாழ்ந்துருவானுங்க, படிக்க மாட்டானுங்க கொஞ்சம் பேரு. அது வேற இருக்கு. அது ஆமா வேற இருக்கு. அதெல்லாம் ப்ரோ என் பயாஸ்டா. பையன் எல்லாம் வந்துட்டு யூகேஜி தான் ப்ரோ. அவன் டிஎம்கே கூடயே பார்த்தா அது பேட் ஃபிளாக்னு சொல்றான். அந்த அளவுக்கு ஆக்கிட்டானுங்க. யூகேஜிலேயேவா? யூகேஜிலேயே சொல்றானுங்க இது பேட் ஃபிளாக் அப்படின்றாரு. லெஜெண்டா ஐயோ கடவுளே. கிட்ஸ் வந்து அந்த அளவுக்கு அவங்க ஃபாலோ பண்றாங்க. உண்மைக்கே அது உண்மைதான் அவர் சொல்றது. குழந்தைங்கிட்ட இருக்கு impact. இல்ல இப்ப சொன்னீங்களே, இல்ல 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 ஒரு நிமிஷம். இல்ல இல்ல இப்ப நான் அந்த பேட் எலெக்ஷன் பிளாக் டைம்ல ஏங்க ஒரு இல்ல இல்ல நிமிஷம் ஒரே நிமிஷம். பேட் பிளாக்னு சொன்ன அப்படி இல்ல, அவர்கிட்ட கேட்கணும். சொல்லுங்க. அந்த தம்பிக்கு அந்த குழந்தைக்கு என்ன தெரிஞ்சு அதனால பேட் பிளாக்னு டிவில சொன்னாங்க. பாக்குறான்ல, நான் ஒன்னும் சொல்லலையே. நான் எப்படி பேட் ஃபிளாக்னு சொல்ல? இல்ல 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 டிவில என்ன காட்டினாங்க அதை கரெக்டா சொல்லுங்க. ஏங்க எனக்கு என்னங்க தெரியும் டிவில காட்டுறது? இல்ல இல்ல டிவில வந்துட்டு இந்த பிளாக் இருக்கவங்க தப்பானவங்கன்னு சொல்லி காட்டினாங்களா, எப்படி ஒண்ணு எதனால பேட் பிளாக்? எல்லாரும் விஜய் விஜய்ன்னு இருப்பாங்க. அப்ப அவங்க மனசுல நீங்க பதிஞ்சிருக்கும் இந்த அளவுக்கு டிஎம்கேங்கிறது ஒரு கெட்ட கட்சி அப்படின்னு. எல்கேஜி பையனோட போயிட்டு இந்த அளவுக்கு போயிட்டு நீங்க அதுல போயிட்டு அலச வேணாம். ஜஸ்ட் லைக் விட்டு இல்ல அதுதான் கேக்குறேன். இல்ல ஜி இப்ப நீங்க சொன்னீங்கல்ல எல்கேஜி பையன்கிட்ட இவ்வளவு அலச வேண்டான்னு. அப்ப அந்த எல்கேஜி பையனுக்கு அந்த கருப்பு சிவப்பு கொடியை பத்தி என்ன தெரிஞ்சிருக்கும், இல்ல அந்த கட்சியை பத்தி என்ன தெரிஞ்சிருக்கும், இல்ல அது நீங்க பேசுற கட்சி வந்து 40 வருஷம் முன்னாடி இருந்தது ப்ரோ. ஏங்க இருங்க ஒரு நிமிஷம், நான் கேள்விக்கு முடிக்கல. என்ன தெரிஞ்சிருக்கோ அந்த பையன் அதை சொன்னாங்க, நீங்க இப்ப இங்க எலிவேட் பண்ணிட்டு இருக்கீங்க. எலிவேட் அது ஒரு எலிவேஷனா சொல்லல. முதல்ல நீங்க சொன்னது எலிவேட் தான். நீங்க சொன்னது எலிவேட். நான் எலிவேட் பண்ணது ரங்கராஜ் பாண்டே அண்ணாமலையை பேசுறதுதான் எலிவேட்னு சொன்னேன். குழந்தைங்களை பேசுறதெல்லாம் எலிவேட் சொல்லல. நான் சொல்றேன் நீங்க எலிவேட் பண்றீங்க, அந்த குழந்தை பேசுறத எலிவேட் பண்றதா நான் சொல்றேன். அது உங்களுக்கு புரிஞ்சுக்கிறது அப்படி இருக்கு. நீங்க டிஎம்கேவா இருக்கீங்க, உங்களுக்கு அது புரிஞ்சுக்கினது தப்பா இருக்கு. ஓகேங்களா? நாங்க அதை ஜஸ்ட் லைக் தட் சொல்லுவோம். இப்ப என் பையன் அந்த மாதிரி சொல்றான், உடனே வந்துட்டு நான் என்ன சொல்லுவேன், டே இதெல்லாம் தப்பு, அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவேன். இதுனா இந்த மாதிரி சொல்லணும்னு நான் சொல்லுவேன். ஆஸ் எ பேரண்டா நான் அப்படிதான் இருக்கணுமா? ஏங்க நான் உங்களை அப்படி இருங்க இப்படி இருங்கன்னு சொல்லலைங்க. நீங்க சொன்னீங்க தெரியுங்களா, நீங்க சொன்னீங்க தெரியுங்களா ஒரு டோன். நீங்க சொல்லுங்க. இப்போ ஸ்டாலின் ஒரு ஊழல்வாதின்னு ஒரு குழந்தை சொல்லு வச்சுக்கோங்களேன். இல்லப்பா அவர் அப்படிலாம் இல்லப்பா, அவர் நல்லவரு, காமராஜருக்கு அடுத்து பிறப்பவரு, அவரு மாதிரி ஊழல் பண்ணாத நெருங்கல அப்படின்னு நம்ம சொல்லி புரிய வைக்கலாம்.
அந்த மாதிரி ஏதாவது இருக்கா டிஎம்கே ப்ளஸ் பாயிண்ட்? இருக்குங்க. நான் ஸ்டாலின் அக்கௌண்ட் கார்த்தி வெறும் கார்த்தி 10,000 தாங்க இருக்கு. கார்த்தி நான் அந்த இதுக்கெல்லாம் வரல. இவர் இப்போ ஒருத்தர் சொன்னார்ல, அந்த கருப்பு சிவப்பு கொடியை பார்த்தோன்னே இது பேட் ஃபிளாக்னு சொன்னாங்க அப்படின்னு சரிங்க சொன்னதை ஒரு பெருமையா சரிங்க சொன்னார்ல, அதை நீங்க சொல்லதான் குட்னு கேட்டேன். சொல்றதுக்கு நான் என்ன மத்தபடி பாயிண்ட் வேற சொன்னீங்கன்னு எதுவுமே கேக்குறேன். சொல்ல. அந்த குழந்தைகிட்ட மத்தபடி எக்ஸ்பிளைன் நான் பண்ணுவோம். டிஎம்கே பத்தி எதுவுமே நான் சொல்ல. சரி, நல்ல ஒரு கட்சி அம்மா இதுன்னு ஒரு சொன்னேன். அம்மா கிட்ட வந்து ஒரு குழந்தை சொல்லுதுங்க, திமுக தீய சக்தின்னு சொல்லுது. விஜய் சொன்னதை வச்சு சொல்லுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சொல்லுங்க. அம்மா சொல்லுது திரும்ப பதிலுக்கு, இல்லப்பா திமுக தீய சக்திலாம் இல்ல அப்படின்ட்டு சொல்றதுக்கு ஏதோ ஒரு பாயிண்ட் இருக்கா? அது எனக்கு தெரியலங்க. அது அது நான் இப்ப இந்த கான்டெக்ட்லயே ஏங்க கொண்டாடல. நீங்க அது நீங்க ஸ்கூல்ல கூட அப்பதான் அந்த கத்துக்கிட்டு குழந்தையோட புரிதல் வந்திருக்கலாங்க. கரெக்ட்ன்ற மாதிரி வருது நீங்க சொல்றத பார்த்தா. இல்ல ஸ்கூல்ல கூட அவங்க கத்துக்கிட்டு வந்திருக்கலாம்ட்டு ஏதாச்சும். ஏங்க அததாங்க நீங்க இத சொல்றேன். டிவிக்கே அவங்களுக்கு அந்த டிவி குழந்தைக்கு கேக்கு மட்டும் தெரியாம சொல்றீங்களே. அந்த குழந்தைக்கு தெரியாம யாரோ சொன்னதை வந்து சொல்றாங்க தெரியாம ஓகேங்க, ப்ரோ அப்படின்றத அதுக்கு நான் அது சொன்னேன். ப்ரோ வேற தெரியப்படுத்துவோன்றேன். ஒண்ணும் அது இல்ல. அந்த குழந்தை வளர்ந்து வந்து அதெல்லாம் அதுக்கப்புறம் எப்படி பாத்துக்கலாம் ப்ரோ. கார்த்திக் அந்த குழந்தைக்கு தெரியப்படுத்துவோன்றேன். நீ சொல்லுங்க ஏதாவது இல்ல தெரியப்படுத்துவோம். தெரியப்படுத்தலாம் தப்பு இல்ல, தெரியப்படுத்தலாம் தப்பு இல்ல. ஆமா ஆனா தெரியப்படுத்தணும். இன்னைக்கு நீங்க bro, சொல்லுங்க என்ன இருக்கு பாப்போம். தெரியப்படுத்த சொல்லுங்களேன், அதான் கேக்குறேன். தெரியப்படுத்த ஏங்க மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லுங்க பாப்போம். கார்த்தி அது மட்டும் இல்ல, டிவிக்கே பேசுனது இப்படி சொல்றாங்களே, எத்தனையோ குழந்தைங்க நாம் தமிழர் அப்புறம் இவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிலாம் பேசுறாங்களா, அப்பெல்லாம் எங்க போச்சு? அவரு சொன்னாரு இன்னைக்கு வந்து ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்காங்க என் வேட்பாளர்கள்லாம் அப்படின்னு சொன்னாரு. எக்ஸாக்ட்லி. இல்ல அவரு அவங்க சொன்னாரு. பட் அதுல வந்து எதுவும் தப்பானதை சொல்லியே. அதுதான் அவரு வந்து அவருக்கானதைத்தான் சொன்னாரு. அதாவது என்னோட இது எதிர்காலம் வந்து இதுல இருக்கு, ஸ்கூல்ல இருக்குன்னு சொன்னாரு. அது அவங்களுக்கு எப்படி மத்தபடி தெரியும்? அவர் ஒண்ணும் இப்ப யூகேஜி அவர்கள் குழந்தை எதிர்காலம் காலேஜ் எப்படி இல்லையா தெரியும்? படிக்குது? புரியல. இல்ல இல்ல இருங்க ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைகளுக்கு அவர் தான் எதிர்காலம் எப்படி தெரியும்? யார் சொன்னா? ஏங்க அவரு தாங்க சொல்றாரு. அந்த குழந்தைங்க சொல்ல என்னோட இது இவரு அப்படின்னு சொல்லியே. ஏங்க இப்பதான் சொல்றீங்க அவரு குழந்தைங்க எல்லாம் இவர் தான் எதிர்காலம், அவரே கார்த்தி சொன்ன மாதிரி அவரே பல தடவை சொல்லியிருக்காரு. அது இல்லாம நிறைய மீட்டிங்ல வேற குழந்தைங்க எல்லாம் கூட்டு வந்து பேச வச்சிருக்காங்க. நான் பார்த்திருக்கேன் சில மீட்டிங்ல எல்லாம். அந்த பாரதின்னு ஒரு சின்ன பையனை பேச வச்சிருக்கீங்களா? அவன் கெரியர் என்ன அவங்க கரெக்டா அவர் பேசுறது? ஒரு சின்ன பையனை போட்டு மைண்ட் வாஷ் பண்றது. அவரு என்ன பேசினாருன்னு சொல்லுங்களா கொஞ்சம். ஏங்க மரியாதை இல்லாம எத்தனையோ மீட்டிங்ல இந்த வேட்டையாடுவது கமல் மாதிரி கண்டெல்லாம் காமிச்சிருக்கான் அந்த சின்ன பையன், ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன். அது பிரதர் என்ன பேசுனாங்கன்னு சொல்லிட்டு பேசுங்க. ஏங்க என்னங்க நீங்க யூகேஜி குழந்தை பேசுறது தப்புனா 8ஆம் கிளாஸ் பையனை மேடை பேச்சுல பேச வைக்கிறது தப்பு தானே கட்சி மீட்டிங்ல? பிரதர் நான் சிம்பிளா கேட்டேன் என்ன பேசுனாங்க. நான் இப்ப வந்துட்டு அவர் யூகேஜி குழந்தை அரசியல் பேசுறாருங்க. ஏங்க நான் இப்ப அரசியல் பேச யாரும் அரசியல் பேச வேண்டாம்னு நான் சொல்ல. அந்த குழந்தை வந்துட்டு பேட் பிளாக்னு சொன்னாங்கன்னு அதுக்கு மட்டும்தான் நான் சொன்னேன். ஆனா நீங்க வந்துட்டு இந்த குழந்தை பேசிட்டு அந்த குழந்தை பேசுறீங்க. என்ன பேசுறான்னு சொல்லிட்டு பேசுங்க. என்ன பேசுறான்னு சொல்லிட்டு பேசுங்க. நீங்க பேச விட்டாதானே சொல்ல முடியும். ஏங்க 4 டைம் கேட்டேங்க சும்மா. அப்ப நீங்க பேச விட்டானா இருங்க இப்படி பேசுறாப்ல. இப்ப தெலுங்கர்கள் ஆளக்கூடாது, கருணாநிதி தெலுங்கர், அவர் வந்து ஆளுகிறார். இது 8ஆம் கிளாஸ் பையனுக்கு இது தேவையா? டெய்லி திராவிட உட்கல வங்கான்னு பாடிக்கிட்டு இருக்கான் ஸ்கூல்ல. இங்க திராவிட நாடு வேண்டான்னு சொல்லி பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு. இது சரிங்களா? பேசுறதெல்லாம் சொல்றீங்களா ப்ரோ? அது குழந்தை சொல்லிடுச்சு, தெரியாம சொல்லிடுச்சு. அதை அப்படியே விட்டுட்டு போங்க. அதை வந்துட்டு குழந்தைய சரி செய்ய வர வேண்டிய வேலை பேரண்ட்ஸுக்கு இருக்கு, சமுதாயத்துக்கு இருக்கு. அதை நாங்க பாத்துக்கிறோம். ஓகேங்களா? நீங்க அதுல அவ்வளவு அலச வேண்டாம். ஆக்சுவலா வந்துட்டு இது நீங்க அதை எலிவேஷனா சொல்லதாங்க நான் சொன்னேன். நாங்க என்னங்க பண்ண முடியும்? எலிவேஷனா இருந்துச்சுன்னா நான் சொல்றேன். உங்களுக்கு அப்படி தோணி இருக்கு. நீங்க அப்படி தோணுச்சுன்னா நம்ம எல்லாரும் ஜஸ்ட் லைக் தென் விட்டு போயிட்டாங்க. இதே பையன் இப்ப என் பையன் இதே பையன் வந்துட்டு டிவிக்கே தான் தெரியலன்னு சொல்லியிருக்கான். நாம் தமிழர் சூப்பர்னு சொல்லியிருக்கான். சிரிக்க மாட்டீங்க எல்லாரும். என்ன உண்மைகள் அதனால உங்களுக்கு எரியுது, நீங்க இவ்வளவு பேசுறீங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுதான். ஏன்னா இப்ப இதே இப்ப இருக்கிற எக்ஸ்போஷருக்குலாம் குழந்தைங்க பேசலாம். இப்ப இருக்கிற எக்ஸ்போஷருக்குலாம் குழந்தைங்க பேசதான் செய்வாங்க. ஏன்னா அவங்க டெய்லி டிவி பாக்குறாங்க, மொபைல் பாக்குறாங்க, பேசதான் சொல்லுவாங்க. என்ன பேசிட்டு இருக்காங்க, என்ன வளராங்க, எதை பாக்குறாங்க, என்ன பேசுறாங்கன்னு எனக்கு தெரியாது. நாங்க வளரும் போது நாங்க பாத்துக்கிறோம். அதுக்கேத்த வயசு வரும்போது அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். எக்ஸாக்ட்லி அவ்வளவுதான். நான் அதை பத்தி ஒண்ணு சொல்லுங்க. இவ்வளவு நேரம் பேசிட்டு ஏங்க நான் திரும்ப சொல்றேன்,
அவர் ஒருத்தர் இவ்வளவு சொன்னாரு. நேரம் கதறிட்டு அது நான் அவர் எதுவும் யாருன்னு சொல்லி அப்படின்ற மாதிரி நிக்கிறீங்களே, அதான் எனக்கு ஏங்க புரியல. இல்ல 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 ஒருத்தர் சொன்னாரு அந்த கருப்பு சிவப்பு பிளாக் பார்த்தோன்னே அது பேட் பிளாக் ப்ரோ அப்படின்னு சொன்னாரு. அப்படின்னு சொல்லி அதாவது ஒரு சரி குழந்தை யூகேஜி கேபி குழந்தை கார்த்தி பார்த்து சொல்லுச்சு கேபி கார்த்தி அப்படின்னா அப்ப அவரு அந்த குழந்தை குட்டுன்னு சொன்னா அது எடுத்துக்குவீங்களா? அதுக்காக 1000 மட்டும் தான் நான் காசை சொன்னேன். கொடுத்து மத்தபடி நான் குழந்தைங்க மேல வந்துட்டு வேற சத்தியம் எதுவும் பண்ணுங்க, சொல்லல. எங்களுக்கு தான் ஓட்டு போடுன்னு சொல்றது பேட் இல்லையா? தெரியல, புரியல கார்த்தி, நீங்க சொன்னது புரியல. குழந்தைங்க பேசுறது தப்புன்னா அந்த 1000 காசை கொடுத்துட்டு எங்களுக்கு தான் ஓட்டு போடுன்னு குழந்தைங்க மேல சத்தியம் பண்ணுங்கன்னு வாங்குறது பேட் இல்லையா? அது டெஃபினட்டா பேட் தான். அதனாலதான் அந்த பையன் பேடுங்கிறான். அந்த பையனுக்கு அது புரிஞ்சிருக்குமான்னு தெரியணுமில்லங்க. நம்ம என்ன பண்றோமோ அதுதாங்க வரும் ரிட்டர்ன். அந்த பையனுக்கு புரிஞ்சிருக்குமான்னு தெரியணுமில்லங்க. அதுதான் நான் சொல்றேன். அதான் அவன் புரியவே வேணாங்க, அவன் ஓட்டு போடலைங்க, அவன் ஓட்டு போட போறது இல்ல. சரியா? 5 வயசு பையனும் 10 வயசு பையனும் ஓட்டு போறது இல்ல. 18 வயசுக்கு மேல இருக்கவன் தான் ஓட்டு போட போறான். அந்த பசங்க பேசினா கூட அம்மா இந்த பசங்களே சொல்றாங்களே அந்த அளவுக்கு கீழ்த்தரமான ஒரு ஆட்சி தான் அவங்க நடத்திட்டு இருக்கானுங்க, திமுக ஒரு கேடு கட்டவனுங்கன்னு மக்கள் புரியுற அளவுக்கு மக்கள் இருக்குல்ல ஒரு புரிதல். மக்கள் புரிதல் வந்து என்னைக்குமே நாம ஏத்தாகணுங்க. இன்னைக்கு நம்ம நடந்த எலெக்ஷன், இன்னைக்கு எலெக்ஷன் நடந்தது இல்ல, இதுல வச்சு நாம புரிஞ்சுக்கலாம். மக்கள் புரிதல் நாம ஏத்துக்கிறோம், அதெல்லாம் ஒண்ணுமே பிரச்சனையே இல்ல. அதுல மாற்று கருத்து இல்ல, அதுல மாற்று கருத்தே இல்ல. டெஃபினட்டா அதுல மாற்று கருத்தே இல்ல. ஐ கோ வித். நான் கேட்டது அந்த ஒருத்தர் சொன்னாரு, அதுக்காக மட்டும் தான் கேட்டேன். வேற எந்த இதுல வேற எதுவுமே கிடையாது. இதுல வந்து நான் டிஎம்கே வந்து நல்ல கட்சின்னு எங்கேயும் நான் சொல்ல வரல. நான் ஜஸ்ட் அவர் ஒரு எலிவேஷனா சொன்னாரு, அதுக்காக மட்டும் தான் பேசினேன். அந்த எலிவேஷன்ல தீய வைக்கணும் ப்ரோ, வேற ஏதாவது பேசுங்க. தீய வச்சா சரியா போயிடும், சரியா போயிடும். அடுத்த தலைமுறை கரெக்டா வந்துடும். வெயிட் பண்றோம், அடுத்த தலைமுறை நல்லபடியா வரணும். இல்ல நல்லபடியா வந்துடும், நல்லபடியா வந்துடும். ப்ரோ கார்த்தி ப்ரோ, இவனுங்க ஏதோ சொல்றாங்க சட்டசபையில ஏதோ ராயபுரம் எம்எல்ஏ இது பண்ணாரு அது பண்ணாரு, அதெல்லாம் உண்மையா என்னன்னு தெரியல. ஏன்னா யாரை நம்புறதுன்னே தெரியல இப்ப நியூஸ் சேனல்ல. நாளைக்கு பிஹைண்ட் குட்ஸ் கலாட்டால இருந்து பேட்டி வரும் பாருங்க. இல்ல லைக் என்ன நடந்துச்சு டீடைலா உங்களுக்கு தான் மோஸ்ட்லி அது தெரியும். எனக்கு தெரியாதுங்க, தெரியாது. பட் வதந்தியா வரது நியூஸ் வந்து உண்மைதானா இல்ல சும்மா போற போக்குல ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்காங்களா இவனுங்க? சும்மா அடிச்சு விடுறதுதான் இதா இருக்கும். கொஞ்சம் அக்ரெசிவா பேசிருக்கலாம், யாரோ ஒருத்தர் இருந்துச்சு பேசிருக்கலாம், சுத்தம் போட்டுருக்கலாம், நல்லா இருக்கும். ஏன்னா அது நான் எங்கேயுமே பார்க்கல அதுக்கான எவிடன்ஸும். நானும் தேடுறேன், எங்கன்னா வீடியோ எவனா லீக் பண்ணுவான் ஏதோ ஒன்று பார்க்கலான்னு பார்த்தா எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. சொல்றான் ஆனா அப்படியே வந்தா கூட அசிங்க. உண்மையில யோசிச்சு பாருங்க, ஒரு எம்எல்ஏ வந்து இன்னொருத்தர் அடிக்க போறாரு அப்படின்னா அது கீழ்த்தரமான செயல். அதான் அது நீங்க வந்து யார்கிட்ட தப்பு சொல்லணும் அப்படின்னா ராயபுரம் எம்எல்ஏ ராயபுரம் எம்எல்ஏக்கு ஓட்டு போடுறதுக்கு நீங்க பண்ண வேண்டியதான். கார்த்திக் ப்ரோ, விஎஸ் பாபு எதுவும் சம்பவம் பண்ணாரா இன்னைக்கு சட்டமன்றத்துல? அவர் தூங்கி இருந்தா அவரை 6th ரோல போட்டாங்க. அவர் அவர் பாட்டுக்கு உட்காந்துருக்காரு கையை கட்டிட்டு. அங்க கையை வேற ஆட்ட முடியாது, பக்கத்துல உட்காந்துருக்கேன். கார்த்திக் ப்ரோ, அவரோட பையன் தான் ஏதோ வந்து யாரையும் அடிக்க வந்துட்டாருன்னு ஏதோ சொன்னாங்க, அது உண்மைங்களா? இல்ல ப்ரோ, அது வந்து ராயபுரம் எம்எல்ஏ விஜய் தாமு. ஓகே ஓகே. கார்த்திக் ப்ரோ, செந்தில் பாலாஜியும் இவரு யாரு, செந்தில் பாலாஜி வந்து ஏடிஎம் மட்டும் ஜாயின் பண்ணதா சொல்லிட்டு இருக்காங்க, அது உண்மையா ப்ரோ? ஆமா, எஸ்பி வேலுமணி செந்தில் பாலாஜி 1 மணி நேரமா பேசிட்டு இருந்தாங்களாமா. அது எவனோ புதிய தலைமுறை போட்டோ எடுத்து போட்டு இருந்தாங்க. ஏன் ப்ரோ உண்மையா? சும்மா தான் இருக்காங்க செந்தில் பாலாஜி. பட் இப்போ ரைட் நோ டிஎம்கே வந்துட்டு என்ன அரசியல் பண்றாங்கன்னா வந்துட்டு எக்ஸ்ல வந்துட்டு யாரெல்லாம் வந்துட்டு அரசியலும் பேசுறாங்களோ கெட்டதா பேசுறாங்களோ அவங்க மேல கேஸ் போடுறது, அவங்களோட ஸ்கிரீன்ஷாட்லாம் எடுத்து வச்சு அதையே ப்ரூஃபா வந்துட்டு காமிக்கிறது, இதை தான் வந்துட்டு ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா வந்துட்டு நாங்கெல்லாம் வந்து ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸே நீங்க கொடுத்துட்டு போயிருக்கீங்க, அதை ப்ரூஃபா போட்டுருவாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாரும். ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் இத சொல்றீங்க ப்ரோ? ஆமா, எத்தனை மேடை பேச்சல எத்தனை பேர் டிஎம்கே ஆளுங்க அசிங்கமா பேசிருக்காங்க, அதெல்லாம் எக்ஸாம்பிள் சொல்லணுமா என்ன? யாரு? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவருதான் ப்ரோ. யூ கேன் லைக் விரல் பத்தாது, அத்தனை பேர் இருக்காங்க, சொல்லிட்டே போலாம். அதுக்காக எழுதுறதும் தப்பு இல்லையா? ஆக்சுவலா வந்துட்டு அசிங்கமா நீங்க வந்துட்டு எதுவும் அவங்க பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்க பாட்டு கீழே போயிட்டு அசிங்கமா திட்டிட்டு போயிடுவீங்க, அது மட்டும் கரெக்டா? மிஸ்லீட் சார் கொடுத்துருக்கீங்க சீரியஸ்லி.
இல்ல இருக்கிற அந்த கடன் பிரச்சனைய ஆனா எத்தனை பேர் அதுக்கு முட்டு கொடுக்குறீங்க? அது எந்த விதத்துல நியாயமா முட்டு கொடுக்குறீங்கன்னு எனக்கு தெரியல சீரியஸ்லி. சில பேர்லாம் எதுக்கு அதுக்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்றோன்னே தெரியாம ஆமா இல்ல நாங்க பண்ணதா கரெக்ட் அப்படின்ற மாதிரி சில பேர் சப்போர்ட் பண்றானுங்க. ஏன்டா பண்றீங்க? அதுக்கு ரீசன் என்னன்னு பேஸ் ரீசன் என்னன்னு கேட்டா நீங்க இல்ல டிஎம்கே சொல்றீங்களா அந்த ஆமா கடனுக்கு நீங்க முட்டை கொடுக்குறது? ஆமா சார் ஓகே. எல்லாரும் சொல்றாங்க வந்து எக்கானமி டபுள் ஆயிருக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் கடன் டபுள் ஆயிருக்குன்ட்டு. இப்ப அதுக்கு அப்போ பேக்லாக் டிஎம்கே யார் ஆட்சியில கடன்காரங்க 8 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்களா? புரியல. இப்போ முதல்ல 5 லட்சம் கோடின்னு சொன்னாங்க 2021 வரைக்கும். 21 to 25 வரைக்கும் அவங்க 8 லட்சம் கோடி வாங்கியிருக்காங்களா? இல்ல இல்ல இன்னும் சார் 13 லட்சம் கோடி 5 லட்சம் கோடி வந்து இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. 5 lakh crores வந்து அந்த நம்ம லாஸ்ட் 5 yearsல மட்டுமே 5 lakh crores. இது வரைக்குமே அந்த அளவுக்கு அதிகமா யாரும் வாங்கினது இல்ல. அததான் வந்து அவங்க ப்ரோ அது வந்து காம்பவுண்டிங் மாதிரி தான் ப்ரோ. நமக்கு எப்படி காம்பவுண்ட் ஆகுதோ அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் ஆகிக்கிட்டே போகும் வாங்க வாங்க. ஏற்கனவே இருக்கிற அந்த 5 lakh crores பிளஸ் அதோட இப்போ இவங்க ஒரு 8 வாங்கியிருக்காங்கன்னா அதான் அந்த 5க்கு இப்போ 40 இப்போ 20,000 crore வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா இப்போ இது வாங்குறதுக்கு சேர்த்து இன்ட்ரெஸ்ட் ஏறிடும். இவ்வளவு காசு வாங்கி அடிச்சு எங்க ஒளிச்சு வச்சிருப்பானுங்க? எதை போட்டு கணக்கு காட்டுவானுங்க? எல்லாம் இதுதான் நமக்கே ப்ரோ. குழம்புது. இப்போ நேரடியா வந்து ஒரு இதுல வந்து காசு அடிக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிரான்ஸ்ஃபார்மருக்கு ஒரு டெண்டர் போகுதுன்னு வச்சுக்கோங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ ஒரு 1 லட்சத்துக்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வாங்குனாங்கன்னா 1,30,000க்குன்னு தான் அதை வாங்குவாங்க. அது ஒரிஜினல் வேல்யூ 1 லட்சம் இருக்கும். 1,13,000 போட்டு வாங்கிட்டு அந்த 30 தான் அவங்க ப்ராஃபிட். அந்த 30ல கமிஷன் பேசி அடிச்சுக்கிறது மாதிரி. ஆமா நேத்து கூட ஏதோ தனியார் காலேஜ்காரங்களா சொல்லிட்டு இருந்தானுங்க இவ்வளவு நாள் டிஎம்கே எங்கிட்ட இவ்வளவு காசு வாங்கிட்டு இருந்தாங்க ஆனா ராஜ்மோகன் அமைச்சர் வந்து எங்கிட்ட காசே வேண்டாம் அந்த ஃபார்மை கொடுத்துட்டாரு அப்படின்னு. சிபிஎஸ்இ ஸ்கூல் ஆமாமா அது நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலா. நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணாங்க. இங்க கூட ஒரு ஃப்ரெண்டு அவங்க சன்ன சிபிஎஸ்இ தான், அவரு கூட இந்த நியூஸ் என்கிட்ட காமிச்சாரு. ஸோ இது கொஞ்சம் நல்ல மூவ் தான், நல்லா ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னாங்க. ஆனா ஒரு விஷயம் ஒண்ணுங்க உண்மையிலே சொல்றேன், டிஎம்கே ஏடிஎம்கே இதர கட்சிகள் இவங்க வந்துட்டு இவங்க தான் வந்துட்டு இந்த கவர்மெண்ட்டை நல்லா பண்றதுக்கான வழியே பண்ணுவாங்க. ஏன்னா கொஞ்சம் தப்பு பண்ணா கூட அச்சு நவுத்தி விட்டுருவாங்க. அது மட்டும் நல்லா தெரிஞ்சிருச்சு. இப்ப இவங்களால ஏமாத்தி தப்பு பண்ண முடியாது, கண்டுபிடிச்சிருவானுங்க. இவங்களுக்கு எல்லாம் எல்லாமே தெரியும். எத்தனை வருஷம் பிளான், எத்தனை வருஷம் இது பண்ணிருப்பாங்க அவங்க. சும்மா இல்லைங்க, தியேட்டருக்காரங்கல இருந்து ஒரு பிளம்பர் கடை, ஒரு ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஸ்பேர் பார்ட்ஸ் கடை, அவன் அந்த தொகுதியில அந்த வார்டுல பணம் கட்டிக்கிட்டே இருந்திருக்கானுங்க. ஒவ்வொருத்தரும் இந்த சின்ன சின்ன இன்ஸ்டாகிராம்ல வந்து அந்த வீடியோல பேசும்போதும் இல்லைங்க இந்த ஆட்சியில இவங்க காசு வாங்குறது இல்லைங்க, நாங்க முதல்ல எல்லாம் ஏடிஎம்கேலயே கொடுத்துட்டு இருந்தோம், டிஎம்கேலயே கொடுத்துட்டு இருந்தோம், அது எதுக்குன்னே தெரியல, கட்சி நிதினு வாங்குவானுங்க, வளர்ச்சி நிதினு வாங்குவானுங்க, எலெக்ஷனுக்குன்னு வாங்குவானுங்க. நான் வேலை செய்யற ஆபீஸ்லயே வந்து சில 2-3 கட்சிக்காரங்க எல்லாம் வந்து நாங்க மாநாடு பண்றோம், எங்களுக்கு ஸ்டேஜ் போட்டு கொடுங்க, எங்களுக்கு பஸ் வசதி பண்ணி கொடுங்க, பெட்ரோல் கன்வென்ஸ் கொடுங்க அப்படின்லாம் வந்து கேட்டு இருப்பாங்க டிஎம்கே ஆட்சியிலலாம். அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இப்போ இவங்க வந்து மேக்ஸிமம் டிஸ்டர்ப் பண்றது இல்ல மக்களை. இதே கொஸ்டின் நீங்க டிஎம்கே காரங்க கிட்ட வேற யார்கிட்ட கேளுங்க, அவங்க அப்படியே வந்துட்டு அவ்வளவுதான் ஊர்ல கொலை நடந்துட்டு இருக்கு, அது நடந்துட்டு இருக்குன்னு அப்படியே வேற மாதிரி சொல்லுவாங்க. ஆமா அவங்க உடனே வந்துருவானுங்க. ஒரு சார்பா இருக்கிறத விட நியூட்ரலா இருக்கிறதே நல்லது, எல்லா சைடும் பாத்துக்கிறதே நல்லது. ப்ரோ இது வந்து டூ ஏர்லி ஸ்பெகுலேஷனா தான் தெரியுது. நீங்க இது வந்து இப்போ வந்துட்டு நீங்க ரொம்ப முன்னாடியான இதுதான். இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், கொஞ்சம் கொஞ்சமா பேசிக்கலாம். இப்போ என்ன ஆகுங்கிறீங்க? ஏதோ கணிப்பு இருக்கா உங்களுக்கு? அட் த மொமெண்ட் நீங்க சொல்றது உண்மைதான். ஸோ வந்துட்டு எல்லாத்துக்கும் வந்துட்டு நீங்க சொல்ற மாதிரி அந்த பிரச்சனை இல்லை. பட் மேபி இன் ஃபியூச்சர் நீங்க வந்துட்டு இதுவே வந்துட்டு நடக்கும். ஃபியூச்சர்னா நீங்க எதை சொல்றீங்க? உங்களுக்கு ஏதாவது கணிப்பு இருக்கா? இதே மாதிரி தான் ஒரு பாயிண்ட் டெஃபினட்டாங்க இதே மாதிரி இருக்கிறதுக்கான வந்த உடனே ஃபர்ஸ்ட் 6 மாசம் அவரை மாதிரி வந்து ஏதோ அவர்தான் பெரிய இது மாதிரி பண்ணாரு. சாவர நிலைமையில இருக்கிற அவரே போய் கொரோனா பேஷண்ட போய் கேவி கார்த்தி என்ன சொல்ல வரேன்னா புது உடுப்பு போட்ட துடிப்புங்கிறீங்களா? இல்ல அவரை சொல்ல, ஸ்டாலின் சார் வந்து ஃபர்ஸ்ட் எப்படி போட்டாருன்னா பிடிஆர போட்டேன், பினான்ஸ் எடுத்துட்டு வந்துருவேன், அதுக்கு ஒரு கமிட்டி ஆரம்பிச்சாரு. மாசத்துக்கு மெடிக்கல்ஸ் போட்டேன், எப்படி நடத்துறேன் பாரு, நான் இத்தனை ஓட்டு வாங்கியிருக்கேன், மீதி பேர்ல வந்து எனக்கு ஏன் ஓட்டு போடல அப்படின்னு நினைக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஒரு 3-4 months பண்ணாரு. அதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனை எல்லாமே வந்துச்சு. அதுல ஒரு நீங்க ஓகே நீங்க கரெக்டா சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன்னா விஜய்க்கும் வந்து ஒரு டைம் கொடுக்கலாம். இப்போ சேஞ்ச் ஆயிருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல.
நீங்க சொல்ற மாதிரி அந்த பார்ட்டி ஃபண்ட்லாம் வந்திருக்கு. ஆனா இப்ப என்ன பிரச்சனை வருதுன்னா, இப்ப அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ என் கட்சியில இருந்து ஏடிஎம்கே தான் சொல்றது இல்லை, இதுல இருந்தே போறாங்கன்னு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்க போனவங்கள நான் சொல்றேன். வெள்ளமண்டி நடராஜன், என்எஸ்என், அவங்க எல்லாம் வந்து அங்க ஏதாச்சும் ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப நாளைக்கு அது பிரச்சனை வந்துச்சுன்னா அங்க இருக்கிற ஒரு மாவட்ட செயலாளர், ப்ரோ நம்ம வந்து இதான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப அந்த கனிம வளம் ஏதாச்சும் எடுக்கிறாங்கன்னு வைங்க, ஒரு லாரி போகுதுன்னு வைங்களேன், அவர் வந்து அந்த மாவட்ட செயலாளரும் அந்த சரக்கு நினைக்கிறவங்கிட்ட போய் நான் வந்து இது நம்ம வண்டி தான் ப்ரோ அப்படியே விட்டு ப்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களும் என்ன பண்ணுவாங்க, பெரிய லீடர் அது அந்த அந்த நிலைமைக்கு ஜிபிகே போயிட்டு இருக்கா இப்பவே ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல. நான் வந்து இது இல்ல வந்து இல்ல நான் ப்ரோ, வந்து நீங்க இந்த இல்ல அலிகேஷன்ஸ் வந்து கரெக்ட், இந்த நீங்க அலிகேஷன்ஸ் பேசுறது வந்து நான் கரெக்ட். வந்து செங்கோட்டையனுக்கோ இல்ல வின் பண்ணதுக்கு முன்னாடி போனவங்ககிட்ட நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்க வந்து ஒரு ரிஸ்க் எடுத்திருக்காங்க லைஃப்ல, அதை நான் சொல்லவே மாட்டேன். ஆனா வின் பண்ணதுக்கு அப்புறம் போறாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாத்தையும் சேர்த்து எந்த இடத்துல நிக்க வைக்க போறாங்கன்னு சொல்றதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும். விஜய் கட்சிக்கோ நம்ம ஜட்ஜ் அந்த பண்றது. கரெக்ட் ப்ரோ, பட் கடம்பூர் இப்போ ராஜுவெல்லாம் கொஞ்சம் தள்ளியே வைக்கணும். ஆமா, வெறும் அதுதான் சொல்றேன். உறுப்பினராகவே வச்சுட்டு போனா நல்லது. இவங்கெல்லாம் விஜயபாஸ்கர் இவங்க எல்லாம் வர்றானுங்க. அவங்க அந்த ஆள்லாம் ஸ்டண்ட் அடிச்சுட்டு இருக்கான் ராகவலான்ஸ் மாதிரியே விஜயபாஸ்கர்லாம். அதுதான் என் பாயிண்ட். 60 வருஷம் அவெல்லாம் 70 அது வருஷம் கரெக்ட் வரைக்கும் நீங்க சொல்றது. பட் ஆனா இப்போ வந்து நீங்க முன்னாடி எல்லாம் எப்படின்னா எதிர்க்கட்சி மட்டும்தான் அக்கௌண்டபிலிட்டி, அவங்க மட்டும்தான் கேள்வி கேட்பாங்க. இப்ப போற வரவங்க எல்லாம் கேள்வி கேட்கறாங்க ப்ரோ, எல்லாரும் சும்மா சும்மா அதுதான். கேள்வி கேட்கறாங்க. உங்களுக்கு இப்போ இதுலயே லாஸ்ட் வந்து 60 நீங்க இயர்ஸ் இப்போ வந்து எப்பவும் ஒரு போலிங் எடுப்பாங்க. இப்போ எலெக்ஷன் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இல்ல 1 வருஷத்துக்கு முன்னாடியே எவ்வளவு ஓட்டு நமக்கு வருங்கிறதெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. அது வரைக்குமாவது நீங்க கொஞ்சமாவது ஒழுங்கா இருந்தாதான் கொஞ்சம் இமேஜ் பில்டப் பண்ணலாம் லாஸ்ட்ல. அதுதான். நான் என்ன சொல்றேன்னா, இவங்க வந்து தப்பு பண்ணணும்னு நினைச்சாலுமே அந்த தப்பு பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வெளியே தெரியக்கூடாம அந்த சிண்டிகேட் மாதிரி செட் பண்றதுக்குள்ளேயே 5 வருஷம் முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இவங்க எல்லாம் அதுதான் பிரச்சனை. காலங்காலமா கொள்ளையடிச்சிருக்காங்க. கண்டிப்பா அதனால அதுதான் சொல்றேன், உண்மைதான். பட் ஆனா அதெல்லாம் செட் இவங்க பண்றதுக்குள்ளேயே ஆட்சி முடிஞ்சிரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிவிக்கு ஆச்சு எப்படி கவரும் ஃபியூச்சர்ல அப்படின்னா வந்துட்டு ஸ்ட்ராங்கான டெசிஷன் மேக்கிங் இல்ல, போல்டான டெசிஷன் இல்ல. இத்தனை பேர் ஊழல் பண்ணியிருந்தோம், இவங்க எல்லாம் அரெஸ்ட் பண்ணல, இவங்க எல்லாம் வந்துட்டு அதுக்கான சட்டம் அதுக்கான இது வந்துட்டு கேஸ் போடல அப்படின்ற ஒரு விஷயத்துலதான் இந்த ஆட்சியை கவரத்துக்கு சான்ஸ் இருக்கு. ஊழல் பண்ணாங்க இது பண்ணாங்கன்னு மேபி மைனஸ் கொஞ்சம் பர்சன்டேஜ் கம்மியா இருக்கலாம். பட் ஆனா நிர்வாகம் பண்ண ஊழலும் தெரியல, ரொம்ப பெரிய லெவல்ல பண்ணணும் ப்ரோ. அதுதான் சொல்றேன். சின்னது பட் ஆனா ஆட்சி அதெல்லாம் கவல்றதுக்கான வாய்ப்பு என்ன பயங்கரமா இருக்குன்னா, பண்ணணும். நிர்வாகம் பண்ண தெரியல, நிர்வாகம் பண்றதுக்கான தகுதி உங்களுக்கு இல்ல அப்படின்ற விஷயத்துல வேணா ஃபியூச்சர்ல வேணா அது வேணா ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்கலாம், நெகட்டிவ் பாயிண்டா இருக்கலாம். டிவிக்கோட மெயின் அட்வான்டேஜ் ஓட் ஸ்கோர் கட்சியோட லீடருக்காக விழுந்ததுதான் ஓட் ஸ்கோரிங். உங்களுக்கு எல்லாமே ஃபுல்லா ஓட் கவுண்டிங் எல்லாமே அப்படிதான் விழுந்தது. அது ஒண்ணு அதனால change இந்த வேணும்ன்றது. பிரிக்கிறது அதெல்லாம் வந்து அவ்வளவு ஈஸியா நடக்காது. ஏதாவது பெரிய விஜய் பிக் டைமா மாட்டணும், ஏதாவது பெரிய கரப்ஷன்ல மாட்டினா மட்டும்தான் இதோ இதாகும். வராங்களே, அதுதான் ஆர்டி நான் எப்படி கூப்பிட்டு இருக்காங்களே பாக்குறேன்னா, ஏடிஎம்கேல இருந்து ஒருத்தரா மாட்டினாங்கன்னா அவ்வளவுதான். நான் எப்படி பாக்குறேன்னா, ப்ரோ விஜய் அவங்களும் பேசணும் மட்டும் அதான் இல்ல. நான் இப்போ சொல்றேன், ஃபார் இப்ப எக்ஸாம்பிள் இவங்களும் வந்துருவாங்க கரெக்ட் தான். பட் ஆனா இப்போ உங்களுக்கு யூனிஃபைடா நீங்க அலையன்ஸ் எல்லாம் பார்த்து ஃபார்ம் பண்ணாலுமே உங்களுக்கு அப்பயும் நீங்க விஜய்க்கு தான், விஜய் நம்பி தான் அவங்க வருவாங்க. விஜய் நம்பி வர்றதும் அவங்க இப்போ இந்த காசு டைம் வந்து சம்பாதிக்கிறதும் எது நடந்தாலும் சரி விஜய் அப்ரூவல் தான் இப்போ எல்லாமே. டிக்டேட்டர் மாதிரி ஆயிட்டார்ல நீங்க இப்போ அப்படி அவரு. சொல்றீங்க, நான் இப்படி யோசிக்கிறேன். இப்போ 1.25 அவர் கோடி பேசுறாரு பேசல அதெல்லாம் ஓட்டு நெக்ஸ்ட் வாங்குறாருன்னா திங், அதெல்லாம் அந்த நமக்கு 1.25 கோடியில வந்து சரி, ஒரு கோடி வந்து அவர் ஃபேன்ஸாவோ இதாவோ இருக்காங்க. மீதி 75 லேக்ஸ் வந்து ஒரு சேஞ்ச் வேணும்னு சொல்லி தான் போட்டிருக்காங்க. இந்த திராவிடியன் பார்ட்டிஸ் வந்து வேணான்னு சொல்லி போட்டவங்க தான் போட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அண்ணாமலை சப்போர்ட்ஸ் எடுத்துக்கணும். அவங்க என்னதான் பிஜேபி இதுல ஏடிஎம்கே அலையன்ஸ் இருந்தாலும் ஒரு இப்போதைக்கு ஒரு கணக்குல அந்த 18 லேக்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்களா, அந்த 18 லேக்ஸ்ல எத்தனை பேர் வந்து ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் போட்டிருப்பாங்க? ஹார்ட்லி ஒரு 1 lakh 2 lakh. ப்ரோ அவரை இல்ல இல்ல நான் விட்டுறணும் ப்ரோ. சொல்றேன், அவரு இப்ப வந்து அவர் அவருக்கு இன்னும் கொஞ்சம் டைம் அவர் எடுக்கும் அவர்லாம் ப்ரோ. அவர் சீரியஸ்லி அவர்லாம் அப்போசிஷன் ஆயிடுவாரு. பட் ஆனா இல்லை சார், இல்ல சீரியஸ்லி. அவர் 2031ல வந்தா இல்ல அவருக்கு வெயிட் உண்டு. அவரு ஈஸியா அவர் வந்து நிறைய ஆடியன்ஸ் புல் பண்ணிடுவாரு, ஓட்டு வாங்கிடுவாரு, அதெல்லாம் ஆனா கரெக்ட். அவர் பட் யார் ஆனா ஓட்ட புல் அவரோட பண்ணுவாருன்னு அவரோட அவர் ஹேண்ட்லிங் யார் இருக்கு. ஓட்ட புல் அவர் பண்ணுவாருன்னு பிஜேபில இருந்து இப்பதான் வெளியே வந்திருக்காரு. இப்போ ஒரு 4.25 கோடி ஓட்டு போட்டிருக்காங்க. அது யங்ஸ்டர்ஸ் யங்ஸ்டர்ஸ் ஓட்டு இருக்கு ஓட்டு ப்ரோ. யாருக்கு போட்டிருக்காங்க? சரி நான் ப்ரோ யங்ஸ்டர்ஸ் ஓரளவு போடுவாங்க, கொங்கு பெல்ட் ஓட்டு அவர் ஆமா, வாங்கிடுவாரு அது ப்ரோ. அப்படி யோசிங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். இப்ப அந்த ஓட்டு வந்து இந்த டைம் யாருக்கு விழுந்திருக்குன்னா விஜய்க்கு. சோ விஜயோட அந்த 1.25 கோடி வந்து நெக்ஸ்ட் டைம் இப்ப அண்ணாமலை எல்லாம் வந்துட்டாருன்னா ரொம்ப ப்ரோ நீங்க எஃபெக்டிவா வந்து இன்னமும் ப்ரோ, இல்ல நான் ஒரு காமன் திங் சொல்றேன் பாருங்க. இன்னமும் அண்ணாமலை தனியா கட்சி ஆரம்பிச்சாலும் நம்ம ஊர்ல ஒரு 70% பேர் அவன் பிஜேபி தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஓகேவா? இருக்கலாம்.
இல்ல அதெல்லாம் அவர் அதை பேசி பேசி மாத்தணும் சரி ப்ரோ. அதை பண்ணிடுவாருங்க. பேசி சரி பண்ணிடுவாங்க. அதுதான் அது அவர் மாத்தணும் பிஜேபிக்கு ஃபர்ஸ்ட். எதிரா 4 கமெண்ட் அடிச்சா போதும். அது ஒண்ணு. அங்க இருந்து 4 நயனா அது அவ்வளவு ஈஸியா கொடுக்க மாட்டாரு ப்ரோ. நயனா அவரு நாகேந்திரன் 4 அப்படி கமெண்ட் போல்டா அடிப்பாங்க. கொடுத்துட்டாருன்னா பெரிய விஷயம் உண்மையிலே. அப்புறம் அவர் இருக்காருல்ல, பத்துக்கு அவர் என் பாயிண்ட் இந்த எலெக்ஷனுக்கும் அடுத்த எலெக்ஷனுக்கும் என்ன ஆக போகுது? சரி, அவர் யார் ஓட்டை புல் பண்றாங்கன்னு தாண்டி இப்ப விழுந்த அவர் இப்ப 1.25 கோடி ஓட்டு விழுந்த விஜய்க்கு அதுல வந்து ஒரு நம்ம இளவரசர் உதயை விட அண்ணாமலை கொஞ்சம் தெளிவான பாலிடிக்ஸ் பண்ணுவாரு. அந்த நம்பிக்கை சரி, எனக்கு இல்ல. உதயனா வந்து ப்ரோ கொஞ்சம்லாம் இல்ல ப்ரோ, ரொம்பவே கொஞ்சம்லாம் இல்ல. பண்ணுவார் அவர் ப்ரோ. ரொம்ப ஷார்ப் உதயனா அண்ணாமலை வந்து இல்ல எல்லாம். சொல்றேன். அது நீங்க அண்ணாமலை எல்லாம் ப்ரோ, ப்ரோ நீங்க உதயனா வந்து ரொம்ப எக்ஸ்போஸ் அவரை வந்து நீங்க மீடியால வேணா டிஃபீட் பண்ணலாம், நீங்க பேச்சுல எல்லாம் அண்ணாமலை எல்லாம் அதான் எதுவுமே சொல்றேன். பண்ண சத்தியமா முடியாது. பொலிட்டிக்ஸ் நாலேஜ்லாம் வாய்ப்பே இல்ல bro. அவர் கூலானவர் ப்ரோ. சீரியஸ்லி நீங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை அவர் மேல ஒரு ஸ்கேமே இருக்குன்னு நீங்க ப்ரூவ் பண்ணாலுமே அவரால் அதை கூலா ஹேண்டில் பண்ண முடியும் அந்த இடத்துல பிரச்சனை. கண்ணுல விளக்கண்ண போட்டு தேடிட்டு இருக்காரு என்ன குற்றம் நடந்துட்டு இருக்குன்னு டிவிகேல. அதெல்லாம் அண்ணாமலை வந்து நம்ம உதய ப்ரோவை ஈஸியா ஆஃப் பண்ணிடுவாரு. யாரு ஏதோ புரியல? பேச ஆரம்பிச்சா தம்பி நீ ஒரு 9th டேபிள் சொல்லுப்பா அப்படின்னு ஆஃப் ஆயிடுவாரு. உதயனாவை யாரும் அவருக்கு எக்ஸ்போஸ் இருக்க பண்ண தேவையில்ல, நாலேஜ்லாம் அவரே எங்களுக்கு எக்ஸ்போஸ் யாருக்கு ஆனா இருக்கு? யாரு அல்ல ப்ரோ அதுலயும் ப்ரோ யாரையும் இங்க பாருங்க, குறைச்சலா எடை பண்ண முடியாது. அதுலயும் எண்ணில தான் கேக்குறீங்க 9th டேபிள்ங்கிறத. இல்ல இல்ல அவர் உதயனாவை வந்தாருன்னா யாரும் எக்ஸ்போஸ் ப்ராப்பர் பண்ண ஒரு தேவையில்ல, ஓ அப்படி அவரே எக்ஸ்போஸ் பண்ணுவார். வாழ்டைலா நீங்க இல்ல ஆக்சுவலா வந்துட்டு அவரை நீங்க இப்படி நினைக்கிறீங்க. பட் ஆனா இவங்க வந்துட்டு அன்னெசரி ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க. டிஎம்கே வந்துட்டு அதான் சட்டசபையில இதெல்லாம் ஆமா கரெக்ட் அவங்க கரெக்ட். வந்துட்டு அது ஒரு ஷோகேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நாங்க தான் வந்துட்டு ஈக்குவலான கட்சி, பெரிய கட்சி அப்படின்றத அவங்க ஷோகேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவ்வளவு சீக்கிரம் விட மாட்டாங்க. டிஎம்கே வந்து இப்போ அவங்க லைவ்ல இருக்க மாட்டேங்கிறாங்க. எதிர்க்கிறேன்னு எதெல்லாம் எதிர்க்கிறீங்கிற அவர் மாதிரி இருக்கு. சர்வைவல் ஆகல. கொஞ்சம் தெளிவா அதுதான் எதிர்ப்பு இப்போ வந்து தெரிவிங்கப்பா அவங்க அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலா வந்து டிவிகேக்கு கிடைச்ச அதே சான்ஸ் மறுபடியும் அண்ணாமலைக்கு கிடைச்சிருக்கு. ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஸ்பாட்லைட்ல இல்லாம 2 கட்சி அடிச்சுக்கிறப்போ சைட்ல வளரலாம். கரெக்ட். அந்த 2 கட்சி அடிச்சு வளர்ற அந்த சான்ஸ் இந்த கிடைச்சிருக்கு. டிஎம்கே அவர் எப்படி அதை யூஸ் உதய கூட இல்ல சொல்லிட்டு ப்ரோ, இருந்தாரு எதிரி யாருன்னே இல்ல தெரியாம இல்ல நாங்க அப்படி எதிர்த்து இல்ல ப்ரோ. சொல்றோம் நீங்க சொன்ன அப்படின்னு. தப்பு ஆக்சுவலா வந்துட்டு அங்க வந்துட்டு ஏடிஎம்கே வந்துட்டு அந்த அளவுக்கு எல்லாம் எதிர்கட்சியா செயல்படல. அதனாலதான் இவரு வந்தாரு. ப்ரோ அவரு எதிர்கட்சிலாம் இல்ல ப்ரோ. நான் என்ன சொல்றேன்னா இப்போ பாருங்க ப்ரோ, நம்மள மாதிரி பேசி ஓட்டு போடுறவங்க தமிழ்நாட்டுல ஒரு 30% 40% தான் இருப்பானுங்க. மீதி எல்லாம் 2 சின்னத்துக்கு போய் போட்டு வருவனுங்க தான் இதுக்கு அதிகம். முன்னாடி அப்படிதான் இருந்துச்சு. அவனுங்க மாத்தி போட்டது ஏதோ இதுவே ஏதோ அதிர்ஷ்டமா இல்ல எப்படி நீங்க போட்டாங்கன்னு எவ்வளவு தெரியல. யோசிக்கிறீங்களா? அடுத்த 5 வருஷம் கழிச்சா போய் ஏடிஎம்கேக்கு தான் ஓட்டு விழும் பாருங்க. அதான் மறுபடியும் ஓட்டு போடுவாங்க கொஞ்சம் பேரு. அதான் அழுதுன்னு இருக்காங்களே அவங்களாம் பெருசுங்க போடுவாங்க. அந்த 60-70 வயசு இந்த ரெட்டலைக்கே போட்டு பழகிட்டாங்க. அங்க போனாலே அந்த மைண்ட் ரெட்டலைக்கே போயிடும். அந்த எம்ஜிஆர் திங்கிங், ஜெயலலிதா திங்கிங் வந்துடும். அதனால அது அவங்க ஒரு மனசு சில இது மாறாது. இருக்கு ப்ரோ. இப்போ அது இப்போ நான்லாம் வந்து டெல்டா ஆக்சுவலா தஞ்சாவூர் எங்க சைட்ல எல்லாம் வந்து ஏடிஎம்கே தான் வரும். ஜெயலலிதா இருந்த வரைக்கும் ஜெயலலிதாவை ஜெயிக்க வைப்பானுங்க. ஜெயலலிதா போனதுக்கு அப்புறம் டிஎம்கே ஜெயிக்க வச்சானுங்க. கரெக்ட். இப்போதான் புதுசா இந்த விசில்லாம் இப்போதான் அது ஒரு 2 தொகுதி தான். உங்க ஊர் விசில்லாம் எம்எல்ஏ அவ்வளவுதான் பயங்கரமா வந்துச்சு, ஒரு 2 பேசிருக்காரு தொகுதி போலியே. தான். தஞ்சாவூர் எம்எல்ஏ சரவணன் சட்டசபையில. ஆமா ப்ரோ. ஆமா அவரெல்லாம் கொஞ்சம் முன்னாடி உட்கார வச்சிருக்கணும், போய் டாப்ல உட்கார வச்சுட்டாங்க. அவரு வேற, அவரு வந்து ஒரு 7-8 வருஷம் முன்னாடி குடிச்சிட்டு ஆடின வீடியோ எடுத்து போட்டு இவனுங்க ஐயோ அதெல்லாம் ஏன் ப்ரோ. எல்லாத்துக்கும் பர்சனல் லைஃப்னு ஒன்று இருக்கு ப்ரோ. அதெல்லாம் பிரசன்ட்ல முடிஞ்சிச்சு என்ன ப்ரோ. ஆனா பண்றாங்க? இப்ப 7 இங்க வருஷம் ஒரு முன்னாடி வந்து ப்ரோ செயல்ல அவரெல்லாம் பயங்கரமா சட்டம் சும்மா பண்ணி இருந்தவர் கொடுக்குறாங்களா, ப்ரோ. அது பேசுங்க ப்ரோ. அவரு பர்சனல்ல அவரு எல்லாத்துக்கும் இருக்கு. சட்டசபையில என்ன பேசினாரோ அது யாருன்னா பேசுங்களேன். சீரியஸ்லி அரசியல் பத்தி யாருங்க? எல்லாம் எதுக்கா பேசணும்? அவரு சட்டசபையில இன்னைக்கு இது யாரெல்லாம் லைவ் பாத்தீங்க? சீரியஸ்லி சட்டசபை நான் ஃபுல்லா பார்த்தேன். வந்துச்சு ப்ரோ. சட்டசபை எல்லா வீடியோவும் வந்துருச்சு. சரவணன் கட் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. இப்ப சரவணன் பேசுற வீடியோ எல்லாம் வந்தது. ஆக்சுவலா வந்துட்டு அவர் எலிவேஷன் கொஞ்சம் பயங்கரமா தான் குத்துருக்காரு. அது டிவி கேக்கு துதிப்படி தான் குத்துருக்காரு, அது தெரியுது. இருந்தாலும் வந்துட்டு 25 வருஷமா வந்துட்டு நடிகரா இருந்து நாங்க வந்துட்டு எல்லா கிராமத்தையும் நாங்க போய் சென்றடைந்தோம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்துட்டு அதை போர்ட்ரேட் பண்றாங்க. அது என்ன சார் சீரியஸ்லி அதெல்லாம் தேவையா? எனக்கெல்லாம் இன்னும் டவுட் ப்ரோ. தஞ்சாவூர்லாம் டெல்டாலாம் கோட்டை மாதிரி ப்ரோ. அவங்களுக்கு எப்படிதான் இன்னும் எனக்கு நம்பவே முடியல ப்ரோ. கும்பகோணம்லாம் ப்ரோ 30 வருஷம் ப்ரோ, 30 வருஷம் ஜெயிச்சாங்க. அன்பெல்லாம் அவர்லாம் இன்னமும் இந்த வாட்டி அவர் தான் ஜெயிக்க வேண்டியவர்னு நினைச்சிட்டு இருந்தேன். நல்லா ஜெயிச்சுட்டாரு, அவ்வளவுதான். ராஜா நான் ஆக்சுவலா மன்னார்குடி, எங்க தொகுதி வந்து ராஜா ஜெயிக்க வேண்டியது. கும்பகோணம் டிஎம்கேவோட கோட்டை தானே சொல்லுவாங்க கும்பகோணம். இப்போ உங்க எல்லாத்துட்டும் ஒரு கொஸ்டின் கும்பகோணம் இல்ல கேக்குறேன். ப்ரோ, இப்போ டெல்டா. டிஎம்கே ஜெயிச்சிருந்ததுன்னா என்ன ஆயிருக்கும்? என்ன ஆயிருக்கும்? டிஎம்கே ஜெயிச்சிருந்தா பேக் டு நார்மல், அவ்வளவுதான். நம்மளாம் இதெல்லாம் பத்தி பேசியிருக்க மாட்டோம். நம்ம அவங்க ஜெயிச்சிருந்தாங்கன்னா மன்னராட்சி ஆயிருக்குங்க. காலம் விதி எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு அது கரெக்டா போய் சேர்ந்துருக்கு அப்படிதான் சொல்ல முடியும்.
அது வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு உதயநிதி அவர்கள் வந்துட்டு சிஎம் ஆக்கணும், ஜெயிச்சு சிஎம் ஆக்கணும்ன்ற மைண்ட் செட்ல இருந்தாரு. ப்ரோ அது இல்ல நீ எதிர்கட்சி ஆகிதான் சிஎம் அதுதான் ஆகணும்ன்ற மாதிரி விதி வந்து அமைஞ்சிருக்கு. ஆனா நடக்கட்டும். ஆக்சுவலா அதுதான் ப்ரோ அவங்க கரெக்டா ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணி பேஸ் வச்சிருக்காங்க பண்ணிருக்காங்க. எதிர்கட்சியா வேணா யாரு ஆகட்டும், ஆனா உபநிதி சிஎம் எல்லாம் ஆகவே யாரு முடியாது. அருள்நிதி இல்ல துன்பநிதி ஒரு நிமிஷம் துயரநிதி டென்ஷன் ஆகாதீங்க கார்த்தி. யார் அது அது ஒரு அது அவங்களோட மைண்ட் வாய்ஸ். நான் டிஎம்கே ஆள் கிடையாது, அது அவங்களோட மைண்ட் வாய்ஸா நான் பேசினேன். எதிர்கட்சி வேணா ஆக முடியும், ஆனா சிஎம் எல்லாம் அதனால ஆகவே முடியாது எதிர்கட்சி உதயநிதி ஆனது அவர்கள். 7000 ஓட்டு தான். என்னமோ அதுவே அதுதான் ப்ரோ வந்து அதுவே ஆயிருக்க கூடாதுன்னு போய் தப்பிச்சிருக்காங்க. சிஎம் அவரா அவரு சரி அது காரி ப்ரோ நான் துப்பிட தோத்துருவாரு நினைச்சேன் ப்ரோ, முடிச்சு நினைச்சேன் அதனால அவரெல்லாம். வந்து அவ்வளவுதான் குடும்பத்தையே எச்சு அடிச்சு மூஞ்சில உள்ள படாதுன்றத வச்சிருவாங்க ஏதோ 15 ஒண்ணு 15. பேசிட்டு இருக்காதீங்க. இவ்வளவு நேரம் சைலண்டா தானே கேட்டுட்டு இருந்தீங்க. கார்த்தி பெருசா கார்த்தி அதெல்லாம் ஒண்ணும் நீங்க இல்லையே. தூங்கிட்டீங்கன்னு இருந்த கார்த்தி, நீங்க தூங்கிட்டீங்கன்னு இருந்த ஒரு பேரை கேட்டது எதிர்த்து உதயநிதி அடிச்சீங்க. பேரை கேட்டவொன்னு வந்துட்டீங்க. பாயும் புளியா மாறிட்டாரு கார்த்தினா. என்னை பேசக்கூடாதுல்ல கார்த்தி இருக்க இந்த வரைக்கும் மாதிரிலாம். நாங்களாம் ரொம்ப ஜாலியா தப்பா பேசுவோம் உதயநிதி பத்தி. பேசக்கூடாதுல்ல இந்த மாதிரிலாம். புழுவலாம் அதுக்குன்னு புழு செஞ்சிடும் புழுவக்கூடாது. நான் சொன்னது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல சொன்னேன். அவங்க வந்துட்டு நினைச்சது நீ இப்படி வாப்பா அப்படின்றத சொன்னேன். ப்ரோ இப்படி ப்ரோ அவரு வந்ததே வந்து அதனாலதான் ப்ரோ அதிசயம் ஆக்சுவலா அவங்க அந்த ஆளு. அதுதான் அவர் எப்படி ஆனா சென்னை கார்த்தி ப்ரோ பி கேர்ஃபுல், எங்க ஸ்பேஸ்க்குள்ள வந்துட போற உதயண்ணா. வரட்டும் நைட்ல வரட்டும் இன்ஸ்டால வந்தா சுத்திட்டு மட்டும் இருந்துச்சு, இல்ல இதுல நம்ம சுத்திட்டு இருப்பான். பயந்துருவோமா? நாங்க என்ன ஆளுங்கட்சியா இருக்கும்போது எத்தான் பேசிட்டு இருந்தோம் அன்னைக்கு மட்டும் என்ன? சரி அப்ப சரி. இல்ல நம்ம என்ன அவங்க திமுக ஆட்சியில இருக்கும்போது மட்டும் நம்ம என்ன இல்ல பயந்துகிட்டு ஐயோ அவங்க அப்படி இப்படி ஜென்சிலாம் புதுசா வந்திருக்காங்க, ஓரமா போய் சொல்லுங்க மாறு சொல்லுங்க. வேடத்துல உள்ள மாறு ப்ரோ உலாத்திர போறாங்க. ஜென்சின்னு போட்டு ஏங்க அண்டர் அவங்க ஜென்சின்னு என்னைக்குமே அண்டர் 40 ஏங்க அவங்க ஜென்சி அப்ப நாங்களாம் என்ன ப்ரோ? ஒரு மனுஷனோட செயலுக்கு எதுவும் மரியாதை ஓகேவா? அவங்க வந்து நல்லது செஞ்சா நல்லது, அவங்களுக்கு மரியாதை. கெட்டது செஞ்சா யாரா இருக்கட்டும், அவன் மன்னர் பரம்பரையில இருந்து பிறந்த ராஜராஜ சோழனா கூட இருக்கட்டும், யாருன்னா யாரு அவன்தான் கேள்வி. உதயநிதி ஸ்டாலின் புதுசா சரியில்லாத ஒரு கிளம்பி ஆள், இருக்கானுங்க ஒரு தப்பான ஆள். ப்ரோ. நான் அவனுக்கு உதயன் தம்பி மரியாதையே ப்ரோ. கிடையாது. உதயநிதி ஸ்டாலினுக்கு எந்த ப்ரோ காலத்துலயும் மரியாதை கிடையாது. ராஜராஜன் சோழனை போய் உதயநிதியோட கம்பேர் பண்ணாங்க ப்ரோ. இல்லைங்க அப்படியே இருந்தா கூடன்றேன், அப்படி இருந்தா கூட நம்ம மரியாதை கிடையாது. நம்ம கிட்ட வந்து மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா ஒரு தப்பான ஆளு, தப்பான கூட்டத்தை வச்சுக்கிட்டு தப்பான ஒரு வேலை பார்த்துட்டு இருக்க ஒரு ஆளு, அதனால நமக்கு இது பண்ண வேண்டிய அவசியமே ப்ரோ கிடையாது. அது அவங்க நேச்சுரல் ஆக்கிட்டாங்க ப்ரோ. அவங்க அந்த தப்புங்கிற விஷயத்த ரொம்ப சகஜமாக்கிட்டாங்க. சகஜமா நம்மளும் திட்ட வேண்டியது அவனுக்கு. இல்ல ப்ரோ கேஷுவலா அரசியல்வாதினா காசு அடிப்பான், அரசியல்வாதினா என்ன வேணா பண்ணிப்பான் அப்படிங்கிற மாதிரி அந்த மைண்ட் செட்டை கொண்டு வந்துட்டாங்க. நம்ம அது வெக்கமா பேரண்ட்ஸுக்கு இல்லையா? ஈஸியா யோசிச்சு வந்துருச்சு, பாருங்களேன். என்ன நம்மளாலதான் அதை இருக்கு? ஏத்துக்க நீ முடியல. ப்ரோ சும்மா இல்ல ப்ரோ, நீ கையில என்ன கட்டி பண்ண இருக்கிற போற? வாட்சோட சம்பாதிச்சு என்ன ரேட்டை பண்ண கேளுங்க, போற? 30 சம்பாதிச்சு என்ன லட்சம் பண்ண போற? 40 லட்சம். அதெல்லாம் ஒரு ஃபேமிலி செட்டில் பண்ற காசு இப்பெல்லாம். ஏங்க டாட்டா வந்து இப்போ இந்தியாவிலேயே மிகப்பெரிய பணக்காரருங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு சம்பாதிச்சதுக்கு அப்புறம் ஒரு பணம் சம்பாதிக்கலாம் தாண்டி ஒரு சிந்தனை வருதா இல்லையா? என்ன வருது? ஓகே ரைட்டு, நம்ம ஏன் இவ்வளோ பணம் சம்பாதிக்கணும்? ஓகே நம்ம ஏதோ ஒன்று பண்ணுவோமே, கொஞ்சம் மக்களுக்கு பெனிஃபிட்டாக ஏதோ ஒன்று கொடுக்குமே அப்படின்னு ஒரு சிந்தனை வருது. அட்லீஸ்ட் அது எவ்வளவு வருது இல்லை? இருக்குன்னா ஒரு அந்த மாதிரி ஏன் இவ்வளோ ஸ்காலர்ஷிப் எவ்வளவு கொள்ளடிக்கிற? கொடுக்குறாங்க நீ ஒரு வருஷத்துக்கு? கொள்ளடிச்சு என்ன பண்ண போற? நீ அடிக்க வச்சுட்டு வந்து சமாதியா கட்ட போற? நீ அந்த காசெல்லாம் வச்சு கட்டுக்கிட்ட பணத்தை வச்சு அடுக்க போறீங்க? அதெல்லாம் கிடையாதுல்ல. நீ நல்லது பக்கத்துல செய்யறது இடம் இல்ல, நீ வாங்கிடலாம் வந்து மெரினால இன்னொரு கெட்டது இடம். செய்வான்னு யோசிச்சிருந்தாலே போதும். நீ அதையே செய்ய விரும்பலையே. நீ அதையே செய்ய விரும்பாத ஒரு ஆளு, இத்தனைக்கும் போராடி அரசியலுக்கு வரல, நீ கஷ்டப்பட்டு அரசியலுக்கு வரல, நீ சும்மா வந்து கேக் வாக்கு அவ்வளோதான். நான் வந்த எம்எல்ஏ, அதுக்கப்புறம் மினிஸ்டர், அதுக்கப்புறம் டெபுட்டி சிஎம், அதுக்கப்புறம் சிஎம் ஆகலாமா இல்லையான்னு அந்த இடத்துல இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சிருந்தா குறுக்க சிஎம் கவுசி அப்படிதான் போட்டாரு. இருக்கும். ஆனா கடைசி வரைக்கும் நீ வந்து இந்த இடம் கிடைச்சிருக்கே, நம்ம மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு யோசிக்காம சும்மா ஒரு 4 பேர்த்த வச்சுக்கிட்டு இந்த 4 பேத்துக்கு நல்லது செஞ்சா போதும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா எதுக்கு உன்னையும் ஒரு ஆளா மதிக்கணும் நாங்க? லாஸ்ட் டைம் வந்துட்டு ஆதவ் வந்துட்டு சொன்னாரு ரெட் ஜெயிண்ட் எல்லாம் இனிமே வராதுன்னு. அண்ணனுக்கு ஈகோ ட்ரிப் ஆயிடுச்சு போல. கட்டா குஸ்தில ரெட் ஜெயிண்ட் தான் வெளியிடுன்னு இல்லைங்க, நான் என்னைக்குமே அந்த வார்த்தை சொன்னது இல்லைங்க. ரெஜெண்ட் படம் எடுக்க கூடாதுன்னு நம்ம சொன்னதில்லை. எல்லா படத்தையும் ரெஜெண்ட் இருக்கிறது மட்டும் தான் நம்ம பிரச்சனை பேசிட்டு இருக்கோம். நான் என்னைக்குமே வார்த்தையை மாத்தனே கிடையாது. ரெஜெண்ட் படம் பண்றதுக்கு தகுதியான கம்பெனி தான். அவங்க வந்து கணக்கு ஏமாத்தலை, அது முன்னாடி சொல்றேன், கணக்கு ஏமாத்தலை, எதுவும் பண்ணல. அவங்க படம் பண்ணட்டும், படம் வாங்கட்டும், படம் ரிலீஸ் பண்ணட்டும். ஓகே 100 படம் வருதா, 50 படம் வாங்க மாட்டோம், அது பிரச்சனையே கிடையாது. 100க்கு 100மே நீங்க தான் பண்ணுவேன். நான் சொல்ற தேட்டர்ல, நான் சொல்ற ஸ்கிரீன்ல அந்த படம் தான் ரிலீஸ் ஆகணும்னு சொல்றது மட்டும் தான் இங்க பிரச்சனை. அதை தவிர எந்த பிரச்சனையும் கிடையாது. ரெஜெண்ட் படம் வந்து 100 படம் ரிலீஸ் பண்ணிட்டோம், அதை பத்தி நம்ம கேள்வி கேட்க போறது இல்லை.
அதை பத்தி நான் கேள்வி மட்டும் தான் நமக்கு கிடையவே கிடையாது. பண்றோன்றதுதான் அங்க தப்பு. அதை மட்டும் தான் வெளியே கேட்கிறோம். கார்த்திக் ப்ரோ எப்படியும் ஒரு 15-20 வருஷம் இருக்குமா ப்ரோ ரெட் ஜெயிண்ட்டுக்கு? 15-20 வருஷம் ஆண்டிருப்பாங்களா? ஆமா, இப்ப செண்பகமூர்த்தியில என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னே தெரியல. ஒரு குருவி தான் ப்ரோ ஃபர்ஸ்ட் படம். அவங்க படம் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஒன்றும் தப்பு இல்லைங்க. அது பண்ணட்டும் ப்ரோ, பிஸ்னஸா அதை பண்ணட்டுங்க, அது யாரும் தப்பு சொல்ல மாட்டாங்க. ஓகேவா? இப்போ எடப்பாடி பழனிசாமி இருக்காரு இல்லையா, அவர் சிஎம் இருந்தாரு, அதுக்கப்புறம் எதிர்கட்சி தலைவர் ஆனாரு, இப்போ எதிர்கட்சி தலைவர் கூட இல்லை, எம்எல்ஏ தான் இருக்காரு. ஆனா அவரு பிசினஸ் பண்ணிட்டு தான் இருப்பாரு. அவர் ஏதோ ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாரு. ஒரு விவசாயம் பண்ணுவாரு, இல்ல ஒரு ஒரு குவாரி நடத்துவாரு, ஒரு மில் நடத்துவாரு, ஏதோ ஒன்று பண்ணுவார்ல. அது யாருமே தப்பு சொல்ல முடியாது. அது அவருடைய விருப்பம், அதை நடத்திட்டோம். அதான் ரெஜெண்ட் வந்து நடத்துறாரு, உதயநிதி ஸ்டாலின் தாராளமாக நடத்துறோம், இனிமேல் நடத்துறோம், யாரும் நடத்துறோம். நீ மற்றவங்களை போட்டு தொல்லை பண்ணாம இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. அதான் அதிகாரத்தை யூஸ் பண்ணி பண்ணும்போது தான் நமக்கு கோவம் வருது. அதுக்கு தான் கேள்வி கேட்குறோம் தான். அதுவுமே நம்ம பெனிஃபிட்லாம் ஒன்றும் கிடையாது. நமக்கு பர்சனலாக வந்து இவங்களை திட்டினா நமக்கு எதாவது அதெல்லாம் கிடையவே கிடையாது. கண்ணுக்கு முன்னாடி ஒரு தப்பு நடக்குது, அந்த தப்பு கேட்கணும், அவ்வளோதான். அப்படிதான் கேட்குறது எல்லாத்தையும். அட்லீஸ்ட் அது நம்ம கேட்குற அளவுக்காவது நம்ம இருக்கோம் இல்லையா? நம்ம சோஷியல் மீடியாவில் வந்து இப்போ அதை கூட கேட்க மாட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ சொல்லிங்களே என்னங்க விஜய் தப்பு பண்ணலையா, விஜய் கேள்வி கேட்க மாட்டீங்களா? அப்போ கூட நம்ம கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் உறுத்தோம். ஓகே ரைட்டு, அப்பயும் நம்ம பேசணும்ல. இப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா, எங்கள் டிவிக்கேல நீங்கள் நினைக்கிறத விட அதிகமான பழக்கம் இருக்குது. நீங்கள் நினைப்பீங்க என்னங்க இவரெல்லாம் உங்களுக்கு பழக்கமா அப்படின்னு. ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைச்சோம், ரீசெண்ட் டைம்ஸில் தெரிஞ்சிருக்கும். அதுக்கு முன்னாடி என் கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேர் எனக்கு என்ன பழக்கம், யார் பழக்கம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் அதுக்கு முன்னாடி தெரியாது. ஆனால் இதுக்கப்புறம் இப்போ தெரிஞ்சிருக்கும்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு யார் பழக்கம், எந்தெந்த கட்சியில் இருக்கிறேன். ஆனால் அப்பயுமே கூட சம்டைம்ஸ் வந்து இந்த எந்த கட்சியாக இருந்தாலுமே நம்ம வந்து ஆமா ஒரு தப்பு பண்ணீங்களா, தப்பு எடுத்து கேட்குறது பேசி தானே ஆகணும். இப்போ அந்த இடத்துல நம்ம இருக்கணும்ல, பேசி தானே ஆகணும் அப்படின்னு நம்ம பேசுறோம்ல, அதுவா இருக்கணும் இல்லை. கார்த்தியானா நீங்க சொன்னீங்கல்ல, ஒரு ஒரு உதயநிதி வந்துட்டு முன்னாடி இருந்த தலைமுறையிலும் பண்ணாங்க அப்படின்னு. அட்லீஸ்ட் சொன்ன மாதிரி நீங்க சொன்ன மாதிரி இவர் இந்த ஜென்ரேஷனை புரிஞ்சுக்கிட்டாச்சும், இந்த ஜென்ரேஷன்ல அவரோட பாலிடிக்ஸ் ஆச்சும் கொஞ்சம் அட்லீஸ்ட் கொஞ்சம் நேர்மையா மக்களுக்கு தாராளமா பண்ணிருக்கலாங்க. யோசிச்சு பாருங்க, விஜய் வந்து ஒரு ஹீரோவா இருந்து வராரு, ஒரு ஹீரோவா இருந்து ஜெயிச்சு சிஎம் ஆறாரு. ஓகேவா? அவருக்கு சிஎம் ஆகும் அவர் பெருசா நினைச்சிருப்பாரு இல்லையான்னு நமக்கு தெரியாது. பட் அவர் நம்பினாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் நம்பினார் நம்ம சிஎம் ஆறலான்னு. அதனாலதான் அதிமுக 117 டீல் பேசினாரு. அவர் 117 கொடுங்க, 117 நீங்க பேசினாரு. அவருக்கு அந்த கான்ஃபிடன்ட் இருந்துச்சு. பட் அந்த கூட இருந்தவங்களுக்கு இருந்துச்சா, மற்றவங்களுக்கு இருந்துச்சா, எம்எல்ஏ வந்தவங்களுக்கு இருந்துச்சா? ஏன்னா அவங்க கட்சியில் வந்து எம்எல்ஏ கேண்டிடேட்டை கூப்பிடும்போது நிறைய பேர் போய் நிற்கல. ஸோ அதெல்லாம் இருந்துச்சு. பட் அதை தாண்டி ஒரு மக்கள் ஓட்டு போட்டாங்க, ஜெயிச்சிட்டாங்க. ஓகே, இப்போ வந்து விஜய் வந்து ஓகே திமுக வந்து இவ்வளோ திருந்தாங்களே, திமுக 20% வாங்கினாங்க கமிஷனை, நம்ம ஒரு 10% வாங்கணும் அப்படின்னு நினைக்கலையே விஜய் என்ன நினைக்கிறாரு? ஓகே நம்ம லக்ஸரியாக வாழ்ந்தோம் இது வரைக்கும், மக்கள் நம்ம படத்தை பார்த்தாங்க, நமக்கு 100 கோடி 50 கோடி சம்பளம் வந்துச்சு, எல்லாம் வந்துச்சு. ஓகே இதுக்கப்புறம் மக்களுக்கு ஏதோ ஒன்று செய்வோம் அட்லீஸ்ட் நினைக்கிறாருல. அது வந்து ஃபாலோ பண்ணுறாரு பண்ணல, அதெல்லாம் ஃபியூச்சரில் பார்ப்போம்னு வச்சுக்கோங்களேன். ஃபியூச்சரில் அதுக்கான விமர்சனம் இருக்கும். ஒருவேளை செய்யலைன்னா விமர்சனம் இருக்கும், செய்யலைன்னா விமர்சனம் இருக்கும், செஞ்சாருன்னா பாராட்டு இருக்கும். அது ஓகே, அது வந்து எடுத்து வச்சிடும் தனியாக. ஆனால் அட்லீஸ்ட் அப்படி யோசிக்கிற ஒருத்தர் உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன கேடு இருந்தாலுக்கு? நீ என்னைய மன்னர் பரம்பரையிலேருந்து வந்துட்டு உங்க தாத்தா சிஎம், உங்க அப்பா சிஎம் அப்படிதான் வந்திருக்க. நீ அட்லீஸ்ட் நீ மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு யோசிக்க வேண்டியதானே? நீ உட்காந்து வந்து திருடுறதே ஒரு வேலையா, லக்ஸரியா வாழ்றதே ஒரு வேலையா, இந்த சினிமா முகத்தில் இருக்கிறது ஒரு வேலையா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கியா என்ன? அதுக்கு அது எதுக்கு? முட்டாள்தனமா இல்லையா? இல்ல அதான் அவர் அந்த பழைய பாலிடிக்ஸ் விட்டு புது பாலிடிக்ஸ் வந்திருக்கணும். அவராச்சும் இந்த அப்டேட் பண்ணி பாலிடிக்ஸே கிடையாதுங்க. ஏங்க நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்ற இருக்கீங்க. உங்களுக்கு கூகுள் சிஏஓ வேலை கொடுத்துட்டேன், நீ உட்காந்து சும்மா இன்னும் வந்து நான் வந்து பப்ஜி கேம் தான் விளையாண்டு இருந்தேன்னு இப்படி பைத்தியம் நீ கேட்பேன் இல்லையா நானு? அந்த மாதிரி அப்ப நீ அந்த சிஇஓவால ரிசைன் பண்ணிட்டு போயிடணும். ஆனா அவனுக்கு சிஇஓவும் இருக்கணும் கூகுளுக்கு. நான் பப்ஜி தான் விளையாண்டுட்டு இருப்பேன் டெய்லியும் அப்படின்னா எவ்வளவு பெரிய பொறுப்பு உங்க கை கிடைச்சது. கோவிட் டைம்ல எடப்பாடி பழனிசாமியும் ஒரு வீக்கான லீடர் உங்களுக்கு எதிரில இருந்து அழகா ஒரு ஆட்சி நடந்திருக்கலாங்க. நீங்க இங்க பாருங்க, உலகம் ஃபுல்லாவே எங்கேயுமே ஆஃப்டர் கோவிட் வந்து இந்தியால நடந்த எந்த எலெக்ஷன்லயும் ஆட்சி பெருசா மாறலைங்க.
ஆட்சியே மாறலைங்க. இந்தியால ஆஃப்டர் கோவிட் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மோஸ்ட்லி எங்கேயுமே ஆட்சி மாறல. பிஜேபி ஸ்டேட்ல எல்லாம் பிஜேபி திரும்பி ஜெயிச்சது. ஜார்க்கண்ட்ல திரும்ப முக்தி மோர்ச்சா ஜெயிச்சது. எல்லா இடங்கள்லயுமே தான் நடந்திருக்கு. இவனுங்க மட்டும்தான் கேடு கெடுத்தனமா தோத்துருக்கானுங்க. இன்னொன்னு கம்யூனிஸ்ட் கேரளால. கேரளால ஓகே. அவங்க 10 வருஷம் ஆண்டுட்டாங்க. அதனால தோத்தாங்க. அது 10 வருஷம் ஆன்டி கம்பல்சின்றது ஓகே. அது 10 வருஷம் ஆண்டதுக்கப்புறம் ஒரு கட்சி தோக்கறது ஓகே தான். இவனுங்க மட்டும்தாங்க தோத்துருக்கானுங்க இந்த மாரி. இல்ல மம்தா பானர்ஜி தோத்துருச்சுல? நல்ல சான்ஸ் ஏங்க இருந்துச்சு ப்ரோ. மம்தா 15 வருஷம் இல்லங்க. அனுமதியும் இல்ல. 15 வருஷம் இருந்தாங்க. 15 வருஷம் இருந்து ஓ தோத்தாங்க. 15 வருஷம். ஓகே ஓகே. கரெக்ட் கரெக்ட். இவங்களுக்கு ஆனா நல்ல சான்ஸ் இருந்துச்சு. ஆனா இவங்க யூஸ் பண்ணிக்கல. இவங்க அதான் 2 விஷயம் அவங்க வேலையை காட்டிட்டாங்க எப்பவும் போல. என் கருத்து 2 விஷயம் இந்த எலெக்ஷன்ல தெரிஞ்சது நல்ல விஷயம். என்னது, ஒண்ணு இந்த ஓட்டுக்கு பணம் கொடுத்து யாரோ பேசுறாங்க, ஜெயிக்க கேட்கவே முடியல. மாட்டேங்குது. இல்ல அது எக்கோ ஆகுது. யாருதோ இல்ல ப்ரோ. ஒருத்தர்ல. நீங்க 5 வருஷத்துல 5 வருஷத்துல கூட கிடையாது ப்ரோ. 2024 உங்களை நம்பி மக்கள் ஓட்டு போட்டாங்க இல்லையா? 2024 மோடியா, ராகுலான்னு எலெக்ஷன் நடக்கும்போது ராகுல் காந்தியும் சரி, மோடியும் சரி இங்கே கிடையாது. ஸோ இங்கே திமுக, அதிமுக, ஸோ என்டிஏ அலைன்ஸ், பிஜேபி, அண்ணாமலை தலைமையில் ஒரு அலைன்ஸ் இருந்துச்சு. அந்த எலெக்ஷனில் வந்து கிட்டத்தட்ட நீங்கள் வந்து 44% ஓட்டு எடுத்து ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னும்போது, நீங்கள் 2 வருஷத்துல வந்து 44%ல வந்து பாதி ஒரு கிட்டத்தட்ட 12% மேலே விட்டுட்டு போறீங்க. 14, 13% விட்டீங்களா, 31% ஓட்டு எடுக்கிறீங்க அப்படின்னா 2 வருஷத்துல என்ன மாற்றம் நடந்து போச்சு? நீங்க சொல்லுவீங்க திரைக்கவர்ச்சி, அது வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ். என்னைய இதையே காரணம் சொல்லிட்டா என்ன அர்த்தம்? பெட்டர் ஆப்ஷன் ப்ரோ. கிடைக்கல ப்ரோ. அதான் உண்மை. எக்ஸாக்ட்லி அதான் பாயிண்ட். அவ்வளவுதான். உன்னைய பிடிக்கல, பெட்டர் உன்னைய ஆப்ஷன் பிடிக்கல. தான். உனக்கு ஓட்டு போட பெட்டர் ஆப்ஷன் இல்ல. விஜய்னு ஒருத்தர் வந்தாரு, நான் போட்டேன். அதான் உண்மை. ஆக்சுவலா அவ்வளவுதான். எக்ஸாக்ட்லி அதான் பாயிண்ட். அது ஆக்சுவலா ஏன் அது தனியாவே ஏன் அண்ணாமலை உங்களுக்கு இதுல புரியல? நின்று இருந்தா கூட அவர் ஏங்க இன்னும் கொஞ்சம் அண்ணாமலை ஜெயிச்சிருப்பாரு. என்டிஏ அலைன்ஸ் நின்று இருந்தாலே என்டிஏ அலைன்ஸும் 10% மேல ஓட்டு வாங்கியிருக்கீங்க. அண்ணாமலை இங்க வாங்கியிருந்தாலும் அவங்களும் வாங்கியிருப்பாங்க. வாங்கியிருப்பாங்க. ஆக்சுவலா இவங்க வந்து எப்படி டேக் இட் ஃபார் கிராண்டட் மாதிரி எடுத்துக்கிட்டாங்க இத. நம்ம தான் எல்லாம் பண்ணிட்டோமே, என்னங்க காம்படிஷன் இல்ல, பண்ணானுங்க? யாரும் பேச அதான் மாட்டாங்க. இங்க என்னங்க அப்போசிஷன் பண்ணானுங்க? ப்ரோ இல்ல ப்ரோ, திரும்ப நான் திரும்ப திரும்ப நார்மலா திரும்ப சொல்றேன் ப்ரோ. திரும்ப திரும்ப இவங்க திரும்ப 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 கீழ்த்தரமான இந்த ஒரு பதில் இருக்கு. நாங்க 1000 ரூபா கொடுத்தல எங்களுக்கு ஓட்டு போடல. நான் ஏன்டா ஓட்டு போடணும் உனக்கு? அதுதான் நீ என்ன கை காசை கொடுத்த? நீ கை காசை கொடுத்த? கையில அதுதான் இருந்து ப்ரோ. காசு போட்டு கொடுத்தியா? நீ என்ன உழைச்சு அதான் ப்ரோ, உழைச்சு இந்த தடவை சம்பாதிச்சு கொடுத்த? வாங்கிட்டு இவனுங்க நீ ஸ்கேம் வந்து பண்ணிட்டானுங்க. கடன் எப்பவும் வாங்கி அவங்க கொடுத்தடா. ஸ்கேம் பண்ணுவானுங்க. கடன் வாங்கி நாட்டை கடனாக்கி தமிழ்நாட்டையே கடன் மேல வாங்கி 10 லட்சம் கோடிக்கு மேல கடன் வாங்கி அந்த காசுல இருந்து எடுத்து 1000 ரூபாய் கொடுத்ததுக்கு ஒரு பெரிய பிச்சு பேசிக்கிட்டு அதுக்கு விளம்பரம் வந்து கொடுத்துட்டு போனாங்க. 100 கோடிக்கு மேல விளம்பரம் கொடுத்துருப்பானு 6 மணிக்கு அங்கிள் வந்துருவாரு. 100 கோடிக்கு 5000 மேல போட்டு விளம்பரம் 6000 கொடுத்துருப்பானுங்க அந்த 1000 ரூபாய் கொடுத்ததுக்கு. நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு ஏர்போர்ட் டு அரும்பாக்கம் வரையும் மெட்ரோக்கு கீழே ஆட் இருக்கும் பாருங்க, பார்த்துட்டே இருக்கணும். போற வழியெல்லாம் இருக்கும் ப்ரோ. ஆக்சுவலா இப்போ அது உண்மையா ப்ரோ? அந்த போஸ்டர் பிரிக்க விட்டதெல்லாம் அதெல்லாம் கரெக்டா? அது எது ப்ரோ? எனக்கு புரியல. இல்ல அதெல்லாம் actually நல்ல போஸ்டர்ஸ்லாம் விஷயம். இந்த மெட்ரோ பிரிட்ஜஸ்ல அங்கங்க ஒட்டியிருந்தாங்கன்னா அதெல்லாம் எடுத்து விட்டாங்க. லைக் ப்ரெஷர் வாட்டர் போட்டு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணாங்க. ஆக்சுவலி அது நல்ல ஆமா விஷயம். ஆமா. இல்ல அது முன்னாடியே பண்ணிருக்காங்க. ஒரு டைம் ஏற்கனவே ஒரு ஏடிஎம்கேபிலே நடந்திருக்கு. சென்னையிலாம் போஸ்டர் ஒட்டக்கூடாதுன்னு. இப்போ ஆனா நம்ம அவங்க மீதி கமிஷனர் பேர் யாருன்னா ஒருத்தர் என்ன வராங்கன்னா அந்த பண்ணியிருக்காரு. பேனர் ஓட்டுறதெல்லாம் இருந்துச்சுல ப்ரோ. இப்போ வந்து இப்போ சென்னையில வந்து புதுசா வந்திருக்கவங்க இந்த கமிஷனர் யாரோ ஒருத்தர் அதெல்லாம் பண்ணவே கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு கேள்விப்பட்டேன். கமிஷனர் ஃபாலோ பண்ண ஓகே டவுக்கு தான். சங்கர் அருண் மேல ஏதோ போட்டிருக்காராமே. அதெல்லாம் தெரியாது எனக்கு. அது ஃபாலோ பண்ண நல்ல விஷயம் தான். ஓகே. அது அவரு இப்ப பர்சனலா பண்ணதுனாலயா என்னன்னு தெரியல. ஆனா சம்திங் நீங்க அதை ஃபாலோ பண்ணிட்டு போஸ்ட் ஓட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு சும்மா வந்து தளபதிக்கு வாழ்த்துக்கள், தளபதி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நாளைக்கு ஒட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் நம்மளே கடிச்சு கொண்டுருவோம்னு வச்சுக்கோங்க உங்களை. அவ்வளவுதான் ஒட்டிடுவானுங்க ப்ரோ நாளைக்கு. இல்ல ப்ரோ. இப்ப நான் ஒட்டினதெல்லாம் பார்த்தேன். நுங்கம்பாக்கத்துல எல்லாம் ஒட்டிதான் இருந்தது. ஆமா. அப்போ நீங்க வந்து நிறுத்தணும்னா எல்லாத்தையும் நிறுத்தணும். நீங்களே அப்புறம் திரும்ப திமுக நடந்துக்கிட்டீங்கன்னா அப்புறம் திமுக மாதிரி தான் உங்களுக்கு திட்டு விழுவும். திமுக எப்படி கடிச்சு கொடுத்துடணுமோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு கடிச்சு கொடுத்துரும். நுங்கம்பாக்கம், மீனம்பாக்கம் ஆண்ட பிரிட்ஜ் ஆண்டெல்லாம் ஒட்டிதான் இருக்கு. ஒரு இடத்துல பெருசு இருக்கு. ஏன் ப்ரோ இப்போ இந்த ஏர்போர்ட் இப்போ இங்க வந்து திருப்பி ஏர்போர்ட் அஃபிஷியல்ஸ்லாம் பேசிட்டு இருக்காங்களே உண்மையா? லைக் அது திருப்பி அது பண்ணிதான் ஆகணும். எக்கனாமி இன்க்ரீஸ் பண்ணணும்னா கொஞ்சம் ஆகணும். பரந்தூர் ஏர்போர்ட் பரந்தூர் ஏர்போர்ட் வரணுன்றது நம்ம வந்து முதல்ல இருந்து சொல்லிருக்குங்க.
ஏர்போர்ட் கண்டிப்பா வந்து தான் ஆகணும், வந்து தான் ஆகணும் அப்படின்னு. சும்மா உங்களுக்கு நீங்க வந்து பொலிட்டிக்கலா ஒரு விஷயத்த வந்து ஃபர்ஸ்ட்டு பண்ணிட்டீங்க. ஃபர்ஸ்ட்டு போய் ப்ரொடெஸ்ட்ல வந்து கலந்துட்டீங்க அப்படின்றதுக்காக, அந்த பர்சனல் ஈகோக்காக விஜய் இந்த தப்பான முடிவு எடுத்தாரு அப்படின்னா, அது தமிழ்நாட்டுக்கு பண்ற ஒரு துரோகம் தான். ஆமா லைக் அத அதுதான் பார்ப்போம். லைக் அவங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் காமிக்கிறாங்க 17 மில்லியன் ஏறிச்சான். ரொம்ப ரொம்ப தப்பு. ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் அவர் ஏன் பண்றது. கருதி இதெல்லாம் இவங்களோட போர்ட்ஃபோலியோல இருக்குல்ல இப்ப டவுன் த லைன் ஏர்போர்ட் வராதுண்ணா. போட்டு வராம நீங்க இல்லைங்க தடுக்கிறது இந்த 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 தமிழ்நாட்ட வந்து இஷ்யூஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்றேன். மேற்கொண்டு பின்னாடி இந்த திருப்புறதுங்க. இஷ்யூஸ் எல்லாம் டவுன் த லைன் இவங்களோட ஆட்சியில இருக்குல்லன்னு சொல்றேன். இருக்கு கேபி கார்த்திக். டெஃபினட்டா இருக்குல்ல. இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்றது அது அடுத்து தெரியாது. ஒரு அது பெரிய ஓகே. இதுதான். நம்ம தான் ரோடு போறதுக்கே வந்து எதிர்க்கிற சீமானோட ஃபாலோவர்ஸ் ஆச்சே. விடுங்க நாங்க அத நான் பத்தி ரோடு எல்லாம் கட்டினா பேசிக்கலாம். நான் ரோடு கட்டின ஓட்ட அப்படின்னு நீங்க கேட்டாரு. ஏங்க விடுங்க அதெல்லாம் முடிச்சது விடுங்க. ஏன் போயிட்டு அதை பேசிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு என்ன நடக்குதோ அதை பேசலாம் ஏர்போர்ட்டை வாங்க. வந்தே அவனுங்க. நீங்க பாருங்க, இப்போ நீங்க கட்ட ஆரம்பிச்சீங்கன்னா இப்போ 2026 2030 31 அந்த ஏர்போர்ட்டே முடியும். ஃபங்க்ஷன் ஆகி ரன் ஆகுறது. 7 இயர்ஸ் ஆயிடும் ப்ரோ. 7 to 8 இயர்ஸ் ஆயிடும். அந்த அப்புறம் லைசன்ஸ் எல்லாம் வாங்குவாங்கல்ல ஃபுல்லா. இது வந்து ஃபியூச்சருக்காகங்க, அடுத்த தலைமுறைக்காக. இன்னைக்கு ஸ்கூல் படிக்கிறாங்களே, இன்னைக்கு பிறந்த குழந்தை, இன்னைக்கு ஸ்கூல் படிக்கிறாங்களே, இவங்களுக்கான ஒரு விஷயத்த நீங்க கொண்டு போய் நிறுத்தாம, சும்மா இன்னைக்கு ஈகோ பார்த்துக்கிட்டு, பரந்தூர்ல ஐயனாதான் சொன்னான், கொய்யானாதான் சொன்னான்னு போய் போராட்டத்தில் நின்றுட்டு, அதனால நான் போராட்டத்தில் நின்றுட்டேன் அப்படின்றதுக்காக பர்சனல் ஈகோக்காக ஒரு விஷயத்த பண்ணீங்க அப்படின்னா, மிகப்பெரிய ஃபியூச்சர்ல வந்து நீங்க வந்து வெள்ளை அறிக்கை கொடுக்குறீங்களே, வெள்ளை அறிக்கையில வந்து தமிழ்நாட்டுல வந்து 13 லட்சம் கோடி கடன் ஆயிடுச்சு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணிட்டு ஒண்ணும் கிடையாது. ஃபியூச்சருக்கான எந்த ப்ராஜெக்ட்டும் பண்ணல. வருமானத்துக்கு எதுவும் வழி பண்ணல. இதெல்லாம் சொன்னீங்கல்ல. அதே மாரி 2031ல ஒரு வெள்ளை அறிக்கை வரும். அந்த வெள்ளை அறிக்கையிலும் இதே மாரி திரும்ப அதே பதில் டிவிகே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதுவும் கவர்மெண்ட் இத பண்ணல. பண்ணலன்னு வரும். அதுதான் நடக்கும். இதெல்லாம் நீங்க பண்ணலன்னா. ஏன் கார்த்தி நீங்க இந்த ஏர்போர்ட் விஷயத்துல அவங்க ஏற்கனவே வேற ஒரு இடம் சஜஸ்ட் பண்ணாங்கல்ல இந்த அந்த முன்னாடி 5 இடம் election பண்ணாங்க கேபி கார்த்திக். 5ல வந்து இது சூஸ் பண்ணாங்க. இல்ல இவங்க டிவிகே காரங்க பண்ணியிருந்தாங்கல்ல, விஜய் அவர் பண்ணியிருந்தாரு. ஏன் கத்தி ஆக்சுவலா பரந்தூர் தான் வேணுமா, வேற இடம் வேணாமா? தாராளமா சொல்லுங்க. கவர்மெண்ட்ல இருக்கீங்க, இல்லங்க இவர் தாராளமா சொல்லுங்க. யார சொல்லியிருந்தாரு வேணாம்னா நினைக்கிறேன். இல்ல இவர் சொல்லியிருந்தாரு நினைக்கிறேன். என்ன சொன்னாங்க அவங்க? இது சொல்லி அவங்களுக்கு பரந்தூர்ல தான் வேணும்னு யாருமே இங்க வலியுறுத்தல சார். அவங்களுக்கு ஏர்போர்ட் வேணும்னு யாருமே சொல்லுங்க. ஏர்போர்ட் என்ன சொன்னாங்க? இவங்க பன்னூர் சொன்னாங்களா? இது அது இவங்க அவங்க சொல்லல. எதுவும் இவங்க சொல்லல. டிவி பசங்க எடுத்து சொன்னாங்க. தாராளமா பண்ணுங்க. அதுக்கு வந்து பன்னூர்ல இல்ல எங்க மேபி அந்த லேண்ட் மாதிரி இருக்கு. ஏதாச்சும் ஆப்ஷன்ஸ் பார்ப்பாங்கன்னு எனக்கு ஆப்ஷன் தோணுது. கொடுங்கன்றேன். ஆப்ஷன் கொடுங்க. அந்த மாதிரி கொடுங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து குடுப்பாங்க ப்ரோ. அதுதான் ஒரே மேக்ஸிமம் அதான் ஆப்ஷனா இருக்கும். பட் ஆனா ரீசர்வேயிங் இதெல்லாம் இருக்கிறதுனால சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் புஷ் பண்ணுவாங்க. அவங்க பரந்தூரே வேணுங்கிற மாதிரி தான் பேசுவாங்க. ஏன்னா மறுபடியும் இடம்லாம் ஸ்கேல் பண்ணணும். மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லா ப்ராசஸும் ஸ்டார்ட் பண்ணணும்ல. சூட்டபிளா இருக்கான்னு பாக்குறதுல இருந்து இல்ல இல்ல. அது அதுக்காக அது இவங்க எப்படி டேக்கிள் பண்றாங்கன்றதுதான் இப்போ மாத்தி ஒரு மாத்தி கேம். ஈகோலயே ஒரு விஷயத்த ஓட்டிட்டே இருக்க முடியாது இல்லையா? ஈகோக்காக ஒரு விஷயத்த வந்து இப்படி அப்படின்னு இழுத்துட்டே இருக்க முடியாதுல்ல. ஏன்னா யூனியனும் வந்து சைலண்டா இருக்க மாதிரி தெரியல. ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்போ இந்த லாஸ்ட் 1 மந்த் எடுத்த சர்வேலயே 2 மில்லியனுக்கு லைக் போன இது மார்ச் மந்த்துக்கும் ஏப்ரல் மந்த்துக்குமே 2 மில்லியன் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுது வரது லைக் இன்டேக் அண்ட் அவுட்டேக். ஸோ அதனாலே அவங்க வந்து லைக் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இது பண்ணி தான் ஆகணுன்ற மாதிரி புஷ் பண்ணுறாங்கன்றத பேச்சு போயிட்டுருக்கு. பட் ஆனால் பரந்தூரில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இது யோசிக்கிறாங்கன்றது தான் நம்ம உள்ள இன்சைட் இன்ஃபர்மேஷன். லைக் டிவிகே சைடில் யூனியன் அதை விட கஷ்டமான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க ப்ரோ. அவங்க அதை விட மோசமான எக்கனாமிக் இதெல்லாம் கிரைசிஸ்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. டாலரு, ஃபியூலு எங்கெங்கயோ என்னென்னமோ நடந்துட்டு ஃபியூவல் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் தான் நினைக்கிறேன். ஏன்னா ட்ரம்ப் ஃபியூல் மாறாது ப்ரோ. ஆல்ரெடி 30,000 crore 3 மாசம் 90,000 crore 3 கம்பெனி லாஸ்ட். ஹெச்பி, ஏறும். இந்தியன் ஆனால் ஆயில், இன்னும் பாரத் ஏறும். எல்லாம். அது இப்போ எப்போ ஏறப்போகுதுன்னு தான் எல்லாரும் யாருக்கும் தெரில. இல்ல ஆயில் வந்துரும். பட் இந்த ரேட்டை சஸ்டெயின் பண்ணுவாங்க. அந்த 110 ரொம்ப நாள் மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு அது நினைக்கிறேன். ஒன்று. ஆமாம். இப்போ இது E85 வேற பண்ண போறதா சொல்றானுங்க. அது E85 கூட ஒன்று. அது வந்து இப்போ ஆல்ரெடி கலந்துதான் ப்ரோ ரொம்ப நாளா வந்துட்டு இருக்கு ப்ரோ. அது அஃபிஷியலா அவங்க சொல்லாம இருந்தாங்க, அவ்வளவுதான். லைக் அது நார்த்ல ரொம்ப ப்ரிவலண்டா வரும். ஃபியூல் அப்புறம் எப்படி ப்ரோ நம்ம நினைச்சு பாருங்க ப்ரோ. 120 crore பீப்புள் இருக்க கண்ட்ரி கப்பல்ல இருந்து வெளியவே வரல. அங்கேருந்து ஈரான்ல இருந்து 2 மாசமா. அப்புறம் எப்படி போட்டிருப்பாங்க எல்லாருக்கும்? அதேதான். இன்னும் டிமாண்ட் இல்ல. எங்கேயாவது ரொம்ப அவ்வளவு கூட்டமாலாம் ஃபியூல்லாம் பங்க்லாம் நின்னதே இப்ப இங்கெல்லாம் சென்னையெல்லாம் அவ்வளவு கூட்டம்லாம் எங்கேயுமே இல்ல ஆக்சுவலா. அதுக்கெல்லாம் காரணம் அதான்.
இப்போ நம்ம எதனா ரிசர்வ் அது ஆக்சுவலி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, முன்னாடியே வந்து நீங்க வந்து பேசியிருக்கணும். அப்பலாம் வந்து இந்த ராகுல் காந்திலாம் நம்ம இதுல எல்லாத்தையும் விக்கிறதுலயே இருந்தாரு. அப்பவே மோடி வந்திருக்கலாம் அப்படின்லாம் பேசுறாங்க. ஜியோ பாலிட்டிக்ஸ் என்னது இந்த புரியல. என்ன அதெல்லாம் சொல்றீங்க? வந்து எது இங்க சொல்றீங்க? பாருங்க மோடி இல்ல வந்து சார். அப்போ ராகுல் காந்தி இந்த டைம்ல அபுதாபி கிட்ட அந்த ஆயில் ரிசர்வ் இருந்துச்சு. ஸோ அப்பவே வந்துட்டு நீங்க இன்சைட் வாட்டர் கேனல் மாரி நீங்க அப்பவே ஐடியா பண்ணியிருந்தீங்கன்னா, லைக் இப்போ பிரசன்ட் வந்து ஈரான் வந்து பண்ணிட்டு இருக்க மாரி, அந்த மாரி இல்லாம நீங்க இப்போ வந்து சஃபர் ஆகுறதுக்கு நீங்க அப்பவே பேசியிருக்கலாம். அப்போ அவங்க ப்ரோ வந்துட்டு அது வேர்ல்டு ஃபுல்லா ஆகுதுங்க சஃபர். இந்தியா மட்டும் ஆகலைங்க. அதெல்லாம் எதுவும் பேசவே முடியாது. நம்ம என்ன அமெரிக்காவா? போய் வெனிசுலாவை ஏங்க கைப்பற்றுற மாதிரி உண்மையை கைப்பற்றி சொல்ல நம்ம என்ன போனா எடுத்து இந்தியா வச்சுக்க இது முடியுமா? உலகத்திலேயே வந்து கம்மியா வந்து பெட்ரோல் பைஸ் டீசல் பைஸ் ஏத்திருக்க கண்ட்ரி இந்தியா தாங்க. ஆமா. இதெல்லாம் இஷ்டத்துக்கு இந்தியா டபுளா தான் ட்ரிபிளா ஆக்சுவலா. ஏத்தி வச்சிருக்கானுங்க. ஃபியூச்சர்ல எல்லாம் எங்க $110 இருக்கு ஒரு பேரல். நம்ம ஊர்ல தான் நம்ம ஊர்ல தான் ஓரளவுக்கு வந்து மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால ஏன் $7 தானே ஏத்திருக்காங்க நம்ம ஊர்ல. அதெல்லாம் பெரிய அதான் விஷயம் சொல்றேன். தானே. மத்தவங்க டபுளா ட்ரிபிளா ஏத்தி வச்சிருக்காங்க. அவனுங்கெல்லாம் 100னா 200 300 வித்துட்டுக்கானுங்க அங்க இங்கேயும். நம்ம தான் ரொம்ப சீப் ஆக்சுவலா. ஆனா அதுக்கு தான் ப்ரோ இவங்க அதை மெயின்டைன் பண்ணுவாங்க கொஞ்ச நாள் அப்படியே ஒரு 110 112 அந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப நாள் மெயின்டைன் பண்ணி மறுபடியும் காசு பார்க்கணும். இல்லைன்னா வேற வழி கிடையாது. அவங்க ப்ராஃபிட் ஏத்தனாங்கன்னா அவன இப்போ ஆல்ரெடி மறுபடியும் டென்ஷன் ஆயிட்டு இருக்கு ப்ரோ. இப்போ ட்ரம்ப் வேற சும்மா இல்லாம ஏதேதோ பேசின்னு இருக்காரு. அதனால அவன் மறுபடியும் எல்லாரையுமே ஈரான் பிரச்சனை ப்ரொவோக் பண்ணாலும் பண்ணிட்டு இருக்கான் பண்ணுவானுங்க. ப்ரோ. அதான் இங்க பிரச்சனை. இது சைலண்டா பேசுற மாதிரி வந்து பேசிட்டு அவர் இல்ல ப்ரோ, கடைசி ட்ரம்ப் டேர்ம் வந்து ப்ரோ. நேத்தே வந்து அதான் ஜாலியா இருக்காரு. இதுல சைன் பண்ணிட்டாரு ப்ரோ, ஈரானோட வந்து சமாதானம் போறேன்ட்டு. அது சைன் பண்ணிட்டாரு ப்ரோ. ஆனா அந்த ஆளு கொஞ்சம் சைக்கு ப்ரோ. அதெல்லாம் நம்ப முடியாது அவன் ப்ரோ தான் அவனெல்லாம். சொல்ற தள்ளி மாதிரி சொல்லிட்டு வச்சிட்டாங்க. போயிட்டானே. டிப்ளமசி இருந்தா ஓகே, இல்லைன்னா நான் மிலிட்டரியா இறக்குவேன்னு சொல்லிட்டு தானே போறான் சைன் பண்றப்பவே. இல்ல அது சைன் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க இப்போ ப்ரோ ஓகே அவரு வச்சுக்கிட்டாங்கன்னு ஆக்சுவலா ட்ரை நினைக்கிறேன். பண்ணாரு. திருப்பி இன்னைக்கு இஸ்ரேல் ஏதோ அவர் ஈரானே லெபனானுக்கு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா 4 நாள் முன்னாடி என்ன சொன்னாருன்னா, நான் வந்து ஈரானுக்குள்ள எல்லாரையும் இறக்குறேன். அந்த வெனிசுலா கேப்சர் பண்ண மாதிரி ஈரானோட ஃபியூல் கெப்பாசிட்டியை நான் கேப்சர் ஆமா, பண்ணிடுவேன்னு அது இது சொன்னாரு. நான் ஏதோ பவர்ஃபுல்லா ஏதோ போட்டேன். நேற்று ட்ரெயின் பண்ணிட்டாரு பீஸ் ட்ரீட்டி. அது அப்புறமா அதுதான் என்ன அளவு ஆச்சரியம் தெரியல. இல்ல அதை பாவம். திருப்பி முன்னாடி ஸ்டாப் அவர் பண்ணிட்டாங்க. பயங்கரமான ட்வீட்லாம் போட்டிருந்தாரு. இருங்க நாளைக்கு காலைல ஈரான் இருக்குதா இல்லையா பாருன்ற மாதிரி இருந்துச்சு அந்த ட்வீட்டு. அதெல்லாம் ஒரு மாசம் முன்னாடியே போட்டாரு ப்ரோ. அவர் அதெல்லாம் சரிபடல ப்ரோ. ஆக்சுவலா மோடி கவர்மெண்ட் ஜியோ இது சூப்பரா பாலிட்டிக்ஸ் ஹேண்டில் இல்ல, பண்ணிட்டாங்க. சீரியஸ்லி இவ்வளவு பெரிய அதெல்லாம் கிரைசிஸ் வேற யாரா இருந்தாங்கன்னா சொதப்பி தள்ளிருப்பானுங்க இதெல்லாம். யார் கூடலாம் ஃப்ரெண்ட் ஆகணுமோ கரெக்டா வச்சிருக்காரு. அதெல்லாம் சத்தியமா சொல்றேன். ஃப்ரெண்டு அதெல்லாம் எடுத்த விஷயம் ப்ரோ. இப்போ ஃபியூல் இல்ல, கோல்டு பிரைஸ் போயிட்டு இருக்கு, ரிசர்வ் பேங்க் ஆமா, டாலரை வித்துக்கிட்டு இருக்கு, எல்லாம் கண்ணாமனா நடந்துட்டு இருந்தப்பையும் கவர்மெண்ட் ஓடிடுச்சு. நமக்கு விலை என்ன ஒரு $2 $3 எல்லா பொருளும் ஏறி இருக்கு. நமக்கு அவ்வளவுதான். இந்த சடன் ஃபாலோ எதுவும் ஆகல. அது எவ்வளவு பெரிய விஷயம். இப்போ ஆக்சுவலா நான் இது ஒத்துக்கிட்டாகணும். காங்கிரஸ் கவர்மெண்ட் இது இருந்திருந்தாங்கன்னா இந்நேரம் ஸ்ரீலங்கா காலி பார்ட் 2 ஆயிருந்திருக்கும். ஆயிருப்போம். அதான் எக்ஸாக்ட்லி உண்மை அது. ஸ்ரீலங்கா ஆக்சுவலா பார்ட் 2 ஒத்துக்கணும். ஆயிருப்போம். நல்ல வேலை இருந்ததுனால. கார்த்திக் ப்ரோ, நீங்க போட்டீங்களா ப்ரோ கோல்டு விலைலாம் வந்து ஏற போகுதுன்ட்டு? அது என்ன கதை ப்ரோ? ப்ரோ மறுபடியும் ஏறிடும் 40%. எப்படி அவ்வளவு ஸ்பைக் ஆகும்னு நினைக்கிறீங்க? 40%லாம் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்ல. ப்ரோ 18K கிட்ட வந்துடும் ப்ரோ. வேற ப்ரோ யூஎஸ்ல ஃபெட் ரேட் ஏத்துறேன்னு சொன்னதுனால தான் ப்ரோ இப்போ கோல்டு இறங்கியிருக்கு ஆக்சுவலா. அது இந்த போர் முடிஞ்சிருக்குன்னு அங்க இருக்கிற மறுபடியும் பேப்பர் ட்ரேடர்ஸ் ஏத்திடுவானுங்க தானே ப்ரோ. ப்ரோ இதோட பிரைஸே இது பண்றது. ஸோ அது அவ்வளோ சீக்கிரமா எவ்வளோ 40% ஏறும்னு நினைக்கிறீங்க? ஒரு 27 மிட் மாதிரி ப்ரோ. அப்படி ஏறிடும் ஆக்சுவலா. ஏன்னா உங்களுக்கு மார்டேஜோ இல்ல எந்த இப்போ எப்படியும் கம்பெனி ஐபிஓஸ் ஃபெயில் ஆயிடும் ப்ரோ. இப்போ ஸ்பேஸ் எக்ஸ் அடிச்சிட்டாங்க, காசு நல்லா பார்த்துட்டாரு. இந்த மாதிரி ஒரு 5-6 கம்பெனி இப்போ அடுத்து இந்த கிளாடா அது வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கம்பெனி போட்டு ஏத்திடுவானுங்க ப்ரோ. ஏஐ பூம் வெடிச்சோடனே காசுக்கு எல்லாரும் கோல்டு மார்டேஜ் பண்ணுவாங்கல்ல ப்ரோ. லோன் வாங்குவாங்கல்ல பேங்க்ல நிறைய. ஃபெட் ரேட் மறுபடியும் கட் பண்ணுவாங்க ப்ரோ. ஆமா, அது என்ன உண்மைதான். அது இவனுங்க எப்பனா நான்லாம் இப்போ ஐடில தான் ஒர்க் பண்றேன். ஏஐ வச்சு ஓரளவு பண்ணலாம். ஆனா ஏஐ எல்லாம் ஃபுல்லாலாம் கிடையாது ப்ரோ ஆக்சுவலா. அதுதான் இவனுங்க பண்ற பயமுத்துற மாதிரிலாம் எதுவும் இல்லை. அந்த அளவுக்குலாம் இல்லை. பயமுறுத்துற மாதிரி இல்ல ப்ரோ. அது பயமுறுத்தலாம். ஆனா என்னன்னா நம்ம ஆள் பாக்குற வேலையை விட ஏஐக்கு காசு அதிகம். அதுதான் உண்மை. லைக் உங்களுக்கு அது தெரிஞ்சிருந்தா உங்களோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் நம்ம வேல்யூ நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அது தெரிஞ்சுக்கிட்டு. ஆனா ஏஐயோட காஸ்ட் யூசேஜ் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகம் மனுஷனோட. ஒருத்தவனுக்கு 30,000 சம்பளம் கொடுத்து உட்கார வச்சிடலாம். அதே வேலையை ஒரு ஏஐட்ட கொடுத்தீங்கன்னா அது பில்லு 60,000 ரூபாய் கொடுக்கும். நம்ம ப்ராப்பரா ஃபங்க்ஷனலா பண்றேன்னு சொல்லி எல்லாத்தையுமே பயங்கரமா பண்ணி. இல்ல ப்ரோ, அது இந்த ஸ்டேஜ்ல வந்து ஜாஸ்தியா இருக்கும். மேபி ஃபியூச்சர்ல அது கம்மியா இருக்கான வாய்ப்பு இருக்கா எப்படி? ப்ரோ
கஷ்டம் ப்ரோ. டிபெண்டன்சி உங்களுக்கு அதிகமாயிருச்சு. நிறைய ஹார்ட்வேர்லாம் வேணும்ல ப்ரோ. இப்போ டெஃபினட்டா. ஒரு 2 கம்பெனி தான் செமிகண்டக்டரே தயாரிக்கிறாங்க. கிராபிக்ஸ்க்கு ஜிபியூ வேணும்னா அந்த 2 கம்பெனி தான் போகணும். எல்லாமே உங்களுக்கு ரொம்ப கம்மி ஆப்ஷன்ஸ். அவன் எவ்வளவு வேணாலும் விலை ஏத்திட்டே போவான் அவன் லாபம் பார்க்க. நீங்க வேணா பாருங்க ஃபோன் ரேட்டே எல்லாரும் பிசினஸ் தானே பண்றாங்க. எவ்வளவு டபுள் ஆக போகுதுன்னு மட்டும் பாருங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல வாங்குறதா இருந்தா சீக்கிரமா வாங்கிருங்க அந்த போல அந்த வேணும்னா. ஏங்க ஆல்ரெடி ஏறிடுச்சுங்க. எனக்கு அதான் ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா OnePlusலாம் ஏத்திட்டானுங்க. இல்ல OnePlusலாம் 4000 இவ்வளவு நாளா நான் வாங்கின போன் எல்லாமே ரேட் குறைஞ்சிட்டு தான் இருந்திருக்கு. இப்பதான் நான் வாங்கின போன் ஒண்ணு அதிகமாயிருக்கு 2000 ரூபாய். வாங்கி 2 மாசம் ஆகுது 2000 ரூபாய் அதிகமாயிருக்கு. அதாவது போன் இது டிப்ரிசியேஷன் அசெட் தான், அது அதிகமா இருக்கு. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆப்பிள் வந்து சொல்றான் எந்த அளவுக்குன்னா, இந்த மாதிரி ஏறுற இடத்துல நான் காம்படிட்டிவா ரிலீஸ் பண்ண போறேன் பாரு அப்படின்ற மாதிரி தைரியமா விடுறானா, அப்ப எந்த அளவுக்கு பூம் ஆக போகுதுன்னு பாத்துக்கோங்க. அதுதான் நான் சொல்றேன். ஸ்பேர்ஸ்லாம் சீரியஸ்லி டிபெண்டன்ட். அதே மாதிரி தான் ப்ரோ, பழைய டெக்னிக் தான் ப்ரோ. எந்த கண்ட்ரி ஜப்பான் கம்மியா இருக்கும், துபாய் அந்த மாதிரி கண்ட்ரி எல்லாம் பார்த்து வச்சுட்டு அங்க இருந்து போன் வாங்கிக்க வேண்டியதுதான். இல்லைன்னா யூஎஸ்ல பிளாக் ஃப்ரைடே சேலு, வேற வழி கிடையாது இனிமெல்லாம். அது ஆனா பண்றானுங்க பாருங்க கொள்ள. இந்த வாட்டி 18 இருக்காது, வெறும் 18 ப்ரோ மட்டும் தான். ஏன்னா ஃபோல்டு வருது அதுக்கு இது பண்ணுன்ட்டு. அப்பா டே சாமி, அவனுக்கு ஒரு 18 ப்ரோ மட்டும் தானே? 18 வராதான் ப்ரோ. 18 ப்ரோவோ ப்ரோ மேக்ஸ் ஃபோல்டு மட்டும் தான். 19 வர போறது இல்ல, டைரக்டா 20. ஏன்னா அவனுங்க போன வாட்டி பண்ணா ஞாபகம் இருக்கா? 8 வந்து 9 வரல, டைரக்டா 10 வந்து 10th anniversary கொடுத்தாங்க. ஆமாமா எக்ஸ் போட்டு விட்டானுங்க. எப்படி லீக்ஸ் வந்துச்சுன்னு தெரியல. ஆனா எல்லாமே ஒரு வருஷம் கழிச்சு வருமா இல்ல அப்பயோ அடுத்த வருஷம் வந்துரும்? 2027ல இப்போ வந்துரும்ண்ணா, செப்டம்பர் வந்துரும்லண்ணா. செப்டம்பர்ல உங்களுக்கு 18 ப்ரோ 18 வராது. 18 ப்ரோ ப்ரோ மேக்ஸ் ஃபோல்ட் வரும். ஃபோல்ட் கன்ஃபார்ம். ஃபோல்டா? சாம்சங்ல ஒன்னு போட்டு விக்கிறாயா? அது யாரு சாம்சங் வாங்குறாங்கன்னு எந்த தெரியல. அளவுக்கு காப்பி கேட்னா, இவன் சைஸ் சின்னது பண்ணான். அவன் இதுக்கு முன்னாடி நல்லா வெர்டிகலா பெருசா இருக்கும்ல, இவன் வந்து சைஸ் சின்னது பண்ணான். இப்போ அவனும் சைஸ் சின்னது பண்ணி விற்க போறான் அவனுக்கு முன்னாடியே. இல்ல இந்த ஆப்பிளோட ஃபோல்ட் வந்து ஒரு பெட்டர் டிசைனா தெரியும். ஆமா, ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போ எதனா படம் பாக்குறீங்கன்னா இந்த சாம்சங்ல வந்து மேல நிறைய பிளாக் அந்த இது கேப்ஸ் இருக்கும். ஸோ இது நீங்க பாக்குறீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏதோ ஃபுல் ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி இருக்கும், பிளஸ் ஹேண்டியா இருக்கும். ஆனா இவனுங்க என்ன பண்றானுங்கன்னா, இப்போ இந்த செப்டம்பர்ல ரிலீஸ் பண்ண மாட்டானுங்க, 18 ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ ஆக்சுவலி அவனோட சக்சஸரே 17 தான். 17 ப்ரோ ப்ரோ மேக்ஸுக்குனா 17 தான். ப்ரோ மேக்ஸ் அந்த அளவுக்கு போல, 17 தான் நிறைய போச்சு. ஏன்னா 17லயே அவன் எல்லாமே கொடுத்தான், நல்ல விஷயம் அது. ஆனா அதே ஃபீச்சர் பேட்டரி மட்டும் ப்ரோ மேக்ஸ்னா எல்லாம் ஒன்று கொடுக்கணும்ல ப்ரோ அவன், அதனால அது ஏத்துறான். ஆனா 18ல பாத்தீங்கன்னா 18 ரிலீஸ் பண்ண மாட்டான், ப்ரோ மேக்ஸ் மட்டும் தான் வரப்போகுது. ஸோ அது 18ஓட வாங்க. அப்போ ரேட் அப்போ ஆமா, அப்போ 70க்கு இப்போ நார்மலா வந்தா புது மாடல் வந்தா 80க்கு மேல வைக்கிறானுங்க. அப்போ 120க்கு மேல தான் நம்ம எல்லாமே. அவன் வந்து சொல்றானே, அதான் இல்ல நான் காம்படிட்டிவா விட போறேன் வேணா பாருங்க அப்படின்னு சொல்றான். அப்பனா 1.5 லட்சம் ப்ரோ. S25 விக்குது, S26 அதுக்கு இல்ல இப்போ ஏற இந்த கிரைசிஸ்ல நான் உங்களுக்கு காம்படிட்டிவா ரிலீஸ் பண்றேன் பாருங்க அப்படின்ற மாதிரி லைக் லீக்ஸ் வந்திருக்கு. Z Fold ஆப்வியஸ்லி 2 lakhs மேல, அது ஈஸியா 2 lakhs மேல இருக்கும். அது யாரும் எதுவும் சொல்லவே முடியாது. ஏன்னா அது ஃபர்ஸ்ட் இப்பதான் விட்டுருக்கான். ஸோ நான் பண்ண டெக்னாலஜிக்கு நான் இவ்வளோதான் ரேட் வைப்பேன்ற மாதிரி விடுவான். ப்ரோ மேக்ஸ்ல தான் அவன் கிட்ட அந்த ஒரு அந்த பிராண்ட் இருக்கு ப்ரோ. பிராண்ட் வேல்யூ பிளஸ் அந்த சர்வீஸ் ஆப்பிள் வந்து சூப்பரா இருக்கும். அது அந்த ஈகோ சிஸ்டம்ல நீங்க பழகிட்டீங்கன்னா இதே இந்த கோடு விழுவுற விஷயம் ஒன் பிளஸ்ல இருந்த கோடு விழுந்த விஷயம் வந்து ஆப்பிள் தான் கஷ்டம். அவன் ரெக்டிஃபை பண்ணிட்டானே. அவனா சரி பண்ணி கொடுத்துட்டான். இந்த நெக்ஸ்ட் அப்டேட்ல வந்தா வரும்ன்ற மாதிரிலாம் லீக்ஸ்லாம் வருது ப்ரோ. இந்த OnePlus 15 வேற மாத்துறானுங்களே. ஸோ அதில் வந்துட்டு யூஏ எல்லாம் வேறு மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு அப்டேட் வரப்போ சான்சஸ் இருக்குது. ஸோ அப்டேட் ரிலீஸ் ஆனாலும் வெயிட் பண்ணுங்கன்ற மாதிரி நிறைய பேர் ஒரு பக்கம் பேச்சாது. இன்னொரு பக்கம் என்னன்னா, இவனுங்க அதான் 2027ல் 18 விடுவானா இல்லை டேரெக்டாக 20 விடுவானான்னு அது ஒரு பக்கம். 18 உங்களுக்கு இந்த வாட்டம் செப்டம்பரில் வராது, கன்ஃபார்ம் அது வராது டேரெக்டா. இப்போ ஆனா எப்போ விட்டுருவானுங்களே ஒரு செப்டம்பர்ல ஒண்ணு, அதான் இப்ப ஏதாவது விட்டுருவானுங்களே போன், ஏதாவது ஒரு போன் மாடல் விட்டுருவானுங்க. அந்த ஃபோல்ட் வரும், 18 வராது. ஓ 18 மட்டும் வராது. அப்போ இன்னும் 18 கிடையாதா? 20 அதே மாதிரி வராதா? ப்ரோ மேக்ஸ் மட்டும் தானா? 20ல தான் உங்களுக்கு வந்து ஏதோ சொல்றாங்க கர்வ்டு டிஸ்ப்ளே அதெல்லாம். லைக் ப்ரோ இப்போ யாரோ ஓவர்சீஸ்ல ஃபோன் வாங்குறது பத்தி சொன்னீங்கல்ல, ஆக்சுவலா வந்து அது எனக்கு தெரிஞ்சு பெட்டர் ஐடியா இல்லை. நான் வந்து S23 Ultra வந்து நான் யூஎஸ்ல தான் வாங்கினேன். ரேட்டு படி பார்த்தா செம கம்மி. ஆக்சுவலா 1,24,000 இங்க இருந்தது, நான் 80க்கு வாங்கினேன். அப்போ எனக்கு ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு அது. ஆனா இப்போ 3 years ஆகிட்டு சாஃப்ட்வேர் அப்டேட் க்ரீன் லைன் வந்துருச்சு, ஓகேவா?
அந்த கிரீன் லைனுக்கு இப்ப நான் ஒண்ணுமே பண்ண முடியாம உட்காந்துருக்கேன். என்னன்னா இன்டர்நேஷனல் வாரண்டி சாம்சங் கிடையாது. அது இல்லாம அந்த கிரீன் லைனுக்கு வந்து எக்ஸ்டெண்டட் வாரண்டி இந்தியால மட்டும்தான் இருக்கு. நான் யூஎஸ்க்கு கொடுத்து கூட சரி பண்ண முடியாது. அதனால ஒண்ணுமே பண்ண முடியாம உட்காந்துருக்கேன் நான். ஸோ ஓவர்சீஸ் போன்ல இந்த ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த இன்டர்நேஷனல் உங்களுக்கு போன் என்ன ஆகும்னு தெரியாதுல்ல, என்ன வேணா நடக்கலாம். கரெக்டா அந்த 1 இயர் தான் நம்மள பயம் வச்சுக்க முடியும். ஏதாவது மாச்சுன்னா அதுலதான் ஆப்பிள் வந்துட்டு அவனோட கேர் பிளஸ் போட்டுருவான். ஸோ உங்களுக்கு எங்க இருந்தாலும் அது வந்து நீங்க கேர் பிளஸ்ன்றது எல்லாரும் போட மாட்டாங்க. அது இன்சூரன்ஸ்ன்றது கரெக்ட் அது தான். வந்து இப்ப நீங்க இன்சூரன்ஸ் போடாம இந்தியன் வாரண்டி இல்லாம ஓவர்சீஸ் போன் சம்ம ரிஸ்க். அது இல்லாம இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா நெட்வொர்க் பேண்ட்வித். இப்ப என்னோட S23ல வந்து எனக்கு 5G ஜியோல ஒர்க் ஆகாது. நான் இதுக்காகவே ஒரு eSIM வாங்கினேன். ஏன்னா வந்து யூஎஸோட பேண்ட்வித் வந்து ஓரளவுக்கு இருக்குன்னு. இப்போ உங்களுக்கு எல்லாம் ஒரு 5G கிடைக்குதுன்னா ஒரு நார்மல் ஏரியால எனக்கு இப்ப வரைக்கும் கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா வந்து ஒரு லிமிடெட் பேண்ட்வித் மட்டும் தான் என்னோட போனுக்கு இருக்கும். ஸோ அது நம்ம வாங்குறப்ப தெரியாது. ஒரு சம் எமர்ஜென்சியான ஒரு ஏரியால இருக்கும் போதெல்லாம் அது ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கும். அதனால எந்த கண்ட்ரில இருக்கீங்களோ அந்த கண்ட்ரி போன் வாங்குறது தான் என்ன பொறுத்த வரைக்கும் பெட்டர். அது காஸ்ட் அதிகமா இருந்தாலும். நீங்க ஆனா அதான் சொன்ன மாதிரி eSIM வாங்கிட்டீங்கன்னா அதோட இது இருக்காது. சாம்சங் இல்ல eSIM வாங்கிட்டேன். eSIM வாங்கிட்டு இப்போ eSIM 5Gயுமே எனக்கு பேண்ட்வித் வந்து குறிப்பிட்ட பேண்ட்வித் மட்டும் தான் கிடைக்கும். எல்லாருக்கும் கிடைக்கிற 5G ஏரியா எனக்கு கிடைக்காது. அந்த ஒரு பிரச்சனை எனக்கு எப்பவுமே இருக்கும். அதை பத்தி கவலைப்படாதீங்க ப்ரோ. அதுக்கு தான் அந்த ப்ரியாரிட்டி கொண்டு வராங்கல்ல. நாங்களும் அந்த மாதிரி மாறிடுவோம் கொஞ்ச நாள்ல. எது சாம்சங் ஆப்பிளா? இல்ல ஏர்டெல் இந்த சிம் ப்ரொவைடர்ஸ்லாம் ப்ரியாரிட்டின்னு ஒன்று கொண்டு வராங்கல்ல. எக்ஸ்ட்ரா இப்போ நான் காசு கொடுத்தேன்னா எனக்கு நல்லா இன்டர்நெட் கிடைக்கும். உங்க எல்லாரும் எக்ஸ்ட்ரா பேர் பண்ணணுன்றாரு அவரு. உங்கள்ட்ட இருந்து வாங்கி எனக்கு கொடுத்துருவாங்க. அந்த பேர் பண்றதே தேவையாது. இப்போ நம்ம நார்மலா யூஸ் பண்றோம். நார்மலா இப்போ ஜியோல வந்து ட்ரூ 5Gன்னு இருக்கு. நீங்க சும்மா ஒரு பிளான் போட்டீங்கன்னா அன்லிமிட்டெட் 5G. ஆனா வந்து அவருக்கு வந்து அந்த 5G வராதுன்ற மாதிரி இருக்காரு அவரு. அதுதான். ஆமா எனக்கு 5G இல்ல. எனக்கு ஜியோ 4G மட்டும் தான். ஜியோல இருந்து வலுக்கட்டாயமா நான் eSIM வாங்கியிருக்கேன். வேற வழி இல்லாம. இல்ல அது பேண்ட் சப்போர்ட் ஆகாது. அது வந்து கரெக்ட். ஏன்னா இந்தியாவுக்கு 17 பேண்ட்வித் இருக்கு. ஓகேவா? யூஎஸ்க்கு வந்து 17 பேண்ட்வித் இருக்கு. இந்தியாவுக்கு 32 இருக்கு. எனக்கு அந்த மிச்சம் 18 மிச்சம் 12 வரவே வராது. அந்த மெயினா ட்ரிப் எல்லாம் போகும்போது தான் அடி வாங்கும். நம்ம அந்த ஹில் ஸ்டேஷன்லாம் வந்து எனக்கு சுத்தம் அவுட் ஆயிரும். ஆனா வந்து நம்ம இந்தியன் சிம் தான் சூப்பரா கிடைக்கும்.